ஹாய்டா பசங்களா, நான் சொல்கிறது கேட்குதா? எஸ் எஸ்டா, நான் சொல்கிறது கேட்குதா? நம்ம லைவ் வந்துட்டோமா? நான் சொல்கிறது கேட்குதா? நான் சொல்கிறது கேட்குதா? யூ கேன் ஹியர் மீ? என் வாய்ஸ் ஆடியோ வீடியோலாம் கிளியராக இருக்காது. பஃபரிங் ஏதாவது இஷ்யூ இருக்கா? சரி, நான் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பஃபர் ஆகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங்டா கண்ணுங்களா. ஆடியோ வீடியோ இல்லாமல் கிளியராக இருக்கா? நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? சொன்னீங்கன்னா ஹாய் 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 பிரதீகா. ஹைடாக்கண்ணா ஹைடாக்கண்ணா ஹாய் ஹாய் ஹாய். ஐ ஹோப் மை ஆடியோ வீடியோஸ் இஸ் கிளியர். இட்ஸ் ஃபைன். சூப்பர் 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 சூப்பர். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே குட் ஈவினிங் டாக்கண்ணா. ஓகேவா? எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸுமே குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஃபைனாக எல்லாருமே? எப்போ பார்த்தது? நேற்று பார்த்ததா? இல்லை, நேற்று காலையில் பார்த்தது. ஓகேவா? ஒரு நாள் கேப் கழிச்சு நம்ம மறுபடியும் வந்துட்டோம். மறுபடியும் என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கோன்னா, எஸ், நம்ம சீரீஸ் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு ட்ரெய்லர் சீரீஸ்ன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதாவது மெயின் பிக்சர் இருக்குது பையா, பட் அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் பேஸ் பண்ணியிருக்கிற அந்த ஹியூமன் ஃபிசியாலஜியில் 2025 ஹியூமன் ஃபிசியாலஜி கிட்டத்தட்ட 4-5 கேள்விகள் வரைக்கும் கேட்டு நம்மளை கதி கலங்க வச்ச இந்த ஹார்மோன்ஸு, அந்த எங்கேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகுது, எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன இருக்குது, ஒரு இதுலேயும் என்னென்ன கிடைக்கிது அப்படின்ற நம்மளை கதி கலங்கி வச்ச அந்த ஒரு சாப்டருக்கு தெரியுமா? ஹியூமன் ஃபிசியாலஜி லாஸ்ட் சாப்டர் நம்ம கன்சிடர் பண்ணுற கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். அந்த சாப்டரில் தான் நீங்கள் கொஸ்டின் செஷன் இருக்க போகுது. ஓகேவா? குட் ஈவினிங் சித்ரா நோயல். ஹாய் 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 மனு. எஸ், இப்போ பார்த்துருவோமா? எல்லோரும் ஃபைனாக இருக்கீங்களா? கண்டிப்பாக ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டுருப்பீங்க? போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. நம்மளும் இந்த போர்டு எக்ஸாமுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். நம்ம சேனலில் கொல்லப்படாதீங்க. போர்டு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம சென்டென்ஸு ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, இன்வென் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எப்படி டக்குன்னு சென்டம் அடிக்கிறதுன்னு குட்டி ஒரு பிளான் வரப்போது, கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஹாய் கூகுள் ப்ரே. ஓகேவா? ஸோ ஃபார் ஆல் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இருக்குது. ஃபார் ஆல் த நீட் ஆஸ்பிரன்ஸுக்கும் நம்ம அதேமாதிரி கண்டினியூவாக கொஸ்டின் ப்ராக்டிஸேஷன் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். முன்னாடி நிறைய வாட்டி சொன்னது தான், சொன்னு அழிச்சு போய் தேஞ்சு போனாலும் பரவாயில்லைன்ற மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன். எதனால் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணலாம், இந்த இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணலாம், அவங்கள ஃபாலோ பண்ணலாம், அந்த நோட்ஸை பார்க்கலாம், இந்த நோட்ஸை பார்க்கலாம், எது வேணால் பண்ணிட்டு போங்க. தட்ஸ் அப் டு யூ. விச் ஆர் யூ கன்வீனியன்ட். நீங்கள் எதில் கன்வீனியண்ட்டாக இருக்கீங்களோ அதை நீங்கள் பண்ணிட்டு போங்க. அதில் யாருமே உங்களை அப்ஜெக்ஷன் பண்ணவே மாட்டாங்க. இதை பார்த்தா மட்டும்தான், இந்த சேனலில் பார்த்தா மட்டும்தான் அவங்கள பாஸ் ஆக முடியும், இந்த சேனலில் பார்த்தா மட்டும்தான் நீட் கிராக் பண்ண முடியும் அப்படிலாம் என்னால் சொல்லவும் முடியாது. அப்படி யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு கன்வீனியன்ட் இருக்கும். அவங்க சேனல்ஸை பார்த்துட்டு, அவங்க நோட்ஸை பார்த்துட்டு, அவங்க இன்ஸ்டியூட் போயிட்டு படிச்சுட்டு இருக்கலாம். பட் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் என்ன தான் படித்தாலும் சரி, எந்தெந்த சேனலில் பார்த்து படித்தாலும் சரி, சேனல் பார்க்காம ஆஃப்லைன்லேருந்து படித்தாலும் சரி, உங்கள் ஸ்கூல் சொல்கிற மாதிரி இன்ஸ்டியூட்லேருந்து படித்தாலும் சரி, தனியாக டியூஷன் வச்சு படித்தாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும், நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் மேக்ஸிமம் பண்ணாத வரைக்கும் உங்களால் கிளியர் பண்ண முடியாது. இது நிதர்சனமான ஒரு உண்மை. எந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்ன்ற அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம கெயின் பண்ணி வச்சுருக்கோம் நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போனால தான் உங்கள் நீட் கிராக் பண்ண முடியும், ரேங்க் பூஸ்ட் பண்ணவும் முடியும். ஓகேவா கண்ணுங்களா? ஸோ எல்லாருமே மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த சேனல் வேணால் ஃபாலோ பண்ணலாம், எந்த நோட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் எப்படி என்ன மெத்தட் வேணால் படிக்கலாம். நீங்கள் வேணால் காலையில் எழுந்திரிச்சு படிக்கலாம், நைட்டு உட்காந்து படிக்கலாம். அதெல்லாம் தட்ஸ் அப் டு யூ டாக்கண்ணா. உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ எதாவது பண்ணிக்கோங்க. பட் ஒரு விஷயம் நல்லா பண்ண மாதிரிங்க, அதாவது கொஸ்டின் ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். நாட் ஓன்லி இன் பயாலஜிடா, எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீட் பாஸ் ஆக முடியும். டாக்டர் ஸ்டெத்தோஸ்கோப்பு கருப்பு கோட்டு போடணும், வெள்ளை கோட்டு போட்டுட்டு ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து உட்கார முடியும். ஓகேவா கண்ணா? எஸ், ஐ எம் ஃபைன் ஆமாம். ஓகேவா? ஸோ நீங்களாம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பண்ண முடியாதவங்க நம்ம சேனலுக்கு வாங்க. நாங்கள் டெய்லியும் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி நான் வந்துட்டு கெமிஸ்ட்ரி பாருங்கள், பயாலஜி பேஸ் பண்ணி கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லா கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க, ஃபிசிக்ஸ் சாரும் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ வந்து அதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பண்ண முடியாதவங்களுக்கு அங்கே சொல்கிறோம். ஓகேவா கண்ணுங்களா? எஸ் ஷுவா. நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ண ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க போமா. பண்ணுறீங்க தானே கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுதுன்னு? கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறத விட ஓஎம்ஆர் ப்ராக்டிஸும் பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின் ப்ராக்டிஸோட சேர்த்து ஓஎம்ஆரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா. ஓஎம்ஆர் இப்போ எங்களால் கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? அதை நார்மலாக சொல்ல போனால் யூடியூப் ஆஸ்பெக்ட்ஸில் வச்சுட்டு எங்களால்
கொஸ்டின் ப்ராக்டிஸ் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்ரா, இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா, அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் நம்மளால் கொடுக்க முடியாது, நீங்களாம் வாங்கி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. உங்களுக்கு நீட் பாஸ் ஆகணும் அப்படி இருந்துச்சுன்னா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சார் நான் ஓஎம்ஆர்லாம் நிறைய பூந்து விளையாடிட்டேன் சார், இருந்தாலும் கூட பண்ணி பாருங்கள். இன்னும் எவ்வளோ ஜஸ்ட் 2 monthsனா 2 மாதத்தில் உட்காந்து இருக்கிற மார்க் டெஸ்ட் எழுத போகிற மார்க் டெஸ்ட் எல்லாமே ஓஎம்ஆரில் அடிச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணாலே போதும், ஜாலியாக உட்காந்து நீட் எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சவங்க, நீட் அப்படின்றதுக்கு மாங்காய் கொம்போ தேங்காய் கொம்போலாம் கிடையாது. சப்ப எக்ஸாம் அது எல்லாரும் இப்படி சொல்லி பயங்காட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு மெயின் ஆஸ்பெக்டே அதுதான். நீங்கள் நினச்சி பாருங்கள், என் வாழ்க்கையில் யூபிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேவா, அதெல்லாம் கிளியர் பண்ணுறது நம்ம இந்தியாவில் டஃபஸ்ட் எக்ஸாம் நம்ம கன்சிடர் பண்ணுறது யூபிஎஸ்சியே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் உட்காந்து. 12th ஃபெயிலாம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்களே அந்தமாரி ஒரு பையனை கிளியர் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ நல்லா படிச்சுட்டு, அதுவும் உங்கள் படிச்சிலேருந்து தான் கேட்க போகிறாங்க, வேறு எதுலேருந்துமே கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பான், அதுலேருந்து தான் கேட்க போகிறாங்க. பட் எங்கே நீங்கள் தோக்குறீங்க தெரியுமா, உங்களுக்குள்ளே இருக்க செல்ஃப் டவுட்னால தான் தோக்குறீங்க. ஸோ இந்த செல்ஃப் டவுட் இல்லாமல் நீங்கள் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக அல்வா சாப்பிட்ற மாதிரி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா கண்ணா? எஸ் எல்லாரும் சால்வ் பண்ணிட்டு கெத்தா வாழ்க்கையில் சும்மா ஜம்முன்னு உங்களுக்கு பிடிச்ச வீடு வாங்கி, உங்கள் அப்பா அம்மாவை நல்லா சந்தோஷப்படுத்தி, உங்களுக்கு பிடிச்ச கார் வாங்கி, உங்களுக்கு பிடிச்ச பார்ட்னர் அமைஞ்சு, நல்ல லைஃப் வந்து நல்ல காசு நிறைய சம்பாரிச்சு, சமூகத்துக்கும் ஓகே நமக்கு இவ்வளோ நல்லா செஞ்சால் சோஷியலுக்கும், ஓகே சோஷியல் வெல்பீங்காகவும் சோஷியல் அனிமல் தானே சொல்லியிருக்கோம். பயாலஜியில் எவல்யூஷன் நம்ம என்ன படிச்சிருப்போம், ஹியூமன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, சோஷியலுக்காகவும் நம்ம சமூகத்துக்காகவும் நல்லது செஞ்சுட்டு நல்லா இருப்போம். ஓகேவா, வாழ விடுன்ற மெயின் கான்செப்ட் இருக்க போது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் அப்ரோச் பண்ண பாருங்கள். யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க, யாரையும் தப்பாக பேசாதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்க சந்தோஷப்படுங்க, எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஓகேவா கண்ணா? ஓகே, மாங்காய் கொம்பு தேங்காய் கொம்பு. ஓகேவா, மாங்காய் கொம்பு தேங்காய் கொம்புனா சொல்லுவோம் தெரியுமா, ஒரு இல்லாத விஷயத்தை வந்துட்டு ரொம்ப கான்செப்டாக இருக்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிருப்போம். ஐயோ அதெல்லாம் எடுக்கவே முடியாது தெரியுமா, அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கமா தெரியுமா, அந்த மாதிரி கான்செப்டில் சொல்லக்கூடிய நம்ம இந்த ஊர் வாக்கில் பேசக்கூடிய ஒரு பேச்சு வாக்கு தான். ஓகேங்களா, நீங்கள் தானே அது. அதாவது நான் சொல்கிறதுல எனக்குறதான்னு இல்லை, நான் சொல்லக்கூடிய அந்த கண்டென்ட்டில் எக்ஸாம்பிள்ஸ் டவுட் கேட்பாங்க. ஓகேவா, எஸ் கண்ணா. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், கொட்டி 500 போடுங்க. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு அப்படியே செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம்னா, நான் 100 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, டெய்லியும் ஒரு 100லேருந்து 150 கொஸ்டின்ஸ் மாறி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பெர் சாப்டர் பேஸ் பண்ணி நான் பார்த்துருக்கோம். எத்தனை ஒரு சாப்டர்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, இதை விட நீங்கள் அதிகமாக பார்த்துட்டு இருப்போம். நம்ம சண்டே வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, என்னது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு இருந்த அதில் வந்துட்டு மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் செகண்ட் சாப்டரான ஜெனடிக்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்துருந்தோம். அதுக்கான PDF நம்ம வந்துட்டு டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு, டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியாச்சு. 250 கொஸ்டின்ஸை நம்ம கிட்டத்தட்ட 6 hours கிட்ட வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ நல்லா பார்த்துருந்தோம். ஸோ நம்ம நீட் பக்கத்தில் 250 கொஸ்டின்ஸ் 500 கொஸ்டின்ஸ் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் கவலைப்படாமல். ஸோ இன்னைக்கு ட்ரைலர் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ட்ரைலர் பேஸ் நம்ம 100 கொஸ்டின்ஸ் 100 to 150 கொஸ்டின்ஸ் பர் சாப்டர்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பிசியாலஜி 2025. அது வரைக்கும் சைலண்டாக இருந்தாங்க. ஓகே, 2025 வர வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இதில் பெரிய அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல நம்ம சொல்ல முடியாது. பட் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எதுக்கு, கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கும் அந்த நியூரல் கண்ட்ரோல் பேஸ் பண்ணிக்கும், அப்புறம் பாடி ஃப்ளூயிட்ஸ்க்கும் அதுக்கு தான் இது பண்ணி கொடுத்தாங்க தெரியல. கெமிக்கல் கண்ட்ரோலுக்கு அவ்வளோ இது கொடுக்குது இல்லை. முன்னாடி எக்ஸாம்ஸ் வந்து அவ்வளோ கேட்கப்படல, அப்படி எக்ஸாம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோ கேட்கல அப்படின்னால பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்காம வச்சுட்டு இருந்தாங்க. பட் எப்போ ஆரம்பிச்சாங்களோ, ஓகே எப்போ 2025 வந்துச்சு, அப்போ ஐயா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்கடா இந்த ஒரு சாப்டர்லேருந்து, அப்போ இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். ஓகேவா, ஸோ இதில் ஃபேக்ட்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்டாக கன்சிடர் பண்ணுறோம். எந்த ஆர்கானிசத்திலிருந்து இல்லை எந்த ஒரு கிளாண்ட்ல இருந்து என்ன ஒரு ஹார்மோன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, நம்ம கிளாஸ்ல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் கேட்க போறாங்க. ஸோ பார்த்துடலாமா? ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, பார்த்துலாமா? ஸோ செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க, அடிக்கடி ஃபயர் போடுங்க. அது மறக்காம ஒரு விஷயம் பண்ணணும், தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா, தண்ணி குடிச்சிட்டே இருங்க, ஸ்டே ஹைட்ரேட். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஓகே, குட்டி ஃபயர் போடுங்க பார்ப்போம். ஏற்கனவே போட்டு இன்னும் குட்டி ஃபயர் போடுங்க பார்ப்போம். நம்ம செஷன் நம்ம தீய ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டிலும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன ஒரு வாட்டர் பாட்டிலும் கையில் எடுத்துக்கோங்க. ஸ்டே ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்ம ஜாலியாக இருக்கும். ஓகேவா? எஸ் ஓகேடா, அதே தாங்கண்ணா. சூப்பர். ஓகே, மேலே வந்துட்டு நம்ம இது கொடுத்தாச்சுடா, இது அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் பிரேக் டைம் கிடைக்கும்போது டவுன்லோட் பண்ணிட்டு இது பண்ணுறேங்க. ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? தேங்க்யூடா. நெருப்பு போட்ட நல்லவங்களுக்கும் ஹார்ட் போட்ட நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துலாம். ஓகேவா, செலக்ட் த கரெக்ட் மேட்ச் ஆஃப் த ஹார்மோன் இட் சோர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா, சோர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அதை பேஸ் பண்ணி ஹார்மோன் என்னது, வேசோப்ரெசின். சோர்ஸ் என்னது, போஸ்டீரியர் பிட்யூட்டரி, இன்க்ரீஸ் இன் லாஸ் ஆஃப் வாட்டர். அதில் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணணுமா? ஓகே, எது வந்து கரெக்டாக மேட்சாக இருக்குது? 4 ஆப்ஷன் வந்துட்டு ஹார்மோனோட சோர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எது கரெக்டாக மேட்சாக இருக்குது? ஏவா, பியா, சியா, டியான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபயர் குட்டி போட்டுச்சு. எப்படிரா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அரே கியாயா,
எஸ் எஸ்டா கணுங்களா கமான். என்னவா இருக்கலாம் அதாவது ஹார்மோன் கொடுத்துருக்காங்கடா, ஹார்மோனு கரெக்டாக இது போட்டிருக்காங்கடா, கீழே வரதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் கீழே வந்துட்டு இருக்கு ஓகேவா. ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஆஃப் அல்டர்னஸ், ஸ்டிமுலேட்ஸ் கிளைகோஜெனோசிஸ், ரெகுலேட்ஸ் growth ஆஃப் மெமரி கிளான்ஸ் அண்ட் மில்க் ஃபார்மேஷன் இன் ஃபீமேல்ஸ் ஓகேவா. அப்படி வந்துட்டு இருக்கு. ஓகே எதுவாக இருக்கலாம் ஆன்சர்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா. ஆன்சர் பண்ணுங்க. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், பட் நான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் சார் இந்த குட்டி ஸ்டூடியோ அதனால் உங்ககிட்ட வந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் ஓஎம்ஆர் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி செஷனுக்கு வரும்போது கூட ஓஎம்ஆர் யூஸ் பண்ணால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. பட் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஓகே. அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாதது தான். பட் இருந்தாலும் நான் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓஎம்ஆரில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. குளுக்காகான் ஆல்ஃபா செல்ஸ் யா என்ன ஆப்ஷன்? பி 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 எஸ்ரா. சூப்பர்ரா கண்ணா ஓகேங்களா. என்னது? non-referrin adrenal medulla increase the heart rate and the respiration of alternance. Okay, super. Option B தான் correct answer. Super rakana. Okay va. Super Chitra Noel Gokula Priya Pratika Kalakitting. Okay la. So it's option B தான் நம்ம கரெக்டான ஆன்சரா கன்சிடர் பண்றோம். Okay, நம்ம next question மூவ் பண்ணலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னு அப்படி பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா which one of the following pass is incorrectly matched ஆன following pass ஆன எது அப்படின்றாங்க. என்னது? glucagon beta cells, somatostatin delta cells, corpus luteum relaxin, இன்சுலின் டயபெட்டிஸ் மிலிட்டஸ். எது வந்துட்டு ஃபாலோயிங் பாஸோட இன்கரெக்ட்லி மேட்ச்ட் ஆயிருக்கு அப்படின்றது கேட்குறாங்க ஓகேங்களா. எது? ஓகேவா. இதுவா இருக்கு. இட்ஸ் நாட் அ பீட்டா செல்ஸ் வராது ஓகேங்களா. என்ன வரும்? இப்போ போட்டிருக்கோம் ஆல்ஃபா செல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஸோ இன்கரெக்ட்லி மேட்ச்டு ஆப்ஷன் ஏ ஓகேவா. ஆப்ஷன் ஏ எஸ்ரா சித்ரா நோயல் கோகுல பிரியா பிரதீகா கலைக்கிறீங்க ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சராக இருக்க போகுது ஓகேவா. லோ கால்சியம் இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் மே பி காஸ் ஆஃப். பாடி ஃப்ளூயிட்ஸில் லோ கால்சியம் இருக்குடா. அப்போ இது என்ன காஸ் பண்ணலாம்? டெட்டனியா, அனீமியாவா, ஆன்ஜியா பெக்டோரிஸா இல்லை கவுட்டா? லோ கால்சியம் இன் பாடி ஃப்ளூயிட்ஸ். நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து லோ கால்சியம் கவுண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அது எதை இண்டிகேட் பண்ணுது? சூப்பர் ஓகே. என்னது? டெட்டானி. ஆப்ஷன் ஏ டெட்டானி தான் ஓகேங்களா. டெட்டானி தான் இது பண்ணிருக்கோம். எக்ஸஸான இது இருந்துச்சுன்னா ஓகேவா, எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பாம்ஸை ட்ரிகர் பண்ணிவிடும் ஓகேவா. ஹைப்போ பேராதைராய்டிசம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸ்பாம்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். என்னது? ஹைப்போ பேராதைராய்டிசம் அப்படி நம்ம சொல்லுவோம். அது என்ன பேஸ் வருதுன்னா எக்ஸஸ் அமௌண்ட்டில், அதிகமான அமௌண்ட்டில் வந்துட்டு நம்மளால் கால்சியம் லெவலில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சுன்னா, அதிகமான அமௌண்ட்டில் வந்துட்டு நம்மளால் கால்சியம் லெவல் வந்து பார்க்க முடிஞ்சா. சூப்பர். கோகுல பிரியா சித்ரா நோயல் அண்ட் பிரதீகா கலெக்டிங் ஓகேவா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ டெட்டனி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே. டெட்டனி தான் நம்ம கரெக்டான ஆன்சராக பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி டு த அட்ரினல் கார்டெக்ஸ். இது பாருங்க, இன்ஜுரி டு த அட்ரினல் கார்டெக்ஸ் is not likely சாம்பர் ஆப் எனக்கு அப்படின்றது ஓகே. இஸ் நாட் லைக்லி டு அஃபெக்ட் த செக்ரீஷன் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஓகேவா. இன்ஜுரி டு அட்ரினல் கார்டெக்ஸில் இன்ஜுரி நடந்துச்சு, பட் அது நாட் லைக்லி அஃபெக்ட் த செக்ரீஷன் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். எந்த ஒரு ஃபாலோயிங் வந்து நாட் லைக்லி அஃபெக்ட்லாம் அவ்வளோ நாட் லைக்லி பண்ணாது அப்படின்றது கேட்குறாங்க. எது பண்ணாது அப்படின்றது கேட்குறாங்க. அட்ரினல் கார்டெக்ஸில் வந்துட்டு என்னாச்சு? இன்ஜுரி ஆயிருச்சான். நாட் லைக்லி டு அஃபெக்ட் த செக்ரீஷன். எந்த வந்து நாட் லைக்லி செக்ரீஷன்? ஓகேவா. நம்ம ரெண்டு டைப்ல பார்த்துருப்போம். என்னது? இன்னர் கார்டெக்ஸ் அண்ட் அவுட்டர் மெடுலா அப்படின்னு ஓகேவா. டூ டைப்ஸ் இருக்குது. இன்னர் கார்டெக்ஸ் அட்ரினல் கார்டெக்ஸ். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ரினல் மெடுலா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுலா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்.
அட்ரினல் மெடுலால தான் என்ன கிரியேட் ஆகுது, அதான் என்ன சிந்தசைஸ் பண்ணுது, 2 ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணுது. அட்ரினல் மெடுலா தான் 2 ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணுது. சிந்தசைஸ் 2 ஹார்மோன். என்ன ஹார்மோன் அது, அட்ரினலின், நான் ஃபுல்லாக எழுத இது இல்லை, நான் அட்ரினலின். ஓகேவா, அட்ரினலின் நான் அட்ரினலின் யாரை சிந்தசைஸ் பண்ணுறா, அட்ரினல் கார்டெக்ஸ் தான் அட்ரினல் மெடுலா தான் சிந்தசைஸ் பண்ணுது. ஓகேவாக்கண்ணா, நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இன்னர் மெடுலா அவுட்டர் கார்டெக்ஸ் அப்படின்னு படிச்சுட்டு போல, அதில் ஆஸ்பெக்ட்ஸில் மெடுலா நம்ம லெசன் எடுக்கும் போதே கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, டயக்ராம்லாம் போட்டு சிந்தசைஸ் போட்டு அந்த டேப்லோ காலம்லாம் ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ அட்ரினல் மெடுலாலேருந்து 2 ஹார்மோன் வந்து சிந்தசைஸ் ஆகுது. ஒன்று வந்து அட்ரினலின், இன்னொன்று வந்து நான் அட்ரினலின் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான், அட்ரினல் கார்டெக்ஸில் இன்ஜுரி நடக்குதான். இங்கே இவனை போட்டு அடிச்சு விட்டாப்ல. ஓகேவா, இட் இஸ் நாட் லைக்லி அஃபோர்ட் எந்த செக்ரேஷன் ஆல்டோஸ்டிரானா, போத் ப்ரோஜெஸ்டரானா ஆல்டோஸ்டிரானா இல்லை அட்ரினலினா கார்டிசால், இதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா அட்ரினலின் எதில் வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அட்ரினல் மெடுலால வர்றதுனால, which is not affect. அவனுக்கு அடிவான எனக்கு என்ன, பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போனால் எனக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்படி இருக்கக்கூடாது. பட் பக்கத்து வீட்டுக்காரத்தில் பிரச்சனை எனக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அட்ரினலின் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஏன்னா நாட் லைக்லி தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அட்ரினலின் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இன்னர் மிடில் அவுட்டர் கார்டெக்ஸ் மாற்றி சொல்லிட்டேன். சரி, ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருப்பேன். ஓகேவா, இன்னர் மிடில் அவுட்டர் கார்டெக்ஸ். ஓகே, அவுட்டருக்குலாம் கார்டெக்ஸ் மிடில் மிடில் தான் இருக்குது. ஓகேவா, சூப்பர். பிரத்திகா, குக்குலப்பிரியா, சித்ரா, நோயல் கலக்கிட்டீங்க. ஓகேவா, ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சராக பார்த்துருக்கோம். ஓகேவா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தலாமா. டாக்ஸிக் ஏஜென்ட் present in food which interfere with thyrosis synthesis lead to the development of. Toxic agent present in the food which interfere with thyrosin synthesis leads to the development of another toxic goiter, cretinism, simple goiter, thyrotoxicosis. Toxic agent தெரியலையா, நல்லா பாருங்க. உனக்கு எத்தனை டாக்ஸிக் ஏஜென்ட் பிரசன்ட் ஃபுட்டில் வந்து டாக்ஸிக் ஏஜென்ட் பிரசன்ட் இருந்துச்சுன்னா இன்டர்ஃபியர் வித் தைராய்ட்ஸோட இன்டர்ஃபியர் ஆகும், சிந்தசிஸ் ஆகுது. அது என்ன டெவலப்மெண்ட் ஆகும், டெவலப்மெண்ட் இன்டூ நல்லா பார்த்துக்கோங்க. டாக்ஸிக் ஏஜென்ட் தைராசினோட இன்டர்ஃபியர் ஆகும்போது சிந்தசைஸ் ஆகும்போது இஸ் டெவலப்டு இன்டூ சிம்பிள் காய்டராக டெவலப் ஆகும். எப்படி டெவலப் ஆகும், சிம்பிள் காய்டராக டெவலப் ஆகும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, சிம்பிள் காய்டராக தான் டெவலப் ஆகும். ஓகேங்களா, சிம்பிள் காய்டராக தான் டெவலப் ஆகும், தைரோட்டோகார்டிகஸாக டெவலப் ஆகாது. ஓகேங்களா, எஸ்டா. ஓகேவா, ஓகே. அதே மாதிரி இந்த டாக்ஸிக் காய்டர் இருக்குது தெரியுமா, இந்த டாக்ஸிக் காய்டரும் இந்த தைரோடாக்சிகாய்ஸஸும் எது கீழே வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த தெரியுதா, இந்த தைரோடாக்சிகாய்ஸும் டாக்ஸிக் காய்டரும் எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டஸ் அது கீழே வருது. ஓகே, நோட் பண்ணி வச்சோம். ஹைப்போதைராய்டஸ் அது கீழே வருது. ஓகேவா, சூப்பர். கோகுலப்பிரியா, சித்ரா, நோயல். ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி சிம்பிள் காய்டர். சிம்பிள் காய்டர் ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக பார்த்துருக்கோம். நோ டவுட் இல்லையா, டவுட் இல்லை. ஆப்ஷன் சி தான் நம்ம சொல்லிருக்கோம். ஸோ கரெக்ட் ஆன்சராக பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா. அடுத்த கொஸ்டின் என்னவா கொடுத்துலான்னு பார்த்தலாமா. அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தண்ணி குடிச்சுங்க. தண்ணி குடிக்காத தண்ணி குடிச்சவங்க குட்டி ஃபயர் ஒன்று போடுவீங்க. அப்படியே கூட வந்துட்டிங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம். எஸ், சூப்பர். ஓகேவா, மறக்காமல் மேலே அந்த அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அசைன்மெண்ட் கொஸ்டின் முடிக்காதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா. அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்றது பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a 24 hours rhythm of our body such as a sleep wake cycle is regulated by hormone. எந்த ஹார்மோனால ரெகுலேட் பண்ணப்படுது, ரொம்ப ஈஸி. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதேமாரி தான் இந்த ஸ்லீப் வேக் சைக்கிளை வந்துட்டு ரெகுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோன், படத்தில் கூட அடித்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, சரி, அடிச்சு சொல்லியிருப்பாங்க, டே அது செக்ரெட் ஆகலையாடா உனக்கு தூக்கம் வர மச்சான் அப்படின்னு சொன்னோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எஸ் கமான், என்ன ஹார்மோன், கால்சிகோட்டைனா, ப்ரொலாக்டினா, அட்ரினலினா, மெலட்டோனினா,
அதே தான் கண்ணாங்களா, அதே தான்டா. சூப்பராக சித்ரா நோயல் கோகுலப்பிரியா கலைக்கிறீங்க. என்னது நமக்கு ஸ்லீப் வேவ் சைக்கிள் 2-4 ஹவர்ஸ் ரிதம் இருக்குது தெரியுமா நம்ம பாடியில். இந்த இப்போ பசிக்க ஆரம்பிக்கும், அப்படி பசிக்கும், தூக்கம் வரும், தூக்கத்தை நம்ம எந்திரிப்போம். ஸோ அந்த சைக்கிளை ரிதமாக வந்து கால்குலேட் பண்ணுறது, அதை ரெகுலேட் பண்ணுறது யாராக இருக்கார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் நன் அதர் தேன் அவர் மெலட்டோனின் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடும். ஓகேவா? இந்த பேராதைராய்டு பேஸ் பண்ணி இந்த ஹைப்போதலாமஸை பேஸ் பண்ணி கீழே வர இந்த கிளாண்ட் இருக்குது, பைனியல் கிளாண்டை பேஸ் பண்ணி வருது இல்லையா? ஸோ அது செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெலட்டோனின். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பராக சித்ரா நோயல் கோகுலப்பிரியா பிரதீகா கலைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி மெலட்டோனின் தான் நம்ம கரெக்டான ஆன்சராக பார்த்துட்டு. ஓகேவா? ஆப்ஷன் சி மெலட்டோனின் கண்ணுங்களா மறந்துடாதீங்க. ஆப்ஷன் சி மெலட்டோனின். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஆல்சோ another match like following given below is an incomplete table. ஓகே, என்ன இன்கம்ப்ளீட் டேபிள்? ஏபிசி எல்லாம் இன்கம்ப்ளீட்டான டேபிள். ஓகே, அப்போ இது என்ன வரும் அப்படின்றது நம்ம சொல்லணும். ஓகே, ஏபிசி வந்து என்ன வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். டேபிள் அபவுட் சர்டன் ஹார்மோன்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தி சோர்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ் ஆர் ஒன் மேஜர் எஃபெக்ட் இன் பாடி ஹியூமன்ஸ். அப்போது என்ன வரலாம்? கிளாண்டு என்ன செக்ரேட் பண்ணுதா? ஈஸ்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணுதா? எஃபெக்ட் ஆன் த பாடி எப்படி இருக்கா? மெயின்டைன் த செகண்டரி செக்சுவல் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? அது செக்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் கீழே வரது ஆல்ஃபா செல்ஸ் வந்து ஐசோலேட் ஆஃப் ஃபிளாரன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. அது என்ன செக்ரேட் பண்ணுதுன்னு தெரியல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைசஸ் ஆஃப் பிளட் சுகர் லெவல் பண்ணுது. அதே மாதிரி தான் ஆப்ஷன் சி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்டிரியோ பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன செக்ரேட் பண்ணுது அப்படின்னு தெரியல. பட் அது எஃபெக்ட் ஆன் த பாடி எப்படி இருக்குன்னா ஓவர் செக்ரேஷன் லீட் டு ஜைஜாண்டிசம் அப்படின்றாங்க. அப்போ ஏ, பி அண்ட் சி என்னவா இருக்கலாம்? ஏ, பி அண்ட் சி என்னவா இருந்தால் நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஏ, பி அண்ட் சி வந்து என்னவா இருந்திருந்தால் நமக்கு இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் புரியுதாக்கண்ணா? என்ன எங்கே கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். ஏ என்னவா இருக்கும்? ஏ வந்து கிளாண்டு கொடுத்துருக்கான், செக்ரேஷன் கொடுத்துருக்கான், எஃபெக்ட் ஆன பாடி கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா ஏ, பி அண்ட் சி வந்து கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகே, ஏ, பி அண்ட் சி வந்து கண்டுபிடிக்க சொல்கிறான். ஒரு ஏ நகருக்கு கிளாண்டை பற்றி பேசுது, 2 பி அண்ட் சி எதை பற்றி பேசுனா செக்ரேஷனை பற்றி பேசியிருக்கு. அப்போது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. ஒரு கிளாண்ட் என்ன பண்ணுதான்? ஈஸ்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணிது, மெயின்டைனிங் இந்த செக்ரேட்டரி செக்சுவல் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கான். எஃபெக்ட் ஆன ஒரு பாடியை கன்சிடர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஆல்ஃபா செல்ஸ் ஐசோலேட் ஆஃப் ஃபிளாரன்ஸ் அப்படின்ற கிளாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செக்ரேட் பண்ணுதுன்னு கேட்குறான். பட் அது எஃபெக்ட் ஆன பாடி என்ன இருக்குன்னா பிளட் சுகர் லெவல் வந்து ரைஸ் பண்ணி விடுது. அதே மாதிரி தான் நம்ம ஆன்டிரியோ பிட்யூட்டரி அது என்ன பண்ணுது? ஓவர் செக்ரேஷன் லீட்ஸ் டு ஜைஜாண்டிசம். பட் அது என்ன செக்ரேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் ஏ, பி அண்ட் சி வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஆப்ஷனில் வச்சுட்டு எது ஏவா இருக்கலாம், எது பியா இருக்கலாம், எது சியா இருக்கலாம் அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? வணக்கம்டா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன பர்த்டே வாடா, சாக்லேட்டாக கொடுக்குறீங்க? கொடுக்குறோம். விச்சு மாத்திரம் கொடுக்கக்கூடாதா? கோல்டாக இருக்கிறதுனால. ஓகே ஆப்ஷன் டின்னு சொல்லிருக்கீங்க. ஆப்ஷன் டி என்னவா இருக்கு? ஏ, ஓவரி. ஓகே, எஸ், ஈஸ்ட்ரோஜன் வந்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஓவரி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏ என்னவா இருக்கு? ஓவரி. அதான் செகண்டரி செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், செக்சுவல் கேரக்டர்ஸ் வந்து ரிப்ளேட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து பி என்னவா இருக்கு? ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ என்னவா இருக்கு? ஓவரியா இருக்கு. ஆப்ஷன் பி வந்து குளுக்கோகான் நம்ம கன்சிடர் பண்றோம். அண்ட் ஆப்ஷன் சி நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்? growth ஹார்மோன் நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேவா கண்ணா? சூப்பர். ஹாய் தேவதர்ஷினி. ஹாய்டா. சூப்பர் கோகுலப்பிரியா கலை சித்ரா நோயல் கலைக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் த சோர்ஸ். இது மறுபடியும் மேட்ச் அப்படின்னு கேட்காது. ஓகே, மேட்ச் த சோர்ஸ் வித் தேர் ரெஸ்பெக்டிவ் ஹார்மோன் as well as their function. Source, gland and functions. ஓகேவா? Posterior pituitary vasopressin stimulates reabsorption of the water in the distal tubules and nephron. Corpus luteum estrogen supports the pregnancies. Thyroxine regulates the blood calcium level. Anterior oxytocin. Sorry, ஒரே நிமிஷம். இப்போ சொல்லுங்க. இந்த ஒரு வேர்டு மிஸ் ஆயிருந்துச்சு. இப்போ சொல்லுங்க, என்னவா இருக்கலாம் ஆன்சரு?
கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா மேட்ச் சோர்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ்ல அப்படின்னா posterior pituitary vasopressin stimulates reabsorption water in the distal tubules in nephron. ஓகேவா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்ச விஷயம் தானே? We all knew that. Yeah. Okay. So, pars nervosa அப்படி நம்ம சொல்லுவோம் இல்ல posterior pituitary அப்படி சொல்லிருக்கோம். So, option A is the correct answer. ஓகேவா? இதுவும் கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே. மிச்சத பார்த்தா கார்பஸ் லூட்டியம் ஈஸ்டர்ன் சப்போஸ் பிரெக்னன்சி எப்படி வராது. ஓகேங்களா? தைராய்டு ரெகுலேட்ஸ் blood calcium லெவலா இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஆன்டி ஆக்சிடோஸ் என்ன பண்ணது கிடையாது. ஓகேங்களா? சோ இது மூணுமே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணு. ஏன்னா கான்ட்ராக்ஷன் யூஸ் சைல்டு பர்த் அது பண்றது இல்ல, போஸ்டிவ் பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கு. சோ ஆப்ஷன் A is the correct answer. ஓகேவா? ஆப்ஷன் A is the correct answer. சூப்பர் சித்ரானோயல் கோகுலப்ரியா சபரீஷ் கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ வி கன்சிடர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் அண்ட் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ். ஓகே, யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது மசில்ஸ் டியூரிங் த சைல்டு பர்த். வாட் இஸ் கரெக்ட் டு சே அபவுட் த ஹார்மோன் ஆக்ஷன் இன் ஹியூமன்ஸ்? யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகே, அதில் ஹார்மோன் ஆக்ஷன் வந்து கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்மோன் ஆக்ஷனை கரெக்டாக பேஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்றாங்க. ஓகேவா? என்னவா இருக்கலாம் ஆப்ஷன்? என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்றத பார்ப்போமா? என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா glucagon is secreted by beta cells of isolate of Langerhans and stimulates glucogenesis of thymosins. And option B என்ன கொடுத்துருக்காங்க? secreting and stimulating with aging அப்படி கொடுத்துருக்காங்க. option C என்ன கொடுத்துருக்காங்கன்னா in females follicular stimulating hormone first binds with a specific receptor and ovarian cell membrane. and option D என்ன கொடுத்துருக்காங்கன்னா follicular stimulating hormone தான் இருக்கும், FSH தான் வரும். ஓகேவா? stimulate the secretion of estrogen and progesterone அந்த மாதிரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொறுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்க போது எஸ் டாக்கண்ணா, சூப்பர். ஓகே, எது கரெக்டாக இருக்க போது இன் ஃபீமேல்ஸில் follicular stimulating hormone ஃபர்ஸ்ட் பைண்ட்ஸ் த ஸ்பெசிஃபிக் ரிசப்டார் எங்கே இருக்கிறது? ஓவேரியன் செல் மெம்பரேனில் இருக்கிறதுக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பர் சித்ரானோயல் சபரீஷ் கோகுலப்ரியா கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சியை நம்ம கன்சிடர் பண்ணிருக்க follicular stimulating hormone ஃபர்ஸ்ட் எங்கே பைண்ட் ஆகுதுன்றாங்க? ரிசப்டார் ஆனால் ஓவேரியன் செல் மெம்பரேன்றது தான். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் அ வெரி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா கணக்குங்களா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா which one of the following pairs of hormones are the examples of those that can easily pass through the cell membrane that target the cells and bind to the receptor inside it? அதுவும் இது வேற கொடுத்துருக்கா, மோஸ்ட்லி நியூக்ளியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. ஓகேவா? இன்னும் பயிற்சி வேண்டுமா? எதுக்குடா பயிற்சி வேண்டும்? பயிற்சி எல்லாத்துக்குமே வேண்டுகிட்டே தான் இருக்கும். பயிற்சி முடிந்தால் வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? மோஸ்ட்லி இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்போ என்ன வந்திருக்கலாம்? we can find it out which is cannot be objects. Insulin and glucagon, thyrosin and insulin, இல்ல somatostatin and oxytocin, இல்ல cortisol and testosterone. மேத்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு டெஸ்ட் இருக்கா? ஓகே, அவ்வளோ ஒரு நாள் டெஸ்ட் வச்சுருக்காங்களா? எஸ் ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போதைக்கு டைம் பீரியட் வந்து நம்ம என்ன தான் நம்ம இதாக இருந்தாலும் விச் இஸ் போர்டு எக்ஸாம் டைம். ஸோ நம்ம அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் தெரியலையா? கலாகிரணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மனுஷனுக்கு கோல்டு பூச்சிக்குது, இழுத்து எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி கார்டிசால் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன். ஓகே, ஆப்ஷன் டி கார்டிசால் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன். என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்களேன். which one of the following pairs of the hormones are examples of those easily pass through the cell membrane in the targeted cells bind to the receptor? இதே பேஸ் பண்ணி தான் இங்கே கேட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ என்னவா இருக்க போது இட் இஸ் கார்டிசால் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன். அது மட்டும் இல்லாமல் கொடுத்துட்டான் மோஸ்ட்லி இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்த்துட்டு. ஓகே, சூப்பர். கோகுலப்ரியா சித்ரானோயல் சபரீஷ் கலக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாளாக கோல்டுடா. ஓகேங்களா? நான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நான் கோல்டுக்கு ஒரு மருந்து சொல்லியிருப்பேன். மருந்து சாப்பிட்டா 7 நாளில் போயிடும், மருந்து சாப்பிடலன்னா 1 வாரத்தில் போயிடும் அப்படின்னு. ஓகேவா? அதே கரெக்ட் தான். ஓகேவா? ரெட்ரோ வைரஸ் என்ன என்ன வருது? 1 வாரம் இருக்கும், 7 நாள் இருக்கும். 7 நாளுக்கு போகல அப்படின்னா அது குட்டி போட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதோட இன்னொரு வேரியண்ட்டை பரப்பிட்டு போயிடுச்சு.
இப்போ அப்படி பரப்பி அவங்க குடும்பமே அவங்க இதில் உடம்புல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க குடும்பமே அவங்க வம்சமே என் குடும்பம் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு வாரத்தில் போக வேண்டிய கோல்டு வந்து என்ன பிரச்சனை, அது குட்டி போட்டு அது வம்சம் வழியாக எனக்கே ரெண்டு கொடுக்காம என் உடம்புல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற பட்சத்தில் எனக்கு வாய்ஸும் போயிருக்கு, என் நோஸும் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ தப்பாக ஒன்று நினச்சிக்காதீங்க. எஸ்டா இன்ட்ரா செல்லுலர் ரிசெப்டார்ஸ்லாம் பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? சூப்பர். மிஸ் ஆகுதா? எங்கே போட்டேனே தெரியலடா, நானும் மறந்துட்டேன். ஓகே, ஒரு 10 கொஸ்டின் முடிச்சுட்டோம். குட்டி 5 ஒன்று போடுங்கம்மா. கமான். குட்டி 5 ஒன்று போடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காருல, அவர் தான் நல்லாக்கா. அவர் டெஸ்ட் எழுதி டயர்டாகி வந்திருப்பார். இன்னொரு ஆள் இருந்தார், அஜய் எங்கே போனாருன்னு தெரியல. நம்ம ஃபோன் ரெடி பண்ண போயிட்டார் போலுக்கு. அவர் ஃபோன் வந்துட்டு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் பேஸ் பண்ணி போயிட்டுருக்குனாரு. அவரோட டிஸ்பிளே வந்து உடஞ்சி போயிருக்குன்னா அதை ரெடி பண்ண போயிட்டார் போல. ஓகேவா? கொடுக்கறது இல்லாமா சித்ரா நோயல் பிரச்சனை பண்ணுறாங்க தான். ரெண்ட்டு அக்ரிமெண்ட் போட சொன்னால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கும் என் உடம்புல இருந்துட்டு ஏன்னா கிளாஸ் எடுக்க விடாமல் நானும் கத்தி பேசி தொண்டை வேலையை எல்லாத்தையும் நம்மள இது பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருந்து ரெண்ட்டு வாங்காமல் நமக்கு ரெண்டு கொடுக்காம ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கான். கோர்ட்டில் கேஸ் போடலான்னு இருக்கேன். சரி, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் விட்டு வச்சிருக்கேன். இல்லைனா கோர்ட்டில் கேஸ் போட்டுருவோம். ஓகே, எஸ் தாக்காண்ணா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். லேடி செல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. லேடி செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பாடிஸ் ஆர் செக்ரட்டரி சோல்ஸ் ஆஃப் லேடி செல்ஸ். என்ன வரும்? லேடி செல்ஸ் படிச்சிருப்போம். எதை படிக்கலனாலும் சரி லேடி செல்ஸை படிக்காமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா? நம்ம ரீப்ரொடக்ஷனை வந்துட்டு இந்த லேடி செல்ஸ் தான் மெயினான ஒரு ஹார்மோன் வந்து சிந்தசைஸ் பண்ணி விடுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது என்ன ஹார்மோன் இருக்கானுங்களா? எஸ், சூப்பர். என்ன ஹார்மோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்டரான். டேய், என்ன ஹார்மோன்? டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோன். ஓகே, டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்றது யார் பண்ணுறா? ஆண்ட்ரோஜன்ஸ். ஆப்ஷன் டி ஆண்ட்ரோஜன்ஸ். ஓகே, ஆப்ஷன் டி ஆண்ட்ரோஜன்ஸ். லிங்க் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆண்ட்ரோஜன்ஸ் லிங்க் பண்ணி எஸ் எல்எச். ஓகே, லேடி செல்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி ஆண்ட்ரோஜன் இஸ் கரெக்ட். சூப்பரா. சித்ரா நோயல், கோகுலப்பிரியா, மனு, தாரணி, டாக்டர் சந்தோஷ், தேவதர்ஷினி கலக்கிறீங்க தாரணி. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 1 ஹவர்ஸ்க்கு 50 கேளுங்க சார். கொடுத்துட்டாலும் நான் என்ன கேட்குறேன்னா, நான் 1 ஹவர்ஸ் 50லாம் கேட்கல. கிளாஸ் இருக்கும்போதாவது கொஞ்சம் அந்த தொண்டை வலி இல்லாமல் இந்த மூக்கு ரன்னிங் நோஸ் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கலாம் போதும் அப்படின்னு இருக்கேன். ஓகேவா? அதுவே நடக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஒருத்தனுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு ஃபுட் எப்படி நம்ம மைக்ரோப்ஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? மைக்ரோப்ஸில் ஈக்குவலில் வந்து இன்சுலின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் படிச்சிருப்போம். தேவையான அளவுக்கு ஃபுட்டு வந்துட்டு அந்த மைக்ரோ பிளேட்டில் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டே இருக்குமா? அந்த டேர்ம்ஸ் படிச்சிருப்பீங்களா? ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் நம்ம இன்சுலின்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. இன்சுலின்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு அளவுக்கு நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஃபுட்டை வந்து கம்மி பண்ணால் போதும், அதுக்கு சக்ஸஸிவ் ஜென்ரேஷன் கொடுக்காம வச்சிருவாங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை நான் கொடுத்துட்ருக்கேன். ஏசியில் தான் உட்காந்து இருந்துட்டு இருக்கேன். வெளியே போனாலும் குளிராக தான் இருக்குது, சில்லாக தான் சாப்பிட்டு இருக்கேன். ஸோ தேவையான என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால அது வெளியே விட்டு போக மாட்டேங்குது. ஓகே, என்ன விட்டு போக மாட்டேங்குது. அந்த ஆஸ்பெக்ட் தான். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரோஜன் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கரெக்ட் டு சே அபவுட் த ஹார்மோன்ஸ் ஆக்ஷன்ஸ் இன் ஹியூமன்ஸ்? which is the correct? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, which is the correct answer on below given options? கீழே வந்து கொடுத்த ஆப்ஷன்ஸில் வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துல படிச்சலாமா? ஒரு நிமிஷம். எஸ், குளுக்காகான் இஸ் செக்ரேட்டட் பை பீட்டா செல்ஸ் ஐசோலேட் ஆஃப் லாரன்ஸ். இப்போ தானே அது பார்த்தோம். நடப்பாய், ஒரே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சா? இப்போ தானே அது பார்த்தோம். ஒரே மாவை தான், கொஸ்டினை மட்டும் மாற்றி வச்சுட்டான். ஓகேவா? இப்போ கொஸ்டினை மட்டும் மாற்றி வச்சுட்டா. அப்போ என்னவா இருக்க போகுது? இன் ஃபீமேல்ஸ் எஃப்எஸ்ஹெச் பைன்ஸ். வேறு ஏதாவது ட்விஸ்ட்டு தான் இருக்கா? இல்லை, அதே தான். கொஸ்டினை தான் மாற்றி கேட்டிருக்கான், ஆப்ஷனை மாற்றலை. ஓகேங்களா? கொஸ்டினை மட்டும் தான் மாற்றி கேட்டிருக்கான். அதுவும் பிஹேவியரில் கேட்கல. ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டான ஆக்ஷன் எது எடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்ம முன்னாடி வேறு கொஸ்டினில் பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? எஸ், வேறு கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்தோம். இஸ் ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சூப்பர். மெனு, தேவதர்ஷினி, தாரணி, சந்தோஷ், சித்ரா நோயல், சபரீஷ். ஓகேங்களா? ஐ எம் நியூ, வேர் கேன் ஐ ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட்?
எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணோம், எங்கேருந்து வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம், விச் இஸ் யுவர் கன்வீனியன்ட்டான சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பேஸை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றது. நீங்கள் இந்த வருஷம் நீட் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 12th படிச்சுட்டு இருந்துருப்பீங்க, இல்லை ட்ராப் இயர் எடுத்து படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் 12th படிச்சுட்டு இருப்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th பேஸில் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா, எப்போவுமே 11th தான் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீட்டை பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 11th ஸ்டார்ட் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேரி அவுட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ண பாருங்க. ஓகேவா, 11th என்ன சாப்டர் இருக்கோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ண பாருங்க. ஏன்னா இனி உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம்னா அது வந்துட்டு பேக் ஃபயர் ஆக சான்ஸ் ஆயிரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டே வாங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எதுவாக நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், ரிப்பீட்டட் சாப்டர்ஸ் கொஸ்டின் எது கன்சிடர் பண்ணிருக்கோமோ அதை பார்த்துட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. ஓகே, ஒன்ஸ் அது பேஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல் கிளியர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 12th வந்து அந்த மெயினான கான்செப்டை பார்க்கலாம். ஓகேவா, பட் எப்படி இருந்தாலும் தெளிவாக படித்தா தான் பாஸ் ஆக முடியும். நம்ம மோட்டோ என்னது, நம்ம கொள்கை என்னவா இருக்க போது, படிக்கிறவன்லாம் பாஸ் ஆக மாட்டான், தெளிவாக படிக்கிறவன் தான் பாஸ் ஆகும். நீங்கள் ஒரு விஷயம் படித்தாலும் அது தெளிவாக படித்தா போதும். 9 விஷயம் படிச்சிருக்கேன் சார், எந்த ஒரு யூஸும் இல்லை, தெளிவு இல்லாமல் படிச்சிங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் தெளிவாக படிச்சனாலே அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா கண்ணுங்களா? ஓகேவா, அப்போ 11th வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேட்ச் டு மேட்ச் ஸ்ட்ராங் பண்ண பார்க்குறீங்க. ஓகே, 11th என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கோமே, நீங்கள் 12th படிக்கும்போது, நீங்கள் 12th போகும்போது உங்களுக்கு 11th மறுபடியும் ரீரீட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ரீரீட் பண்ணுற மாதிரி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, அந்த அளவுக்கு நீங்கள் 11th ஸ்ட்ராங் பண்ணாலே போதும். இப்போதைக்கு அந்த வேலையை மட்டும் பாருங்கள், மிச்சத்தில் நம்ம 12th போயிட்டு பார்த்தா போதும். 11th என்ன பண்ணணும், 11th கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஸ்ட்ராங் பண்ணியிருக்கணும். 11th பேசிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்கணும். 11th ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். இதை மட்டும் நீங்கள் 11th இருக்கவங்க பண்ணால் போதும், மிச்சத்தில் டென்ஷனே ஆக வேணாம். ஏன்னா நிறைய டைம் இருக்கு. ஓகேவா கண்ணா ஜோய்? ஓகே, ஓகேங்களா? எஸ், குட் ஈவினிங் நான் ஷைலின். குட் ஈவினிங் ஷைலின். ஐ திங்க் யூ காட் மே மெயில். என்னோட சிஸ்டம் ஒரு சின்ன ப்ராப்ளம், நான் மெயில் ரெஸ்பாண்ட் பண்ண முடியலமா, நான் இன்னைக்குள்ள பண்ணிடுறேன். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, which one of the following pairs of chemical substance is correctly categorized? கொடுக்குற சப்ஸ்டன்ஸ்ல வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை இதை கரெக்ட்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, which one of the following pairs of chemical substance is correctly categorized? கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல எதுவாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். எதுவாக இருக்குடா கண்ணா, எதுவாக இருக்க போகுது? எதுவாக இருக்க போகுது? பெப்சின் அண்ட் ப்ரோலாக்டின் ஆர் 2 digestive enzymes secreted by stomach. எது கரெக்டாக தானே கேட்டிருக்கான்? which of the following correctly categorized? ஓகே, troponin and myosin complex proteins are striated muscles, secretin and rhodopsin polypeptide hormones, calcitonin and thymosin thyroid hormones. எஸ், இது பார்க்கும்போது ஆப்ஷன் பி ட்ரோபோனின் எங்க இருக்கு? ஆக்டின் ஃபிலமெண்ட்ல இருக்கு. படிச்சிருப்போம் இல்லையா, ஆக்டின் ஃபிலமெண்ட், ஆக்டின் பேண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. மயோசின் ஃபிலமெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரையேட்டடான மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கோடு இருக்குன்னு சொல்லியிருப்போம்ல, படிச்சிருப்போம்ல. காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் இன் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் அண்ட் ஆக்டின் அண்ட் மயோசின் ப்ரோட்டீன் அப்படின்னு படிச்சிருப்போம்ல. பேண்ட் அப்படின்னு பேஸ் பண்ணி வந்திருப்போம்ல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஆக்டின் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், மயோசின் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். ஸ்ட்ரையேட்டட்னா இந்த மாதிரி நம்ம மசில்ஸோட டயக்ராமேட்டிக் எடுத்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்போம் இல்லையா, பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ்ல நினைக்கிறேன். ஓகே, லோகோமோஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பாடி ஃப்ளூயிட்ஸ்ல பேஸ் பண்ணி லோகோமோஷன் மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி தான். சூப்பரா ஸ்ரீஜத், சித்ரா நோயல், ஷைலின், தேவதர்ஷினி, கோகுலபிரியா, சபரீஷ் கலக்கிறீங்க. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் இது கரெக்ட் ஆன்சர் இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, select the answer which are correctly matches the endo அப்படின்ற அவசியம் இருக்கு. ஓகேவா, என்டிஏ பொறுத்த வரைக்கும் நீ டாக்டர் ஆக வேணாம் தான் நினைப்போம். ஓகே, என்டிஏ பொறுத்த வரைக்கும் நீ டாக்டர் நினைக்க மாட்டா, நீ டாக்டர் ஆக வேணாம் தான் நினைப்போம். ஓகேவா, ஸோ டாக்டர் ஆகணுமா ஆக வேணாமன்றது உங்களோட கன்சர்னா தான் இருக்கும். அது எப்படி கொஸ்டின் கொடுப்பா, அவங்க படிக்க முடியாத இருக்க ஆஸ்பெக்ட்ல பெருசா பார்த்தானே கண்ணை மூடணும் அப்படின்னு தான் தோணும். ஓகே, பார்த்து ஃபுல்லா படிக்கவே தோணாது அப்படி. ஓகே, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பான். பட் அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணியாலும் அடிச்சாகணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் மேட்ச் பண்ணி சொல்லுங்க. எஸ், பாப்போமா? ஆப்ஷன் ஏ ஆன்டினா பிடிட்டரி, பி ஆக்சிடோசின். மறுபடியும் வந்துட்டாங்க, தப்பு. லேக் ஆஃப் அயர்ன் டயட் ரிசல்ட்ஸ் இன் காய்டர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சரா பார்த்துருக்கோம். சூப்பரா மஞ்சு, ஷைலின், கோகுலபிரியா, சபரீஷ், சித்ரா நோயல்,
கலக்கிறீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, NTA இஸ் மை ரிலேட்டிவ். ஓகே எஸ், ஓகேவா. என்ன ரிலேட்டிவ் ரொம்ப ஃபால்ஸான ரிலேட்டிவ், நம்ம உருப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிலேட்டிவ் தான் நம்ம NTA கரெக்டாக இருக்க போகிறோம். ஓகேவா. பட் NTAக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் இந்த பட்ஜெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, NTAவோட பேர்டனை குறைச்சிருக்காங்களாம். NTA வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் NTA இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீட்டு அந்த JEE அந்த எக்ஸாம் அந்த என்ட்ரி லெவல் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படின்றாங்க. ஓகேவா. அப்போது அவங்களுக்கு இது குறைச்சதுனால, அவங்களுக்கு பேர்டன் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் நோட்டை பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ தாராளமாக இருக்கும். ஓகேவா. டெஃபினெட்லி டாக்கண்ணா, டெஃபினெட்லி கொஸ்டின் ப்ராக்டிஸ் என்றைக்குமே மிஸ் ஆகாது. ஒரே கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான். இதெல்லாம் எப்போ கேள்விப்பட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். இதெல்லாம் நீட் 2017 கேட்ட கேள்வி நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ, ஐ எம் நாட் ராங். கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. 2017 கேட்ட கேள்வி தான். ஓகேவா. எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான்டா. ஸோ எப்போவுமே இம்பார்ட்டன் தான் இருக்க போது. ஓகே, பெரிய அளவுக்கு சேஞ்சஸ்லாம் எதுவுமே வராது. நீட் ஆஸ்பெக்ட்டில் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ்லாம் எதுவுமே வரப்போகிறது இல்லை. 2027 நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார், பார்க்கலாமா சார்? தாராளமாக பார்க்கலாம். ஓகே, எந்த ஒரு சேஞ்சஸும் வரப்போது. 2025 2024 என்ன சிலபஸ் சேஞ்சஸ் இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. ஓகே, அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா. அப்படி இருந்துச்சுன்னா மேஜர் முன்னாடியே முன்கூட்டியே நிறைய வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவோம். ஓகேவா, புக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா. ஓகேவா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்டான ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா. தைராய்டு கிளாண்ட், தைராசின் பண்ணிட்டு லேக் ஆஃப் அயோடின் டயட் ரிசல்ட்ஸ் இன் காய்டர். ஓகேவா. இது உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் இருக்க போது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் ஃபீமேல் என்ன பண்ணா டெலிவரி a baby who suffer from a stunt growth, mental retardation, லோ இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட், ஐக்யூ கம்மியாக இருக்குது, அப்நார்மல் ஸ்கின். அப்போது இது எதோட டிஃபிஷியன்சியாக இருக்கலாம்? ஒரு அம்மா வந்து குழந்தை வந்து பெற்கிறாங்க, அவங்க பிறந்த குழந்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் க்ரோத் ஹார்மோன் டிஃபிஷியன்சியாக இருக்குது, மென்டல் ரிட்டார்டேஷன் மூளை வளர்ச்சி இல்லாமல் ஐக்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது, அண்ட் அப்நார்மல் ஸ்கின் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஒரே நிமிஷம்டா. என்ன சவுண்ட் அது? அது என்னோட டிஃபிஷியன்சியாக இருக்கலாம்னு சொல்லுங்கள். அது எது என்னோட டிஃபிஷியன்சியாக இருக்கலாம் உங்களோட நாலேஜை பொறுத்த வரைக்கும்? என்ன டிஃபிஷியன்சி இருந்தால் இந்த மாதிரி இது நம்ம பார்க்க முடியும்? ஒரே நிமிஷம்டா. ஏன்னா அது டிங்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. எஸ், அப்போ குழந்தைக்கு என்ன இருந்தது இந்த மாதிரி பார்க்க முடியும். என்ன கொடுத்துருக்கான்? ஸ்டண்ட் க்ரோத் கொடுத்ததாச்சு, மென்டல் ரிட்டார்டேஷன், லோ இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட்டு, அப்நார்மல் ஸ்கின் கொடுத்துருக்கோம். அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம். என்ன இருக்க போது? ஹைப்போதைராய்டிசம். அவங்க அம்மாவுக்கு ஹைப்போதைராய்டிசம் பேஸ் பண்ணி இருந்தால் தான், குழந்தைக்கு ஹைப்போதைராய்டிசம் பேஸ் பண்ணி இருந்தால் தான் இந்த மாதிரியான டிஃபிஷியன்சி வந்து வரப்போகுது. ஓகேவா. ஸோ இஸ் ஆப்ஷன் ஹைப்போதைராய்டிசம் தான் கரெக்ட் ஆன்சர். எஸ், ஹைப்போதைராய்டிசம்னா என்னது? இட் இஸ் அ டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின் இன் டயட். இங்கே தான் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா. லேக் ஆஃப் அயோடின் டயட் ரிசல்ட்ஸ் இன் டிராஸ்டர். ஓகே, ஹைப்போதைராய்டிசம் பேஸ் பண்ணி ஹைப்போதைராய்டிசம் என்ன டிசைன் ஆகுது? டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின் இன் டயட். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா கண்ணா. சூப்பர். சைலின், சபரீஷ், சித்ரா, நோயல், ஸ்ரீஜத், மஞ்சு, கோகுல பிரியா கலைக்கிறீங்க. ஓகேவா. ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு. ஓகேவா. 15 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். குட்டி 5 ரன் போடுங்க பார்ப்போம். நம்ம 25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சா நம்ம பிரேக் விடுறேன். 15 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். குட்டி 5 ரன் போடுங்கண்ணா. நெருப்பாக இருக்கும். நம்ம கட்சி சிம்பிளாக போட்டுருங்க. ரொம்ப குளிராக இருக்கும். நெருப்பு போட்டுருங்க பார்ப்போம். அதே மாதிரி இன்னும் லைக் பட்டன் அடிச்சு உடைக்காம இருந்தீங்கன்னா அடிச்சு உடச்சிருங்க. ஓகே, லைக் பட்டன் யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பார்த்துருங்க. லைக் யார் பண்ணாமல் இருந்தாலும் லைக் பண்ணுறேங்க. ஓகேவா. எஸ் 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 எஸ். ஒன்றுக்கு 2 ஷர்ட்டாக போட்டிருக்கேன். அப்போ கூட குளிருது. என்ன பண்ணுறது இல்லை. தேங்க்யூடா, தேங்க்யூடா. நாட்டு போட்ட நல்லவங்களுக்கும் அந்த ஃபயர் போட்ட நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் பண்ணிடலாமா? அடுத்த கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு? which of the following statement is correct in relation with the endocrine system? endocrine system பேஸ் பண்ணி எந்த following ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்றாங்க. ஓகே, endocrine gland, ductal gland வந்து படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல கொடுத்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். எப்படியே போய்கிட்டே இருக்கணும். என்னவா இருக்கும்? லாங் கொஸ்டின். எஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்ரிதிங் இஸ் கோன் பி a லாங் கொஸ்டின். ஓகேவா. நான் மறைக்கல, பட் இருந்தாலும் சொல்கிறேன் ரொம்ப குட்டி ஸ்டூடியோனால உங்களுக்கு இதே பற்ற மாட்டேங்குது. ஓகேவா.
நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? என்னவா இருக்க போகுது? எஸ் எஸ் ஹார்மோன் அப்படின்றது என்ன? ஹார்மோன் அப்படின்றது நமக்கு ஏதாவது நியூட்ரியன்ஸ் கிடைக்க போதா? இல்லை. இதெல்லாம் கோளாறு இருக்கண்ணா. என்ன கோளாறு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் ஹார்மோன் டிஃபிஷியன்சிரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதெல்லாம் அது கிடையாது. இதெல்லாம் நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னால. ஸோ ஹார்மோனால நமக்கு நல்ல விஷயம், அதாவது நியூட்ரியன்ஸ் கிடைக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடைக்காது. ஓகேவா? நம்ம டெஃபினேஷன் கொடுத்துட்டு ஹார்மோன் இஸ் அ நான் நியூட்ரியன் கெமிக்கல் ப்ரொடியூஸ்ட் பை த பாடி இன் ட்ரேஸ் அமௌண்ட். அது ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ஜஸ்ட் ட்ரேஸ் அமௌண்ட்டாக தான். ஓகேவா? சின்ன ஹார்மோன் டெஃபிஷியன்சி தான் இருக்கும். ஆக்ட் ஆஸ் அ இன்டர்ஸ்டெல்லர் மெசேஞ்சர், அதை தான் நம்ம ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்டான ஆன்சராக சொல்லிருக்கோம். ஓகேவா? ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நான் நியூட்ரியன்ஸ். அதாவது நியூட்ரியன்ஸ் எனர்ஜிலாம் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்றும் அப்படியே பாடி ஃபுல்லாக ஹார்மோனெலாம் நடந்துடல. ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன் தான் நம்ம பாடியில் சிந்தசைஸ் பண்ணப்படுறோம். ஓகேவா? ஸோ அதை மறந்துடாங்க, இட் இஸ் அ நான் நியூட்ரியன்ஸ். ஓகே, ஹார்மோன் பேஸில் நமக்கு நியூட்ரியன்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஓகேவா? ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சூப்பராக கோகுலப்பிரியா, ஷைலின், சித்ரா, நோயல், மஞ்சு, சபரீஷ், ஸ்ரீஜத் கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்த்துட்டு. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. நீட் 2026 மட்டும் இல்லாமல் எல்லா இதுலையுமே போர்டு எக்ஸாமில் கூட நம்ம எப்படி கேட்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாங்காக தான் கேட்க போகிறோம். பெருசாக கேட்டால் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், பெருசியாக கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொஞ்சம் கொஸ்டின் தான் பெருசாக எடுத்துருக்கேன். பட் நீங்கள் மேட்ச் டு மேட்ச் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் போறீங்க கூட, இல்லை மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க கூட, பெரிய கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்க. நமக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது. எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு இந்த டெண்டன்சி இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டினை பார்த்துட்டோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக படிக்க மாட்டீங்க. ஸ்டார்டிங் படிச்சுட்டே இருப்பீங்க. படிச்சுட்டே இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறீங்க. அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது எங்கேயோ இடத்துல மிஸ் பண்ணிருப்பீங்க. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் முதல்ல படிப்பீங்க. இது சின்ன கொஸ்டினாக தான் நீங்கள் டக்குன்னு படிச்சிருக்கீங்க. பட் பெரிய கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க. படிச்சுட்டே இருக்கும் நடுவில் எங்கேயும் மிஸ் ஆயிரும். இல்லை அப்படி படிச்சுட்டு இருக்கும் வேற எங்கேயும் தாட்டு போயிடும். ஃபுல்லாக கொஸ்டின் முடிச்சதுக்கு கூட எனக்கு என்ன அந்த கொஸ்டின் எதை பற்றி பேசுன்னே தெரியல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம அது 1 செகண்ட் ரீட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ அந்த மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீட் என்டி என்ன பண்ணுவா, இந்த மாதிரி பெரிய கொஸ்டினாக கொடுத்துட்ருப்போம். அப்போ உங்களுக்கு டைமும் கன்சியூம் ஆகுது. நீங்கள் 1-2 வாட்டி படிக்க வேண்டியதாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம மைண்ட் வந்து அதுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்காது. பெரிய கொஸ்டினுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நம்மளாம் குட்டி கொஸ்டினாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு குட்டி கொஸ்டினாக தான் ஃபிக்ஸ் ஆயிருப்போம். ஓகேவா? எஸ், எல்லாருமே அப்படி தான். ஓகே, நான் கூட அப்படி தான். நான் கூட நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் அதுவும் டைம் ஆஸ்பெக்டாக இருக்குது. நான் சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, இது எப்போ அடி வாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உட்காந்து ஜாலியாக உட்காந்து படிச்சிக்கலாம். இப்போ உட்காந்து ஜாலியாக உட்காந்து படிக்கலாம். அங்கே டைம் டிக் ஆகிட்டே இருக்கும். டிக்கு 1 மணி நேரத்தில் பயாலஜி முடிக்கணும். எங்கள் சார் சொல்லியிருக்காரு, நம்ம 1 மணி நேரத்தில் இன்னும் இந்த கொஸ்டினில் நிற்கிறேன் அப்படின்னு நம்ம இருக்கும். ஓகேவா? டக்குனு முடிச்சா சரி, அப்புறம் பார்த்தா நம்ம ஸ்கிப் பண்ணி கூட போகிறதுக்கு நிறைய சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமான நிறைய இந்த லார்ஜ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. ஒன்றுமே இல்லை கூட ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது தெரியுமா? இதுக்கு நான் கண்டுபிடிச்ச வழி நான் அப்படி சொல்கிறேன். இது உங்களுக்கு ஃபாலோ ஆகாமே போகலாம். பட் நான் கண்டுபிடிச்சதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அதாவது ஏதாவது ஒரு பெரிய பேராகிராஃப் உங்கள் புக்கில் இருக்க ஏதாவது ஒரு பெரிய பேராகிராஃப் வந்துட்டு குயிக்காக படிக்க ட்ரை பண்ணுங்க. குயிக்காக படிங்க. அதோட என்ன அர்த்தம் சொல்லியிருக்கான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது புக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் ஒரு பார்ப்பீங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பேராகிராஃப் பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ இந்த பேராகிராஃப் நான் ஒரு வாட்டி ஃபுல்லாக ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்க்குறேன். ரீட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ரீட் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த பேராகிராஃப் கொடுக்குறது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருக்குமே அது ஆகாது. பட் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா பார்த்தா தம்மாத்தூண்டு பேராகிராஃப் இப்படின்னு ஒரு 4-5 லைன் தான் இருக்குது, 10 லைன் தான் இருக்குது. அந்த பேராகிராஃப் நான் படிச்சுட்டு ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படி பண்ணக்கூடாது. எந்த ஒரு புக்கில் வந்துட்டு பெரிய பேராகிராஃப் இருக்கும். அந்த பெரிய பேராகிராஃப் என்ன பண்ணுங்க, படிங்க. உட்காந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. மனப்பாடம்லாம் பண்ண சொல்ல, ஜஸ்ட் ரீட் பண்ணி முடிப்பீங்களா? அந்த பேராகிராஃபை முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த பேராகிராஃபை கொடுக்க கண்டென்ட் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. கண்டென்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃப்ளோவில் இருந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்பீடாக படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்பீடாக படிச்சு உங்களுக்கு கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்க பாருங்க. ஓகேவா? ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? அந்த டைமில் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது பாதியிலே நம்ம ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ஓகே, அது அப்புறம் பார்த்துலாம் நம்ம போயிடும். பட் அப்புறம் பார்க்க நம்ம டைம் இருக்காது. நம்ம என்ன பண்ணணும், லூஸ் பண்ணிடும். ஓகேவா? நம்ம டக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ கான்ஷியஸாக இருக்கணும். என்னென்ன ப்ராப்ளம்ன்ற அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு எதிர்த்து எப்படின்னா சொல்யூஷன் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. ஓகேவா? 2 மார்க் படித்தா ஓகேவா? 2 மார்க் படித்தா பக்காவாக இருக்கும். எஸ், 2 மார்க் படித்தா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறந்துடாதீங்க. ஒரு இந்த ஓவர் கம் பண்ணணும். ஓகேங்களா? நான் அப்படி தான் ஓவர் கம் பண்ணேன். உங்களுக்கு அது ஓவர் கம் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்ல வரல. ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்ல வரல. பட் கிவ் இட் ட்ரை. உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது பெரிய பேராகிராஃப் எடுக்குங்க, ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிங்க. படிச்சுட்டு கான்செப்ட் கிளியராக இருக்கான்னு பாருங்க. கான்செப்ட் கிளியர் ஆச்சுன்னா ஓகே. பட் அது எவ்வளோ டைம் எடுக்கிறீங்கன்னு நோட் பண்ணுங்க. ஒரு ஸ்டாப் வாட்ச் போட்டு நோட் பண்ணிட்டு அப்படி படிச்சுட்டு வாங்க. ஓகே, அடுத்து ஸ்டாப் வாட்ச் பண்ணுங்க. அடுத்த வாட்டி வேற ஏதாவது பேராகிராஃப் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் குயிக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பெரிய
பெரிய கொஸ்டினை பார்த்தா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஓகேவா? எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக போயிட்டு வச்சுக்கோங்களேன். அதாவது தோத்துருவோம் அப்படின்ற எப்படியா கஷ்டமாக இருக்க போது, எப்படி அப்படி தான் இருக்க போது, அவன் ரொம்ப டஃப்பாக தான் கேட்க போகிறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போயிட்டீங்கன்னா அவன் எப்படி கேட்டாலும் நீங்கள் அதை எதிர்கொள்கிற திறமை வந்துட போகுது. ஓகேவா? ஸோ அந்த எந்த மைண்ட் செட் நீங்கள் கேரி பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கும் விஷயம். ஓகேவா? ஸோ இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுவீங்க தானே? எஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ட்ரை பண்ணாதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எஸ். ஓகே, ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஓகே, இவ்வளோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதேமாதிரி இதையும் பண்ணி விட்டுருங்க. அதான் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ பெரிய கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. பெரிய கொஸ்டினை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பயப்பட விட்டுருங்க. பயப்படாமல் உட்காந்து எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? எஸ். தேங்க்யூ. நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணி நீங்களும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி fight or flight reaction causes activation of fight or flight reaction. எதோட ஆக்டிவேஷனை காஸ் பண்ண போகுது? fight or flight. அப்படியே உடம்புல அப்படியே நரம்பு புடைக்குதுடா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இல்லை, இப்போ அந்த கண்டிஷனில் தான் இருந்துருப்பீங்க இல்லை? என்னது? எஸ், அட்ரினலின் நான் அட்ரினலின் வேறு வழியே இல்லை. இப்போ எல்லாருமே அந்த ஒரு கண்டிஷனில் தான் இருந்துடாதான். ஓகேவா? அட்ரினலின் மெடலாக பேஸ் பண்ணி வந்துட்டு இன்க்ரீஸ் செக்ரீஷன்ஸ் ஆஃப் த எஃபிட்ரின் அண்ட் நான் எஃபிட்ரின். என்ன சொல்லுவோம்? எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போல்லாம் அந்த எமர்ஜென்சி ஆக்டிவேட் பண்ணுற டைம் வந்தாச்சு. அப்படியே அட்ரினலின் அப்படி வடக்குது, அப்படி பார்க்கணும், அடித்து உடச்சிடலாம், அப்படி இருக்கணும். அந்த ஒரு ஃபோக்கஸில் தான் நம்ம நீட்டாக எதிர்கொள்ளணும். ஓகேவா? ஸோ எமர்ஜென்சி ஹார்மோன் கூட சொல்லுவோம், ஃபைட் ஆர் ஃப்ளைட்டை பேஸ் பண்ணி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். குட் ஈவினிங் ஆன்சி. தேவதர்ஷினி, சபரீஷ், மஞ்சு, சித்ரானோ. எஸ்டா, எமர்ஜென்சி ஹார்மோன் சொன்னோம். ஷைலின், ஸ்ரீஜத், கோகுல பிரியா. ஓகேவா? கலக்கிட்டீங்க. ஓகேவா? சித்ரானோ கலக்கிட்டீங்க. ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி, இந்த அட்ரினல் மெடலா லீடிங் டு த இன்க்ரீஸ் ஆஃப் த செக்ரீஷன். ஓகேவா? அதை பார்த்துருக்கோம். நம்ம ட்ரை பண்ணால் நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்க போது. நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வரக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த ஹார்மோன் விச் இஸ் கரெக்ட் மேட்சிங். அதே தான், கரெக்ட் மேட்சிங் ஆஃப் த சோர்சஸ் தான். Oxytocin, posterior pituitary, growth and maintenance of a mammary gland. Melatonin, pineal gland, regulates a normal rhythm of sleep-wake cycle. இது கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. எஸ், கரெக்ட். ஓகேவா? Progesterone, corpus luteum, stimulates the growth and activates the female secondary sex organs. Adrenal natriuretic factors increase the blood pressure and ventricular wall increase the blood pressure. இதுவா இருக்க போகுது? சாரி, ஆன்டினல் நாட்ரியூரிக் ஃபேக்டர் வெட்ரினல் வால் இன்க்ரீஸ் அப்படி 2 வாட்டி ரெஃபர் ஆயிருக்கு. சூப்பரா கணக்கலாம். ஓகே, என்னது? அட்ரினல் நாட்ரியூரிக் ஃபேக்டர். ஓகேவா? எஸ். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி none other than option B. Melatonin, pineal gland regulates the normal rhythm of the sleep-wake cycles. இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பரா. சபரீஷ், மனு, கோகுல பிரியா, சித்ரா நோயல், தேவதர்ஷினி, ஸ்ரீஜத் கலக்கிறீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம். எஸ் கணங்களா? ஓகேவா? சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா? அடுத்த கொஸ்டின் வர்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one of the following hormones through synthesis elsewhere and stored and released by the master gland. அதாவது வேற எங்கேயோ சிந்தசிஸ் பண்ணி நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். ஓகேவா? வேற எங்கேயோ சிந்தசிஸ் பண்ணுறாங்களா, பட் ஸ்டோர்ட் அண்ட் ரிலீஸ் வேற எங்கேயோ இது பண்ணுறாங்களா? ஓகேவா? இதை வந்துட்டு எங்கேயோ சிந்தசிஸ் பண்ணாங்க, இதை ஜப்பானில் சிந்தசிஸ் பண்ணி இந்தியாவில் விற்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஒரு ஹார்மோன் வந்துட்டு வேற எங்கேயோ சிந்தசிஸ் பண்ணி ரிலீஸ்ட் பை த மாஸ்டர் கிளாண்டால் ரிலீஸ் பண்ணப்படுதான். அது என்ன ஹார்மோன் அப்படின்றது கேட்குறாங்க. விச் ஹார்மோன் இட் இஸ்? எந்த ஹார்மோன் வந்துட்டு வேற எங்கேயோ சிந்தசிஸ் பண்ணிட்டு இந்த இதில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஹார்மோனு? ஓகேடா, பை. எந்த ஹார்மோன்ரா? எஸ்,
சூப்பர் எந்த ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஹெச், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்றது. ஓகே, என்ன சொல்லுவோம்? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்றது எதனால செக்ரேட் பண்றாங்க? ஹைப்போதலாமஸ்னால செக்ரேட் பண்றாங்க. எங்க ஸ்டோர் பண்றாங்க? போஸ்டீரியர் பிட்யூட்டரியில ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. ஓகேவா, போஸ்டீரியர் பிட்யூட்டரியில ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோர்ட் இன் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. எது? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனாக இருக்கட்டும், ஆக்சிடோசினா இருக்கட்டும், எதுவும் எங்க ஸ்டோர் பண்றாங்க? ஸ்டோர்ட் இன் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. யார் செக்ரேட் பண்ணுறா? செக்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செக்ரேட் பண்ணுறது யாராக இருக்காரு? நம்ம தலைவன் ஹைப்போதலாமஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்ற பாருங்க. ஆப்ஷன் பி, டியா, டி. ஓகே, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் நம்ம கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம். சூப்பர். 𝒂𝒂𝒏, மஞ்சு, ദേവദശിനി, சபரீஷ், பியாரி, சித்ரா, நோயல் கலக்கிறீங்க. ஸோ ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இருக்குன்னா ஆப்ஷன் பி ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஓகே, ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம். நாட் 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா கண்ணா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? Which one of the following hormone is not involved in a sugar metabolism? எந்த ஒரு following hormone வந்துட்டு sugar metabolism இன்வால்வ் ஆகலை? நல்லா பார்த்துக்கோங்க, நாட் இன்வால்வ். நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், நாட் கீட் எப்படி தான் வருது அப்படின்னா ரவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது. நாட் இன்வால்வ் அப்படின்னு கேட்டான், பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். நாட் தான் கேட்டிருக்கான். எஸ். சூப்பர். என்னது? ஆல்டோஸ்டிரோன். ஆல்டோஸ்டிரோனுக்கும் சுகர் மெட்டபாலிசத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை இல்லையா? ஆல்டோஸ்டிரோனுக்கும் சுகர் மெட்டபாலிசத்தும். ஆல்டோஸ்டிரோனை யார் செக்ரீட் பண்றா? ஆல்டோஸ்டிரோன் வாஸ் செக்ரீட்டட் பை அட்ரினல் கார்டெக்ஸ். அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து செக்ரேட் பண்றான். ஓகே, ஆல்டோஸ்டிரோன் அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து செக்ரேட் பண்றான். என்ன ரெகுலேட் பண்றது? இந்த பொட்டாசியம், சோடியம், அந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சிந்தசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆல்டோஸ்டிரோன். மிச்சம் எல்லாமே இந்த சுகர் மெட்டபாலிசம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஆல்டோஸ்டிரோன் இட் இஸ் அட்ரினல் கார்டெக்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு, ரெகுலேட்ஸ் சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பர். பியாரி, ஸ்ரீஜத், 𝒂𝒂𝒏, மஞ்சு, ദേവദശിനി, ஷைலின், சித்ரா, நோயல் கலக்கிறீங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ ஆல்டோஸ்டிரோன் தான் நம்ம கரெக்டான ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஆப்ஷன் ஏ ஆல்டோஸ்டிரோன் இஸ் கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் பண்ணிடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a chemical signals that has both endocrine and neural roles is a chemical signals that has both endocrine and neural roles. endocrine and neural roles இருக்கக்கூடிய chemical signal எது அப்படின்னாங்க? chemical signal which has endocrine and neural roles. ஓகேவா, எண்டோக்ரைனும் பண்ணுமா, ஹார்மோன் பேஸும் இருக்குமா, நர்வ் பேஸஸ்லையும் இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, அதில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, தெரியலையா? எல்லாரும் சொல்லுங்க. ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கீங்க. ஓகேவா, அதாவது என்ன சொல்றாங்க, எண்டோக்ரைன்லயும் சிக்னல் வருமா, அதாவது கிளாண்ட் ஹார்மோன் பேஸ் பண்ணியும், நர்வ்ஸ்லயும். அது என்ன நர்வ்ஸ்னா கேங்லியா நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, எஸ்டா சூப்பர். இட்ஸ் இஸ் எஃபெட்ரின். ஓகேவா, ஆப்ஷன் சி எஃபெட்ரின் இஸ் கரெக்ட் ஆன்சர். சூப்பர் கணக்குல. ஓகேங்களா, அதான் நம்ம மெடுலாலையும் செக்ரெட் ஆகுது, போஸ்ட் கேங்லியாலையும், சிம்பத்தட்டிக் நர்வ்லையும். sympathetic nerve. So it's going to be option C. It's a correct answer. Okay, வாக்கணுங்களா? சூப்பர். மஞ்சு, குமார், ஷைலின், 𝒂𝒂𝒏, ദേവദശിനി, சித்ரா, நோயல் கலக்கிறீங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, the posterior pituitary gland is not a true endocrine gland because இது வேற நாட். ஓகேவா, இது டெஃபினிஷன் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா, the posterior pituitary gland is not a true endocrine gland because எதனால posterior pituitary gland ட்ரூ endocrine gland இல்லை அப்படின்றோம்?
because it does not synthesize the hormone. ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணாது. மிச்சத்தை என்ன பண்ணுமா? ஒன்லி ஸ்டோர்ஸ் அண்ட் ரிலீஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு ஹார்மோனையும் சிந்தசைஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இட் இஸ் நாட் அ ட்ரூ எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஏன்னா அதனால சிந்தசைஸ் பண்ண முடியாதா? ஒன்லி ஸ்டோர்ட் அண்ட் ரிலீஸ் மட்டும் தான் பண்ணுது. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கு? இட் இஸ் ஒன்லி ஸ்டோர்ட் அண்ட் ரிலீஸ். ஓகேவா? ஸோ option A is the correct answer. Okay, okay, super, super, super. Devadashini, Manju Kumar, Gokulapriya, Pyari, Chitra, Noel, collecting. Okay, option A, it is only store. அது என்ன பண்ணுது? Synthesis எதுவுமே பண்ண முடியாது. Can't synthesize. அதான் மெயின் ஃபேக்டர். சிந்தசைஸ் பண்ணாமல் ஸ்டோரும் ரிலீஸும் மட்டும் தான் வேலை பண்ணுது. ஓகேவா? இந்த விதம் வந்து உருவாக்காமல் ஜஸ்ட் இந்த புரோக்கர் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மீடியேட்டர் மாரி தான் ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் A is the correct answer. Okay, good evening, good evening, good evening, Catherine. Good evening, Nagana. Okay, next question one பண்ணிடலாம். அடுத்த question வர்க்கு அப்படினு பாத்தீங்கன்னா, name a peptide hormone which acts mainly on a hepatocyst, adipocytes and enhances the cellular glucose uptake and utilization. Glucagon secretion, gastrin, insulin. Yes, இது ரொம்ப ஈஸி தானே. ஓகேவா? பெப்டைட் ஹார்மோன் ஆக்ட் மெயின்லி as hepatocytes, adipocytes and enhance cellular glucose uptake. குளுக்கோஸ் அப்டேக்கும் பண்ணிருக்கோம், அது யூட்டிலைஸும் பண்ணுமா. ஓகே, என்ன பண்ணுமா? குளுக்கோஸ் அப்டேக் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் படிச்சிருப்போம். அந்த 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸில் வந்துட்டு ஒரு செல்ஸ் வந்துட்டு அப்டேக் பண்ணாது, இன்னொரு செல்ஸ் தான் அப்டேக் பண்ணும் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த இன்சுலின் பண்ண செல்ஸ் என்னவா இருக்கு? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் D, insulin is the correct answer. Okay, option D, insulin is the correct answer. Okay, yes da, yes da, yes da. Option D, insulin is the correct answer. Okay, yes da, kana cold da, cold da. Okay, yes da, Devadashini, Gokulapriya, Chitra, Noel, Catherine, Kalkiring. Okay, so option D, insulin is the correct answer. Okay, option D, insulin is the correct answer. Consider பண்ணிருக்கு. Okay, வா, super, super, super. Fantastic and fantabulous. Okay, வா. Yes, நம்ம next question பார்த்தலாமா? அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா, grave disease is caused due to grave disease. என்ன காஸ் ஆகுது? ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்டா, ஹைப்போ செக்ரேஷன் ஆஃப் அட்ரினல் கிளாண்டா, ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் அட்ரினல் கிளாண்டா, ஹைப்போ செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்டா. நல்லா இருக்குல்ல ஆப்ஷன் கேட்கறதுக்கு. ஓகேவா? கிரேவ் டிசீஸ் எதெல்லாம் கன்சிடர் ஆகுது? குட் ஈவினிங், குட் ஈவினிங் பிருத்திராஜ். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஹாய் 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 ஹாய். வணக்கம் வணக்கம். நாங்கள் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க போலீங்க இப்போ தான். ஓகே, yes, yes, grave disease எல்லாம் நடக்குது. It is option because of hyper secretion of thyroid gland. இதெல்லாம் நடக்குது. It is option because of hyper secretion of thyroid gland. Okay, option A is the correct answer. Hyper secretion of thyroid gland தான் இந்த grave disease வந்து நம்ம காஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay, so option A தான் நம்ம கரெக்டான ஆன்சரை கன்சிடர் பண்றோம். ஓகேவா கண்ணங்களா? So it's going to be option A டக்கனா. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேவதர்ஷினி, கோகுலப்பிரியா, ஷைலின், பிருத்திவிராஜ், கேத்ரின், சித்ரா, நோயல் கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஆப்ஷன் A is the correct answer. Okay, thank you கேத்ரின். ஓகேவா? So option A தான் நம்ம கரெக்டான ஆன்சரை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எடுத்துருக்கோம் நினைக்கிறேன். இந்த அடுத்த 25th கொஸ்டின்ஸ் பார்த்து நம்ம பிரேக் போயிடலாம். ஏன்னா ஈச் 25 கொஸ்டின்ஸ் நம்ம பிரேக் போவோம் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்து குட்டி பிரேக் போயிட்டு வந்தாலும் டீ பிரேக் போயிட்டு வந்தாலும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which hormone stimulates the production of pancreatic juice and bicarbonate? Which hormone stimulates the production of pancreatic juice and bicarbonate? என்னது? gastrin and insulin. சைக்ளோன். சாரா ஓகே. ஐயோ சாரா உங்களுக்கு காது கிழிஞ்சிருக்கும் தெரியும். செக்ரிட்டினா, இன்சுலின் அண்ட் குளுக்கோகானா, இல்லை ஆஞ்சியோடைசின் அண்ட் எஃபிப்ரியா? which is the correct answer ரக்கணுங்களா? Yeah. என்ன அதுக்கு பார்த்தே ஏச clostridium and secretin அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? CCK நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? So it's going to be option B is the correct answer. Okay, option B is the correct answer. சூப்பர். தேவதர்ஷினி, ஷைலின், கேத்ரின், கோகுலப்பிரியா, சித்ரா, நோயல், பிருத்திவிராஜ் கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் B is the correct answer. clostridium, CCK அப்படி நம்ம சொல்லுவோம். இல்லை செக்ரெட்டின். ஓகேங்களா? அதை என்ன பண்ணுது? stimulates production of pancreatic juice and bicarbonate ion அப்படின்றது. ஓகேவா? so it's going to be option B is the correct answer. ஓகேவா? சூப்பரா கண்ணா. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். தண்ணி குடிச்சுங்க. குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பாப்போம். கமான். குட்டி ஃபயர் போட கொடுத்துக்கோ. ஃபயரை போடணும். ஓகே, குட்டி ஃபயர் ஏன் போட சொல்கிறேன்னா, பெரிய ஃபயர் பாதான்னு போட வச்சு நம்ம ஃபோன் எரிஞ்சு போயிடலையே, அதனால. எஸ், ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம்.
நம்ம கட்சிக்காரனால கட்சி சிம்பிளை போடுங்க, எலெக்ஷன்லாம் வந்துட்டு கட்சின்னு சொல்லி உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. சரி, நம்ம கட்சி எதுன்னு நம்ம கிளாரிஃபை பண்ணிடுறா. வேதாந்து நீட் தமிழ் தானே நம்ம கட்சி. ஓகேவா, நம்ம கட்சி சிம்பிள் ஃபயர்ரா. நம்ம கொள்கை அப்படின்றது என்னது பார்த்தீங்கன்னா, படித்தவெல்லாம் பாஸ் ஆக மாட்டான், தெளிவாக படிக்கிறதா பாஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பாஸ் ஆகணும், ரேங்க் வாங்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா தெளிவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, எஸ்டா, சூப்பர்ரா, ஃபயர்ரா. ஆக்சுவலி 30 கொஸ்டின் பார்த்துருவோமா? ஒரு 30 கொஸ்டின் பார்த்துட்டு பிரேக் போயிடலாம். ஓகேங்களா, எப்பவுமே 25 தான். என்னுடைய 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா பார்ப்போம். ஓகேவா, 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு நம்ம பிரேக் போகலாம். ஓகே, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் இன்ஹிபின். இன்ஹிபினை பேஸ் பண்ணி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறேன். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் இன்ஹிபின். இன்ஹிபினை பேஸ் பண்ணி இதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கொடுத்த 4 ஆப்ஷனில் வந்துட்டு தெரியல. ஓகே, கொடுத்த 4 ஆப்ஷன் வந்துட்டு எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்? இன்ஹிபினை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இன்ஹிபினை பொறுத்து அது ஒரு புரோட்டீன் தெரியும் இல்லையா? Yes. It is produced by granulosa cells in ovary and inhibit the secretion of FSH. Option B is the correct answer. Okay, option B is the correct answer. Okay, option B தான் நம்ம correct answer. Inhibin வந்து protein தெரியல, இதனால secrete ஆகுது granulosa cells ஆல கிடைக்கிறது. ovary ஓவரியில் கிரானுலோசா செல்ஸ் ஆகிட்டு இருக்கு, செக்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் அது ஃபீமேல்ஸில், ஓவரியில் ஃபீமேல்ஸில். இப்போ மெயில்ஸில் எதில் ஆயிருக்கும்? செர்டோலி செல்ஸில். மெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செர்டோரி செல்ஸ். செல்ஸில் ஆகிட்டு இருக்கும். அது என்ன பண்ணுது? இன்ஹிபிட் த செக்ரீஷன் ஆஃப் FSH பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பராக ஷைலன் சித்ரா கலக்கிறீங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டோம். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, changes in gonadotropin releasing hormone plus frequency in females is controlled by the circulating level of. Changes in gonadotropin releasing hormone plus frequency in the females is controlled by the circulating level of. Estrogen and progesterone. Estrogen and inhibina, progesterone only இல்ல progesterone and inhibina. Gonadotropin releasing hormone GnRH அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Plus frequency female control is circulating level of. Another than yes, gonadotropin releasing hormone frequency female controlled by circulating level of estrogen and progesterone. Okay, estrogen and progesterone is the correct answer. Okay, option A, estrogen and progesterone. Okay, option A dakana. Super chittarana. Okay, so option A, estrogen and progesterone is the correct answer. Okay, option A, estrogen and progesterone. Option A is the right answer. Okay, yes, the Shailen Gokula Priya collecting. Okay, so option A, estrogen and progesterone is the correct answer. Okay, one நிமிஷம். Yes, நம்ம next question on பண்ணிடலாமா? அடுத்த question என்ன இருக்க போகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, which of the following pairs of hormones are not antagonist, ஓகேவா, to each other? antagonist, protagonist படிச்சிருப்பீங்களே, கேள்விப்பட்டிருப்பீங்களே நம்ம சினிமாவில். antagonistனா வில்லன், அண்ணா, protagonistனா ஹீரோ. ஓகே, antagonistனா having opposites effect. ஓகே, பட் அவன் என்ன கேட்டிருக்கான்? not antagonist. அப்போ என்ன கேட்டிருக்கான்? ஹீரோவை தான் கேட்டிருக்கான். ஓகேவா, எவன் வில்லன் இல்லை அப்படின்றது கேட்டிருக்கான். ஒருத்தருக்கும் எவன் வில்லன் இல்லை அப்படின்றது கேட்டிருக்கான். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் கரெக்டாக வரும்? ஒருத்தரும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கணும்டா. எஸ்டா, ஓகேங்களா. ஆப்ஷன் டி பாருங்க, ரிலாக்ஸ்ன்றது இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு. இன்ஹிபிட் பண்ணுறது வந்து ரிலாக்ஸின் வந்து ப்ரெக்னன்சி டைம் அப்போ வந்து சாஃப்ட்வேனிங் மசில்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓவரியோட செக்ரேட் பண்ண பிளாசென்டாவால் செக்ரேட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா. இதே இன்ஹிபிட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பார்த்தோம் இன்ஹிபிட் பண்ணுறது, FSH வந்து இன்ஹிபிட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இவனுக்கு இவன் ஒன்றுமே கிடையாது, இவனுக்கு இவன் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ரெண்டுமே எதிரியும் கிடையாது, ஒரே இதில் இருந்ததும் கிடையாது. ஓகே, அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி தான். ஒன்றுக்கு ஒன்று எதிரி கிடையாது நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆப்ஷன் டி. சூப்பர், கோகுலபிரியா, தேவதேஷினி, சித்ரா, நோயல், ஷைலின். ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா கண்ணா.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா CCK cholesterol axon இதில் வந்து axon இதெல்லாம் கண்ணா ஆக்ட் ஆகும் cyclotin axon in which pancreas and gallbladder, gastric glands and liver, pancreas and duodenum, pancreas and intestine. அப்ப pancreasல இருக்கு நம்ம தெரியும் இல்லையா? pancreas and yes da super devadashini கலக்கிட்டீங்க ஓகே and gallbladder ஓகே pancreasலயும் gallbladderலயும் ஓகே cholesterol cyclotin CCK ல ஆட் பண்ணுது pancreasலயும் gallbladderலயும் so option A is the correct answer ஓகேவா option A is the right answer super yes pancreas and gallbladder super devadashini கோகுல பிரியா கலக்கிட்டீங்க ஓகேவா so option A தான் நம்ம கரெக்ட் ஆன்சரை கன்சிடர் பண்றோம் ஓகேவா so it's going to be option A is the Shailin super ஓகேவா so option A is the right answer ஓகேவா கண்ணுங்களா yes super okay நம்ம next question பார்த்துலாமா அடுத்த क्वेश्चन வரக்க போகுது அப்படினது பாத்தீங்கன்னா thymosin is responsible for எதுனால thymosin is responsible for which thymosin is responsible for எதுக்குற thymosin ரெஸ்பான்சிபிள் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க decreased production in T lymphocytes இல்ல inhibiting production of antibiotics இல்ல decreased blood calcium level in old individual இல்ல increased production of T lymphocytes எதுக்கு வந்துட்டு நம்ம thymosin வந்தாச்சு thymosin வந்திருக்கு அப்ப என்ன இதுக்கு வர போகுது எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க போகுது thymosin for which the thymosin is responsible for yes the Catherine super okay which the thymosin responsible for is none other than increased production of T lymphocytes ஓட increased production க்கு தான் thymosin is responsible for okay option D is the correct answer super Shailin and Catherine okay option D increased production of T lymphocytes okay increased production of T lymphocytes option D is the correct answer super Devadashini Shailin Catherine கலக்கிட்டீங்க okay option D is the correct answer okay option D தான் நம்ம கரெக்ட் ஆன்சரை கன்சிடர் பண்றோம் ஓகேவா கண்ணா சூப்பர் ஓகேவா option D தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா fine fire ஓகேங்களா ஓகேடா ஓகே சூப்பர் option D தான் கரெக்ட் ஆன்சர் நம்ம ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம் we can resume at 6:30 நம்ம 6:30 க்கு ரெஸ்யூம் பண்ணுவோம் ஓகேவா கண்ணுங்களா எஸ் டா தேவதர்ஷினி சூப்பர் ஓகேங்களா ஸோ நம்ம 6:30 க்கு ரெஸ்யூம் பண்ணலாம் ஒரு குட்டி டீ பிரேக் போயிட்டு வந்துருங்க டீ குடிக்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க தண்ணியில் எடுத்துட்டு வந்துருங்க நம்ம ஆஃப்டர் த பிரேக் we will see it ஓகே அப்படியே குட்டி ஃபயர் ஒன்று போட்டுருங்க இந்த டைமை யூஸ் பண்ணி இன்னும் ஆப்ஷன் இது என்னது நம்ம அசைன்மெண்ட் கொஸ்டின் முடிக்காமல் இருக்கிறவங்க அசைன்மெண்ட் கொஸ்டின் முடிச்சிருங்க மேலே அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த அசைன்மெண்ட் கொஸ்டின் முடிக்கலைன்னா அசைன்மெண்ட் கொஸ்டின் முடிச்சிருங்க ஓகே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா நான் பின் பண்ண சொல்கிறேன் ஓகே டாக்கண்ணா
Yes, Athalamada. Okay, you can see what is next. அடுத்து என்னென்ன கேள்விலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன்று வேணா பார்த்தலாம். டன் 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 டனக்கா டன் டன். எஸ்டாங்களா? அடுத்த கொஸ்டின் மொபைல் வேணாம். அடுத்த கொஸ்டின் கொடுத்து மூவ் ஆன் பண்ணி பார்த்துடலாமா? எஸ். போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சா? குட்டி பிரேக் போயிட்டு வந்தாச்சா? எஸ். அடுத்த கொஸ்டின் நாங்கள் பார்த்துடலாம். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், யாராவது அசைன்மெண்ட் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேலே லிங்க்கில் அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன், டக்குன்னு டவுன்லோட் பண்ணி அசைன்மெண்ட் பண்ணி. ஓகேவா? டைம் டிஸ்மிஸ். ஓகேவா? டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் இன் ஹியூமன் பாடிஸ். ஹியூமன் பாடியில் டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். ஓகேவா? நிறைய வாட்டி இதை கேட்டிருக்கோம். டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. which is the temporary endocrine gland. Good evening Balachandar. Okay, what is a temporary endocrine gland? Human body temporary endocrine gland நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? which is considered as a temporary endocrine gland? இதெல்லாம் டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம உடம்புல வந்துட்டு டெம்பரரி பேஸ் பண்ண எண்டோக்ரைன் கிளாண்ட் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விச் நன் அதர் தேன் கார்பஸ் லூட்டியம் அப்படின்றது. ஓகேவா? கிராஃபியன் ஃபாலிக்கல் இருக்குது தெரியுமா? கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் ரப்சர் ஆகும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஓவிலேஷன் நடக்கும்போது நம்ம இது 11th ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா 12th படிப்பீங்க. ஓவிலேஷன் பீரியட் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ மினிட். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபியன் ஃபாலிக்கல் இருக்குது தெரியுமா? கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்துட்டு ரப்சர் ஆகும். கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகிட்டு ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். ஓவம் வந்து என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகும்போது மிச்சம் மீதி இருக்கிற கிராஃபியன் ஃபாலிக்கல் இருக்குது தெரியுமா? மிச்சம் மீதியில் இருக்குது தெரியுமா? உடஞ்சி ஒரு விஷயம், ஒரு முட்டை வந்து உடஞ்சி அதுலேருந்து ஒரு சிக்கு வருது அப்படின்னா அந்த மிச்ச முட்டையோட ஓடுகள்லாம் இருக்குது தெரியுமா? அந்த ஓடுலாம் சொல்கிற மாதிரி தான் அந்த மிச்சம் மீதியாக இருக்கிற கிராஃபியன் ஃபாலிக்கெலாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியமாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்டிரானை சிந்தசைஸ் பண்ணும். ஓகே, ப்ரொஜெஸ்டிரான் அப்படி இது பண்ணும். இந்த ப்ரொஜெஸ்டிரான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். என்ன லேயர் இருக்கும்? எண்டோமெட்ரியம் அப்படின்னு லேயர் இருக்கும். ஓகேவா? எண்டோமெட்ரியம் அப்படின்ற லேயரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிருக்கும். எங்க இருக்கும் எண்டோமெட்ரியம் அப்படின்ற லேயர்? வந்து யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கும். யூட்ரஸ்ல வந்துட்டு எண்டோமெட்ரியம் அப்படின்ற லேயர் வந்து பிரச்சனை இருக்கும். அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கிற எண்டோமெட்ரியம் அப்படின்ற லேயர் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது கார்பஸ் லூட்டியம்ல ஃபர்ஸ்ட் இதான் ஒரு ஃப்ளோவா நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த இப்படி கன்சிடர் பண்ணக்கூடிய கார்பஸ் லூட்டியத்தை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி எண்டோக்ரைன். ஃபுல் என்னது? பெர்மனன்ட் கிடையாது. பெர்மனன்ட் எம்ப்ளாய் கிடையாது. இவன் டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு டெம்பரரி எம்ப்ளாயர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியம் தான் சொல்றோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, கார்பஸ் லூட்டியம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி. எஸ் பாலச்சந்தர், சூப்பர். ஓகேவா? ஆப்ஷன் பி, கார்பஸ் லூட்டியம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் பண்ணிடலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்றத பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் growth hormone in adult does not cause further increases in height. அதாவது growth hormone வந்து ஹைப்பர் செக்ரேட் ஆனால் ஃபர்தர் அவ்வளோ ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகாதா? எதனால இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னாங்க. எதில் கேட்குறாங்க? அடல்ட்டில் கேட்குறாங்க. எதனால இன்க்ரீஸ் ஆகாது? எதனால இன்க்ரீஸ் ஆகாது? என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? எபிசைசல் பிளேட் க்ளோஸ் ஆஃப்டர் த ஹால்டோசன்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா போன் லூஸ் தேர் சென்சிட்டிவிட்டி டு growth hormone in adult அப்படி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது மசில் ஃபைபர்ஸ் do not grow
in size after birth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது growth hormone become inactive in adults அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பொறுத்தீங்கன்னா எதனால ஆகாது அப்படின்னா எதனால ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு பிளேட் இருக்கு எபிஃபேசியல் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். அது சில வயசு முடிஞ்சோடனே இதாயிரும். அதான் சொல்ல பார்த்தீங்களா இனிமேல் வளர மாட்டாங்க பையன் 21 வயசாயிருச்சு 22 வயசாயிருச்சு 20 வயசாயிருச்சு 18 வயசாயிருச்சு இதுக்கு மேலே வளர்ச்சி இருக்காது அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சியெல்லாம் இருக்காது இதே ஹைட்டு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம் வேற எந்த பெரிய வளர்ச்சியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவது ஆல்டோசன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க வாலிப வயசு அப்படின்னு ரொம்ப வாலிப வயசு கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து யங்கர் ஏஜ் ரொம்ப ரொம்ப என்னது ஒரு 12 to 13 இயர்ஸ்லேருந்து இப்போ 18 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஒரு வயசு நம்ம ஹால்டோசன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அந்த ஏஜ் முடியும் போது என்னது எபிஃபேசியல் பிளேட் வந்து க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நமக்கு என்னதான் பின்னர் படத்தில் க்ரோத் ஹார்மோன் வந்து ஐயா செக்ரெட் ஆனால் கூட நமக்கு அது க்ரோத்தாக டிஃபைன் ஆகாது அப்படின்னு ஓகேவா ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ epiphyseal plate close after the adolescence is the correct answer. Okay, option A is the correct answer. Super happy ரொம்ப நாள் ஆச்சுடா happy பார்த்துட்டு happy ஹரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா அடுத்த கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்துலாமா அடுத்த கொஸ்டின் இருக்க போது அப்படின்றது பார்த்தீங்கன்னா gonadotrophic releasing hormone and hypothalamic hormone needed in a reproduction axon GnRH hypothalamic hormone needed in a reproduction axon எதில் வந்து ஆக்ட் பண்ணப்படுறது ஆக்ஸான் எதிராகண்ணா இது gonadotrophic releasing hormone வந்து hypothalamic hormone needed a reproduction axon இதில் anterior pituitary glands and stimulate secretion of LH and FSH இல்ல posterior pituitary gland stimulates the secretion of oxytocin and follicular stimulating hormone இல்ல posterior pituitary gland and stimulates the secretion of luteinizing hormone relaxin இல்ல option D anterior pituitary gland and stimulates the secretion of luteinizing hormone and oxytocin எதுல கரெக்ட்டா இருக்கும் ஒரு இடத்துல சின்னதாக கொஞ்சம் சின்னதாக ஒரு இது வந்திருக்கு என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஆக்சிடோசின்னா கண்ணா இட்ஸ் நாட் ஆக்சிடோசின் இட் இஸ் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் தான் என்ன பண்ணுது ஸ்டிமுலேட் த செக்ரீஷன் ஆஃப் லுட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கோனடோட்ரோபின் வந்து ஸ்டிமுலேட் செக்ரேட் பண்ணி விடுது வா gonadotropin யார் ஸ்டிமுலேட் பண்ணி விடுறா anterior pituitary gland தான் ஓகே anterior pituitary gland stimulate the secretion of luteinizing hormone and follicular stimulating hormone ஓகேங்களா எஸ்டா தேவதர்ஷினி சூப்பர் ஓகேங்களா ஸோ ஆக்சிடோசின் வராது இட் இஸ் luteinizing hormone and follicular stimulating hormone ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகே கண்ணா சூப்பர் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சராக பார்த்துருக்கோம் ஓகே ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போது அப்படின்றது பார்த்தீங்கன்னா which of the following is an amino acid derived hormone amino acid derived hormone ரொம்ப ஈஸியா amino acid derived hormone என்னது amino acid derived hormone இப்போதானே பார்த்துருந்தோம் அமினோ ஆசிட் டிரைவ்ட் ஹார்மோன் இப்போ தான் பார்த்துருந்தோமே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்தோமே அமினோ ஆசிடால் டிரைவான ஹார்மோன் என்னது அமினோ ஆசிட் டிரைவ்ட் ஹார்மோன் எஸ்டா பாலச்சந்தர் சூப்பர் ஓகேவா அமினோ ஆசிட் டிரைவ்ட் ஹார்மோன் வந்து எஃபிஃப்ரின் ஓகேங்களா ஓகேவா ஆப்ஷன் ஏ ஓகேவா சாரா சின்ன கோல்டு மறந்துங்க எஃபிஃப்ரின் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகே எஸ்டா தேவதர்ஷினி பாலச்சந்தர் ஹாப்பி தாரணி கலக்கிட்டீங்க ஓகேவா ஸோ அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸில் ஒன்று ஒரு டெரிவேஷன் இருக்குது அயோடின் ஹைட்ரஜன் டிரைவான ஹார்மோன் என்ன சொல்லுவோம் தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அதே மாதிரி தான் அமினோ ஆசிட் டிரைவான ஹார்மோன் என்ன சொல்லுவோம் எஃபிஃப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அப்புறம் ஸ்டிராய்டு ஹார்மோன் இருக்குது அந்த கார்டிசால்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல ஸோ ஒன்று இதில் டிரைவ் ஆயிருக்கா அப்படின்றத வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் நம்ம கிளாஸ் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெக்கார்டர் செஷன் இருக்குது ஓகே லைன் பை லைன் என்சிஆர்டியே நம்ம ரெக்கார்டர் செஷனாக வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் சூப்பர் ஹாப்பி தாரணி தேவதர்ஷினி பாலச்சந்தர் சூப்பர் கலக்கிறீங்க ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா how does steroid hormone influence cellular activities steroid hormone எப்படி influence பண்ணுது how does steroid hormone influences the cellular activity steroid hormone எப்படி influence பண்ணுது
என்ன பண்ணுதா? அதாவது ஸ்டெராய்டு ஹார்மோன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது செல்லுலர் ஆக்டிவிட்டியை? இன்டர் செல்லுலாருக்குள்ளே போயிருதா, டைரெக்டாக என்ன போயிருதா, செல்லுக்குள்ளே போயிருதா. நம்ம இது லெசன் படிக்கும்போது சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் செல்லுலர் ஆக்டிவேஷன் நடக்கும் அப்படின்னு. அதாவது வெளியே வந்துட்டு ஆக்டிவிட்டி ஹார்மோன் இருந்தது, அதோட கோஸை மட்டும்தான் உள்ள அனுப்பும் அப்படியே தான் படிச்சிருப்போம். ஓகே, அதோட சிந்தசிஸை மட்டும் தான் உள்ள அனுப்பும் அப்படியே தான் படிச்சிருப்போம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அது இன்டர் செல்லுலார் நியூக்ளியஸ்க்கே பைண்ட் ஆகும் அப்படின்னு தான் படிச்சிருப்போம். ஓகேவா? அதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் இப்போ ஏர்போர்ட் போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட் ஏற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் போகிறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம காரை கொண்டு போய் எங்கே பண்ணுவோம்? கார் கொண்டு போய் கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம தான் இறங்கி நடந்து போவோம். நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும்? உள்ளே போகும். ஓகேவா? நம்ம கார் உள்ளே போகாது, ஹார்மோன் வரும், அந்த ஹார்மோன் ரெஸ்பான்ஸ் தான் உள்ளே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? செல்லால 2 டைப்ஸில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்மள மாதிரி காமன் ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரை கொண்டு போய் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு நம்ம தான் இறங்கி நடந்து போவோம். ஓகேங்களா? எங்கே நம்ம ரெஸ்பான்ஸ் தான் இறங்கி நடந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும். இது பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் யாரோ வராங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்க கார் எங்கே போயிடும்? டேரெக்டாக ரன்வேக்கு போயிடும். அதான் நம்ம சொல்கிறது இன்டர் செல்லுலார் ரெஸ்பான்ஸ். டேரெக்டாக அந்த கார் எங்கே போயிடும்? இன்டர் செல்லுலார் ரெஸ்பான்ஸ்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா, பைண்டிங் டு டிஎன்ஏ நியூக்ளியஸ் போதில் பைண்டிங் டு டிஎன்ஏ அண்ட் ஃபார்மிங் ஜீன் ஹார்மோன் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? டிஎன்ஏக்குள்ள பைண்ட் ஆகிட்டு ஜீன் ஹார்மோன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபைண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஓகேனா சூப்பர். பாலச்சந்தர் ஹாப்பி தாரணி கலைக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ பைண்டிங் டு டிஎன்ஏ அண்ட் ஃபார்மிங் ஜீன் ஹார்மோன் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஜீன் ஹார்மோன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஓகேனா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். பாருங்க, இங்கே 5 இங்கே இருக்குது, பட் 5க்கு இது இல்லை. ஓகே, 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கடா, பட் 5க்கு எதுவுமே இல்லை. இல்லை, 4 தான் மேட்ச் பண்ணணும், பட் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சர்ச் பண்ணுங்க பார்ப்போம், எது கரெக்டான மேட்சாக இருக்க போகுது. விச் இஸ் கோயிங் டு பி a கரெக்ட் மேட்ச்? மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். which are all going to be a correct match for this? எது கரெக்டான மேட்சாக இருக்க போகுது? இன்சுலின், தைரோசின், கார்டிகாய்ட்ஸ் அண்ட் growth ஹார்மோன். அதுக்கு என்னென்ன இது கொடுத்துருக்காங்க? அடிசன் டிசீசஸ், டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ், ஆக்ரோமெகாலி, காய்டரு, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது கரெக்டாக இருக்க போகுது? பார்த்துலாமா? எது கரெக்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்துலாமா? இன்சுலின் என்ன வருது? டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். இன்சுலின் வந்து டயாபெட்டிஸ் மெலிட்டஸை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? தைராய்சின், காய்டர். கார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு எதுக்கு வருது? அடிசன் டிசீஸ், கார்டிகாய்ட்ஸ். ஓகேங்களா? growth ஹார்மோன், ஆக்ரோமெகாலி. டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் வராது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ் ஹாப்பி, சூப்பர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்ட் ஆன்சரை கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் பண்ணுறோம். எப்படி மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அவன் நல்லா பார்த்துக்கோங்க, 4 கொஸ்டின் தான் கேட்டிருக்கான், பட் 5 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கான். ஓகே, இந்த மாதிரி கூட கான்செப்டை மாற்றி கேட்கலாம். அப்போ ஏதோ ஒன்று நம்ம எலிமினேட் பண்ணி ஆகணுன்றது. ஓகேவா? ஏன் இந்த மாதிரி கேட்குறான் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணால் தான் அவனுக்கு நல்லது. அவனுக்கு மார்க் நீங்கள் எடுக்க மாட்டீங்க அந்த ஆஸ்பெக்ட்ஸில். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் இருக்குன்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் வரும்போது அப்படி பார்த்தீங்கன்னா, presence of which of the following condition in urine are indicative of diabetic mellitus? யூரின் போகும்போது அந்த யூரின் கண்டென்ட்டில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்களே, உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்காது, யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த யூரின்ல இருந்து எந்த கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். எந்த கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா we call that as a diabetes mellitus patient அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ்டா. எந்த கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும்? கீட்டோன் பாடிஸ் அண்ட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கெட்டனோரியா அண்ட் குளுக்கோசோரியா, அது இந்த கண்டென்ட் பாடி ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு அவரோட யூரின்ல வந்துட்டு கெட்டனோரியா அண்ட் குளுக்கோசோரியா வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு என்ன நோய் இருக்கா?
டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு நோய் இருக்கும் ஓகேவா சூப்பராக ஹாப்பி அண்ட் தேவதர்ஷினி கலக்கிறீங்க ஓகேவா ஸோ கெட்டனோரியா அண்ட் கிளைக்கோசோரியா அதாவது யூரின் கண்டென்ட் வந்து யூரின் பார்க்கும்போது யூரின் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அந்த யூரின் கண்டென்ட்ல வந்துட்டு இந்த ரெண்டு பொசிஷன் கெட்டனோரியா கிளைக்கோசோரியா வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்த பட்சத்தில் அவங்களுக்கு என்ன நோய் இருக்கப்படலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து இருக்கப்படலாம் அப்படின்னா ஓகே ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் சூப்பர் ஹாப்பி பாலச்சந்திர தேவதர்ஷினி ஓகே ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்றது பார்த்துருவோம் அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மேட்ச் தான் பட் இதில் நாலு ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம் பிட்யூட்டரி கிளாண்டு தைராய்டு கிளாண்டு அட்ரினல் கிளாண்டு பேங்க்ரியாஸ் பிட்யூட்டரி கிளாண்டு தைராய்டு கிளாண்டு அட்ரினல் கிளாண்டு பேங்க்ரியாஸ் கிரேவ் டிசீஸ் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அடிஷன் டிசீஸ் அப்படின்றாங்க ஓகேவா என்னவா இருக்கலாம் ஆப்ஷன் மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் என்னவா இருக்கலாம் மிஸ் ஆர் த ஃபாலோயிங் என்னவா இருக்கலாம் பார்த்துருவோமா மேட்ச் பண்ணி பார்த்துருவோமா மிஸ் பார்ப்போம் பிட்யூட்டரி கிளாண்டு இன்சிபிடஸ் வரும் தைராய்டு கிளாண்டு கிரேவ் டிசீஸ் பேஸ் பண்ணி அட்ரினல் கிளாண்டு அடிஷன் டிசீஸ் பேஸ் பண்ணி பேங்க்ரியாஸ் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி தாக்கண்ணா ஓகேவா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சராக வந்துட்டு இருக்கு ஓகேவா அபி தேவதர்ஷினி ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கா சூப்பர் ஓகேவா ஹாப்பி தேவதர்ஷினி ஹாப்பி ஓகே ஸோ ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக கன்சிடர் பண்ணுறோம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சராக வந்துட்டு ஓகேவா கணுங்களா எஸ்டா பிரைன் ஸ்ட்ரோமா சூப்பர் ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த 4 ஸ்டேட்மெண்ட் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க which is the correct statement from the given 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா glucocorticoid stimulates gluconeogenesis and glucogen is associated with hypoglycemia insulin act on pancreatic cells and adipocytes இன்சுலின் இஸ் அசோசியேட்டட் வித் ஹைப்பர்கிளைசீமியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக இருக்கும் சூப்பர் அப்போ இந்த ஆப்ஷன் இதை சொல்லுங்க பார்ப்போம் இதில் வந்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இந்த கொடுக்கப்பட்ட 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது கொடுத்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது ஆன்சர் glucocorticoids stimulate gluconeogenesis okay that's the correct answer okay yes okay glucocorticoids stimulates gluconeogenesis அப்படி படிப்பீங்க glucogen இதோட அசோசியேட்டா இருக்கு ஹைப்போகிளைசீமியாவோட அசோசியேட்டா இருக்கு அப்படின்றது okay va so yes da no it's A is the correct answer okay A is the correct answer glucose and associated with hyperglycemia insulin associated with hypoglycemia okay va insulin act as a pancreatic and adipose tissue pancreatic la varuma pancreas varuma hepatocyst pancreas வராது hepatocyst அப்ப என்ன ராங்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா என்ன ராங்னு தெரிஞ்சா ராங் கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இருக்கானுங்களா ஓகேவா glucogen is associated with hyperglycemia insulin act as hepatocytes and adipocytes insulin associated with hypoglycemia ஓகேங்களா ஸோ மறந்துடாதீங்க ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே சூப்பர் பிரைன் ஸ்ட்ரோமர் ஹாப்பி பிஆர்ஏ வளச்சந்தர் ஓகே வளைக்கிறீங்க ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா அடுத்த கொஸ்டின் வரக்க போறோம் பார்த்தலாம் erythropoietin hormone stimulates RBC formation is produced by erythropoietin hormone which stimulates the RBC formation is produced by erythropoietin hormone which stimulates the RBC formation is produced by
ஆர்பிசி ஃபார்மேஷன் அதில் படிச்சிருப்போம் நம்ம எக்ஸ்கிரீஷனில் வந்து பேஸாக படிச்சிருப்போம். எக்ஸ்கிரீஷன் பேஸ் பண்ணி படிக்கும்போது படிச்சிருப்போம். ஓகேவா? என்னது அந்த இல்லை எரித்ரோபோய்டின் ஹார்மோன்ரா, போன் மேரோல தான் செல்ஸ் வந்து ஆகிறது வேற. எரித்ரோபோய்டின் அப்படின்னு ஹார்மோன் கேட்டிருக்கான். எக்ஸ்கிரீஷன் பேஸில் படிச்சிருப்போம் இல்லையா? No, it's 𝑗ஸ்ட்ராக்ளோமெருலர் cells of a kidney. 𝑗ஸ்ட்ராக்ளோமெருலர் cells of the kidney. எரித்ரோபோய்டின் ஹார்மோன் which stimulates RBC formation. அங்கே புது RBC ஃபார்ம் ஆகிறது இல்லை, பட் ஹார்மோனை பேஸ் பண்ணி, என்ன பேஸ் பண்ணி, ஹார்மோனல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்மோனை பேஸ் பண்ணி எரித்ரோபோய்டின் ஹார்மோன் வித் ஸ்டிமுலேட்ஸ், அதுதான் என்ன பண்ணுது, ஆர்பிசி ப்ரொடக்ஷன் ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. அது எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்ராக்ளோமெருலர் செல்ஸ் ஆஃப் கிட்னியில் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ப்ரொடியூஸ்டு பை ஜஸ்ட்ராக்ளோமெருலர், ஓகே, ஜேஜி அப்படின்னு சொல்லுவோம் சம்திங். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்ராக்ளோமெருலர் செல்ஸ் ஆஃப் கிட்னி. ஓகேங்களா? ஓகேவா கண்ணா? சூப்பராக பிரெயின் ஸ்டாமர் ஹாப்பி பியாரி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ டாக்கண்ணா. ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக பார்த்துருக்கோம். திஸ் இஸ் ஜஸ்ட்ராக்ளோமெருலர் செல்ஸ் ஆஃப் த கிட்னி. ஜஸ்ட்ராக்ளோமெருலர் செல்ஸ் ஆஃப் த கிட்னி. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போதும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எஸ் ஒரு மேட்ச்ரா, இதுவும் ஒரு மேட்ச் தான். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். எண்டோக்ரைன் கிளாண்ட் அதோட ஹார்மோன்ஸோட மேட்ச் பண்ணணுமா? எண்டோக்ரைன் கிளாண்ட் மேட்ச் வித் திஸ் ஹார்மோன். எண்டோக்ரைன் கிளாண்டை அதோட ஹார்மோனோட மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் பண்ணிட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பார்த்துலாமா? பைனியல் மெலட்டோனின், தைராய்டு, டெட்ராசைக்ளோமைன், ஓவரி, ஆய்ஸ்ட்ரோஜன், எஃபினெஃப்ரின், இப்போ தான் ஆர்டிரியல் மெடுலா. இது பொறுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கானுங்களா? ஓகே, சூப்பர் பிருத்திவிராஜ் பிரெயின் ஸ்டாமர் ஹாப்பி கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படியே குட்டி ஃபயர் போடுங்க பார்ப்போம். ஒரு ஸ்மால் ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். நம்ம அப்போயே 40 கொஸ்டின்ஸ் முடிச்சிருந்தோம். அப்போயே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சிருந்தோம். அதான் சொல்லணும்னு நினச்சோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்படலாம்? ஓகே, இன்னும் ஒரு 2-3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறமா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்படலாம் மார்க் டெஸ்ட் லாஸ்ட் பேஸில், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இந்த கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்லேருந்து கேட்கப்படலாம் அப்படின்ற சின்ன ஒரு மாடியூல் தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஓகேவா கண்ணா? பார்த்துலாமா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஓகே, சூப்பர் ரஃபயர். ஓகே, அவரோட செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. அது செக் புக்குன்னு செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? யா ஐ திங்க் உங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரிப்பரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. எந்த வித பிளாக் ஃபால்ஸும் இல்லாமல் நல்லா ஜாலியாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகேவா? யா சூப்பர். யாராவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? இப்போ இங்கே ஏதாவது போர்டு ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோ இருக்கீங்களா? போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களா யாராவது? எனி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இயர்? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டேட் போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, சிபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, யாராவது இருக்கீங்களா கண்ணா? எஸ் ஓகேவா? ஸோ உங்களுக்கெல்லாம் வேண்டி ஒரு செஷன், அதாவது நம்ம ஸ்டேட் போர்டை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னைக்கு எக்ஸாம் வரப்போகுது? தப்பாக இருந்தால் நோட் பண்ணுங்கள். ஸ்டேட் போர்டுக்கு ஐ திங்க் 23rd மார்ச் வந்துட்டு நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் தானே? 23rd மார்ச் வந்துட்டு ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயாலஜி எக்ஸாம் இருக்க போகுது. அதே சிபிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா எப்போ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th மார்ச். 27th மார்ச் வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகுது தானே? ஓகே, ஸோ நம்ம ஸ்டேட் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23rd வந்து பயாலஜி எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ சிபிஎஸ்சி வந்துட்டு 27th வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஸ்டேட் போர்டுக்கு சிபிஎஸ்சிக்கும் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ்லாம் இருக்க போதில்லை. ஓகேவா? ஸோ இவங்க ஆஸ்பெக்டில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றத வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டேட் போர்டு ஆஸ்பெக்டில் ஸ்டேட் போர்டு புக்கை வச்சு நம்ம படிச்சிருப்போம். லைன் பை லைன் என்சிஆர்டி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பார்த்துருக்கீங்களா? ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு
அவங்களுக்குலாம் நம்ம அந்த லைன் பை லைன் யாரும் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. லைன் பை லைன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அந்த அளவுக்கு டீப்பாக போடணும் இது கிடையாது. அவங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடைப்பீங்களா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறீங்களா அப்படின்றது. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றத வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்து ஸ்டேட் போர்ட் 12th சிபிஎஸ்சி 12th நம்ம வந்து கொஞ்சம் லிட்டில் மிஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவாக்கண்ணா? ஸோ அது ஃபோக்கஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியனும் கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஓகே, ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு இங்கே பாருங்கள் இன்றைக்கி என்ன டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3rd February தானே. இன்றைக்கி 3rd February இருக்குது. நீங்கள் எய்தர் நீங்கள் வந்துட்டு யாராக இருக்கலாம், நீங்கள் ஸ்டேட் போர்டு எடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 30 days கிட்ட இருக்க போகுது. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ கிட்ட இருக்குது, ஒரு 30 days கிட்ட இருக்குது. ஸோ இந்த 30 days வந்துட்டு நான் பயாலஜிக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த 30 days வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா, ஓகே 30 days வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக இந்த ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி நம்ம பயாலஜி ஆஸ்பெக்டில் சென்டம் அடிக்க முடியும். நமக்கு மெயின் கான்செப்ட் என்ன இருக்க போது, சென்டம் தான் கான்செப்டாக இருக்க போகுது இல்லையா? யாருமே என்னது சொல்லுவோம் பார்த்தீங்களா, பாஸ் ஆகணும் அப்படின்லாம் யாரும் படிக்க போகிறது இல்லை. எப்படியா சென்டம் அடிச்சிடணும் அப்படி ஆஸ்பெக்ட் தான் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்படலாம், நம்ம ஸ்டேட் போர்டு கொஸ்டின்ஸை வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒரு கிளாஸ் வந்துட்டு ஸ்டேட் போர்டு கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கப்பட போகிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சிபிஎஸ்சிக்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, எல்லா சாப்டரும் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்க போது நான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது. நமக்கு அந்த அளவுக்கு சாப்டர்ஸும் இருக்குல்ல 12th சரி எதர் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சியில். ஓகே, அது பண்ணலாம்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சைனி ட்ராவலர். ஓகே, இப்போ தான் இன்னொரு நம்ம ஜோ அப்படின்ற சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டிருந்தார், அவருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நீங்கள் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய காரியத்தை ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் 11th படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் 11th கான்செப்ட்டை நீங்கள் கிளியராக படிச்சிருக்கணும். என்ன பண்ணணும், மறுபடியும் சொல்கிறேன், 11th கான்செப்ட்டை நம்ம கிளியராக படிச்சிருக்கணும். 11th கான்செப்ட் நம்ம கிளியராக படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th போவீங்க. இந்த 12th போனதுக்கப்புறமா மறுபடியும் 11th ரீரீட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நான் அதே வேர்டு தான் யூஸ் பண்ணுறேன், ரீரீட் பண்ணுற மாதிரி. ரீரீடுனா மறுபடியும் முதல்ல இருந்து 11th படிக்கிற மாதிரி அந்த கண்டிஷன் நீங்கள் வருத்திக்காதீங்க. ஓகே, நீங்கள் 11th முடிக்கும் போது என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th எல்லா சாப்டர்ஸ்லையுமே எல்லா சப்ஜெக்ட்டும் சொல்கிறேன், பயாலஜியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லா சாப்டர்ஸுமே தரோவாக படித்து வச்சுருக்கணும். ஓகேவா? எல்லா சாப்டருமே தரோவாக படித்து வச்சுக்கணும். மறுபடியும் ரிவிஷன் தான் பண்ணணுமே தவிர மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் 11th பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் படிக்கிற விஷயத்தை நல்ல கான்செப்ட் கிளியராக படிக்க மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க. நீங்கள் ஒன்ஸ் 12th போனதுக்கப்புறமா நீங்கள் 12th படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த 12th படிக்கிறதோட சேர்த்து சைடு பை சைடு ரிவைஸ் மட்டுமே பண்ணணும். எதை பண்ணணும், 11th மட்டும் ரிவைஸ் மட்டுமே பண்ணணும். அதை மட்டுமே பண்ணால் போதும் கண்ணுங்களா. ஓகே, அதை மட்டுமே நீங்கள் ஒழுங்காக பண்ணால் போதும். அட் எண்ட் ஆஃப் உங்கள் 12th எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே 11th கரெக்டாக இருக்கும், 12th கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் சேம் என்ன பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை, 11th வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் 11th தான் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களால் ப்ராப்ளம் இருக்கவே போகிறது இல்லை. ஓகேவா? 11th கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. 11th என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் டைம் கிடைக்கும்போது வீக்லி ஒன்ஸ் போதும். 11th தானே படிச்சிருக்கீங்க, வீக்லி ஒன்ஸ் கிடைக்கும்போது இந்த சாப்டர்லேருந்து என்னென்ன ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு நீட் ஆஸ்பெக்ட்ல சும்மா ஒரு சண்டே ஈவினிங் போர் அடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்து உட்காந்து சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா வீக்கும் பண்ணிகிட்டே இருந்துட்டோம். 11th முடியும் போது உங்கள் 11th கான்செப்ட் கிளியராக இருந்ததுனாலே போதும், நீங்கள் ரைட் ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவாக்கண்ணா? ஸோ டு ஆல் த 11th ஸ்டூடெண்ட்ஸ் who have been ready, who have been preparing for NEET 2027, just be prepared with your concepts in 11th நீங்கள் ஒழுங்காக படித்தாலே போதும். இப்போதைக்கு நீங்கள் அது பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் 12th போனதுக்கப்புறம் மறுபடியும் 11th படிக்கிற நிலைமைக்கு வந்துடாதீங்க. அதான் நான் சொல்கிறேன், நிறைய 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறது இங்கே தான் இருக்க போகுது. ஓகேவா? 12th போய் என்ன பண்ணுவாங்க, 12th படிப்பாங்க, மறுபடியும் 11th படிச்சது மறந்துருச்சு சார், அப்புறம் 11th படிக்கிறேன் சார், 11th படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் போயிடாதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, 12th போனீங்கன்னா 12th மட்டும் தான் படிக்கணும், 11th ரிவைஸ் தான் பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீட் ஈஸியாக இருக்க போகுது. அவ்வளோதான். ஓகேவாக்கண்ணா? சூப்பரா. ஓகே, நம்ம என்ன சொன்ன மாதிரி நமக்கு 12th எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. ஸோ 12th எக்ஸாம் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி நம்ம ஒரு சின்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்லாம் என்ன இருக்க போது, அது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, நமக்கு கூட உள்ள ஆள் தெரியும். ஓகேவா? அவங்களே என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு ப்ரீவியஸ் அனலைஸ் கொஸ்டின் பண்ணிட்டு பயாலஜி எப்படி கிளியர் பண்ணுறதுன்னா எப்படி சென்டம் எடுக்கிறதுன்றதை நம்ம ஈஸியாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம இந்த போர்டு எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது நம்ம கிளியர் பார்த்துலாம். ஓகே கண்ணுங்களா? ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் கீட்ஸ் வேணும்னா தயவு செஞ்சு கேளுங்க. உங்கள் ஸ்டேட் போர்டு பேஸில் இருந்தாலும் சரி, சார் ஸ்டேட் போர்டில் இந்த சாப்டர் இல்லை சார், நீங்கள் சிபிஎஸ்சி பேஸ் தான் சார் எடுத்துட்டீங்க, ஸ்டேட் போர்டு எனக்கு தெரியும், நானே ஸ்டேட் போர்டு தான் படிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ சிபிஎஸ்சியோட ஸ்டேட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஸ்டேட் போர்டு நோட்ஸ் வேணா நீங்கள் நோட்ஸ் கேளுங்க. நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்ன ஸ்டேட் போர்டு ஆஸ்பெக்டாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, சிபிஎஸ்சி ஆஸ்பெக்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம் நீ வரக்கூடிய செஷனில். ஓகேவா கண்ணா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா? எஸ்
எஸ் எஸ் எஸ் எஸ் எஸ் எஸ் ஓகேங்களா? ஓகே, கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் கிளியராக அடிச்சுட்டு கிளியராக போய் டாக்டர் சீட்டில் உட்காருது. அதுதான் மெயின் கான்செப்ட். தட் இஸ் அ மெயின் கான்செப்ட். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, which of the following hormone is not secreted by the anterior pituitary? எந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு not secreted by anterior pituitary? anterior pituitaryயால செக்ரேட் ஆகாத ஹார்மோன் எது? which of the hormones is not secreted ன்னு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? not secreted by the anterior pituitary. growth hormone, follicular stimulating hormone, oxytocin, adrenocorticoid hormone. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன ஹார்மோன் செக்ரெட் ஆகாது? oxytocin. ஆப்ஷன் சி, oxytocin is the correct answer. ஓகே, ஆப்ஷன் சி, oxytocin செக்ரெட் ஆகாது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி, oxytocin செக்ரெட் ஆகாது. ஓகேவா? சூப்பர் ஹாப்பி. ஓகேங்களா? ஸோ oxytocin என்ன ஆகாது? செக்ரெட் ஆகாது. அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி, oxytocin தான் நம்ம கரெக்டான ஆன்சர் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, வணக்கங்களா? எஸ் தேவதர்ஷினி, ஹாப்பி கலக்கிறீங்க. ஸோ oxytocin இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி இஸ் அபவுட் டு ஃபேஸ் அ இன்டர்வியூ. ஓகே, பார்ப்போம். மேரி இஸ் அபவுட் டு ஃபேஸ் அன் இன்டர்வியூ. பட் டியூரிங் த ஃபர்ஸ்ட் 5 minutes பிஃபோர் த இன்டர்வியூ ஷி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்வெட்டிங். நல்லா பார்த்துங்க, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான்னு. ஸ்வெட்டிங், இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ரெஸ்பிரேஷன், அது ஹார்ட் பீட்டும் ரெஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. which hormone is responsible for the restlessness? சார் என்ன சார், நான் டாக்டர் ஆகணும்னு தான் சார் நீட்டு படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சார் இப்போவே இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கா? அப்படி தான் இருக்கும். டாக்டர் ஆகிட்டீங்க, என்ன டாக்டர் ஆகணும், ஃபியூச்சர் டாக்டர்ஸ் தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு வருது, இந்த பொண்ணு வந்து சொல்லுது டாக்டர். இப்போ நீங்கள் எத்தனை டாக்டர்ஸ் இருக்கீங்க, அத்தனை டாக்டர்ஸும் கால் பண்ணிட்டு டாக்டர் என் பேர் மேரி, நான் ஒரு இன்டர்வியூக்கு போகலான்னு இருந்தேன். அப்போ 5 நிமிஷம் முன்னாடி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வெட்டிங் நடந்தது, ரொம்ப ஸ்வெட்டிங் நடந்துச்சு, ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சு, ரெஸ்பிரேஷன் அதிகமாகிடுச்சு. இது எனக்கு எதனால் டாக்டர், எந்த ஹார்மோனால் டாக்டர் அப்படின்னு கேட்குறேன். எந்த ஹார்மோனால் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம்? பயமாக இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் அந்த ஒரு கண்டிஷன் தான் நம்ம சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி உப்புறாவலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எமர்ஜென்சி ஹார்மோன் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அட்ரினலின் அண்ட் நான் அட்ரினலின். எஸ் டா, ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஓகேவா? எஸ். இப்போ நீங்கள் டாக்டர் ரைட்டிங், அப்போ உங்களை நம்பி நான் வரலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு, அப்போ உங்களை நம்பி நான் வரலாம். என்ன எனக்கு கோல்டுக்கான மருந்து நீங்கள் கொடுத்து ஒரு வாரத்தில் சரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அட்ரினலின் அண்ட் நான் அட்ரினலின். ஓகேவா? ரெஸ்ட்லெஸ்னஸாக இருக்கிறது, எமர்ஜென்சி, ஃப்ளைட் அண்ட் ஃபைட், சொல்கிறேன் ஸ்ட்ரெஸ் கைண்ட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ஹார்மோன் அதை பேஸ் பண்ணி அட்ரினலின் நான் அட்ரினலின். ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு. ஓகேவா சார்? சூப்பர் தாரணி, தேவதர்ஷினி, ஹாப்பி கலெக்டிங். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அட்ரினலின் அண்ட் நான் அட்ரினலின் இஸ் கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? ஆப்ஷன் டி என்னவா இருக்க போது? ஆப்ஷன் டி ஆப்ஷன் 4th கொஸ்டின் என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெராய்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஸ்டெராய்டு ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேலன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் இன் அவர் பாடி. ஸ்டெராய்டு ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேலன்ஸ் ஆஃப் வாட்டர். நம்ம உடம்புல பேலன்ஸ் ஆஃப் வாட்டர்லையும் எலக்ட்ரோலைட்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்டரையும் எலக்ட்ரோலைட்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னவா இருக்கு? எந்த ஹார்மோன்? எஸ்டா. ஓகேவா? எந்த ஹார்மோன் வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு வாட்டரையும் எலக்ட்ரோலைட்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹார்மோன் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? அப்படியே கொதிக்குது சார் அப்படின்னு, அப்படியே நரம்பு உடைக்குது சார் அப்படின்னு சொல்லுவோம் சார். ஆல்டோஸ்டிரோன். அட்ரினல் பம்ப் ஆகுது சார் அப்படின்றோம்ல. ஸோ ஆல்டோஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோன் தான். ஓகேவா? சூப்பராக தேவதர்ஷினி, ஹாப்பி, மானசா கலக்கிறீங்க. ஓகேவா? ஹாப்பி தேவதர்ஷினி, மானசா கலக்கிறீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, ஆல்டோஸ்டிரோன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி ஆல்டோஸ்டிரோன் தான் என்ன பண்ணுறது, நம்ம பாடியில் வந்துட்டு வாட்டர் லெவலையும் எலக்ட்ரோலைட் லெவலையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? மெயின்டைன் பண்ணிட்டு ஆஸ்பெக்டாக இருந்துட்டு. ஓகே ஓகேண்ணா? எஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க அப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைமோசின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார். தைமோசின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எதுக்கெல்லாம் தைமோசின் ரெஸ்பான்சிபிளாக இருக்க நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? ஃபார் விச் தைமோசின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் raising of blood sugar level, raising of blood calcium level, differentiation in steel imposes a decrease in blood RBC. தைமோசின் கொடுத்தாச்சுறாங்கண்ணா. ஓகேவா? என்ன கொடுத்துட்டாம தைமோசின் வந்துட்டு, அப்போ தைமோசின் வந்துச்சுன்னா எதை வரப்போகுது? அதே தான் ஹாப்பி. சூப்பர். ஓகேங்களா? தைமோசின் வந்தாலே நம்ம கண்ணை மூட்டை அடிக்கலாம்.
ஒன்று தான் வந்திருக்கு. தைமோசின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்லி எதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் டி லிம்போசைட்ஸ் தான். ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் T lymphocytes. Option C is the correct answer. Okay, option C, differentiation of T lymphocytes தான் correct answer consider பண்ணிருக்கோம். Differentiation of T lymphocytes. Okay, option C is the correct answer. Okay, option C, differentiation of T lymphocytes. Okay, option C, differentiation of T lymphocytes தான் நம்ம correct answer பார்த்துருக்கோம். So it's going to be option C டாக்கனா 𝑬𝒔𝒑𝒔. ஓகேவா? So option C 𝑬𝒔𝒑𝒔 தேவதர்ஷினி கிடைக்கிறீங்க. ஓகேவா? So it's going to be option C, differentiation of T lymphocytes தான் நம்ம தைமோசினை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்க முன்னாடி 5 क्वेश्चन முடிச்சிட்டோம். ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. செஷன் லைக் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. அதே மாதிரி குட்டி தண்ணி ஒரு குடிச்சுக்கோ. கல்ப் சிப் அடிச்சுக்கோங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ரொம்ப நானும் பேசியிருந்தாலும் சரி, நீங்களும் பார்த்துருந்தாலும் சரி, ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடிக்கடி டைம் கிடைக்கும்போது சின்ன கல்ப் அடிச்சிருங்க. வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் பாடி, யூ நோ. தண்ணி ரொம்ப முக்கியம் கீழே அப்படின்றது. ஓகேங்களா? வாழ்க்கையில் தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணினால் அழிஞ்ச காலங்களும் இருக்குது, தண்ணியால் தான் அழிய போகிறோம் அப்படின்றது இருக்குது. இந்த உலகம் வந்துட்டு அடுத்தது வார், உலகத்தில் வந்துட்டு அடுத்த வார் எதனால் வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுனால தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து மெயினாக கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்றது. பட் அதுக்கு முன்னாடி நியூக்ளியராக அடிச்சிட்டு இருக்காங்க. பட் அது வேறு விஷயம். பட் அதனாலுக்கு முக்கியமானது நம்ம உடம்புக்கு தண்ணி அப்படின்றது. ஓகே, ஸோ வாட்டர் குடிக்க மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் வரப்போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் of action of protein and hormone, one of the second messenger is the mechanism action of protein hormone, one of the second messenger is cyclic amylase insulin T3 gastrina. என்ன ஆன்சர்? எல்லாரும் சொல்லுங்க. Yes, it is a messenger of one of the secondary messenger is cyclic AMP அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்ன சொல்லுவோம்? cyclic AMP. AMPக்கு என்னடா ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? அடினோசைன் மோனோபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, cyclic அடினோசைன் மோனோபாஸ்பேட். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடினோசைன் மோனோபாஸ்பேட். சூப்பரா தேவதர்ஷினி, ஹாப்பி கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. எஸ் அடினோசைன் மோனோபாஸ்பேட். அடினோசைன் மோனோபாஸ்பேட். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ சைக்ளிக் அடினோசைன் மோனோபாஸ்பேட். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். சூப்பராக கணக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி செல்ஸ் ப்ரொடியூஸ் குரூப் ஆஃப் ஹார்மோன் கால். லேடி செல்ஸ் இதெல்லாம் ஆப்ஷன்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ், லேடி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? லேடி செல்ஸ் வந்தாலே அந்த ஒரு ஹார்மோன் தான் வரப்போகுது. லேடி செல்ஸ் வந்தாலே அந்த ஒரு ஹார்மோன் தான் வரப்போகுது. விச் ஹார்மோன்? லேடி செல்ஸ் வந்தாலே அந்த ஒரு ஹார்மோன் தான் வரப்போகுது. எந்த ஹார்மோன்? அந்த ஹார்மோன் எந்த ஹார்மோன்? லேடி செல்ஸ்னு வரக்கூடிய ஹார்மோன், அந்த ஹார்மோன் எந்த ஹார்மோன் அப்படின்றது அதே தான்டா. ஓகே, லேடி செல்ஸ்னாலே ஆண்ட்ரோஜன், testosterone produce பண்ணக்கூடிய androgen. Okay, so it's going to be option A. Okay, option A, androgen is the correct answer. Lady cells produce a group of hormone which is called androgens. Option A is the correct answer. Okay, option A, androgen தான் நம்ம correct answer பார்த்துட்டோம். Okay, option A, androgen is the correct answer. Okay, yes. Okay, option A, androgen நம்ம correct answer பார்த்துட்டோம். So lady cells which is based on androgens produce a group of hormone called androgens. Option A is the correct answer. Okay, நம்ம next question பார்த்துடலாமா? அடுத்த क्वेश्चन இருக்கு பாத்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியம் செக்ரீட்ஸ் ஹார்மோன் கால். கார்பஸ் லூட்டியம் என்ன செக்ரேட் ஆகுதுன்னு சொன்னேன்? கார்பஸ் லூட்டியம் வந்து எதை செக்ரேட் பண்ணுது அப்படின்னு சொன்னேன்? இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல். கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்துட்டு ரப்சர் ஆகி ஒரே கலராக பார்த்துருக்கோம் ரொம்ப நேரமாக. கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்துட்டு ரப்சர் ஆகி ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். ஓவம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ரிமைனிங்காக இருக்கிற கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் தான் என்ன ஆகும்? கார்பஸ் லூட்டியமாக வந்து ஃபார்ம் ஆகும். ரிமைனிங் எதுனா கார்பஸ் லூட்டியமாக வந்து ஃபார்ம் ஆகும். இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்டிரானை வந்து செக்ரேட் பண்ணுவான். என்ன செக்ரேட் பண்ணுவான்?
ப்ரொஜெஸ்டிரானை வந்து செக்ரேட் பண்ணுவான். இந்த ப்ரொஜெஸ்டிரானோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் எதுனா யூட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியன் லேயரை, யூட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவன் வந்து மெயின் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கார்பஸ் லூட்டியம் எது செக்ரேட் பண்ணுது? ஆப்ஷன் பி ப்ரொஜெஸ்டிரான். ஆப்ஷன் பி ப்ரொஜெஸ்டிரான் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி ப்ரொஜெஸ்டிரான் தான் கார்பஸ் லூட்டியம் வந்து செக்ரேட் பண்ணுது. கார்பஸ் லூட்டியம் எது செக்ரேட் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ப்ரொஜெஸ்டிரான் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி ப்ரொஜெஸ்டிரான் இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் ஹாப்பி கலக்கிட்டீங்க. ஓகே, ஆப்ஷன் பி ப்ரொஜெஸ்டிரான் தான் நம்ம கரெக்டான ஆன்சரை கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன வரக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கார்டிசால் இஸ் செக்ரேட்டட் ஃப்ரம். முக்கிலும் மூலிலும் உள்ள கொஸ்டின்ஸை நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதில் அப்படி இப்படி படித்தோன்னா எங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே, எங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே சும்மா இப்படின்றதுக்குள்ள நம்ம அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? இப்போ எல்லா முக்கிலும் மூலையிலுக்கு லைன் பை லைனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா, எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துட்டோம்னா முக்கிலும் மூலை கொஸ்டின்ஸை பார்த்துட்டோம்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நீட் எக்ஸாம். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து கார்டிசால் எதனால் செக்ரேட் ஆகுது? கார்டிசால் செக்ரேட்டட் பை, சொல்லுங்க பார்ப்போம். கார்டிசால் யாரால செக்ரேட் பண்ணப்படுது? கார்டிசால் செக்ரேட்டட் பை அட்ரினல். ஆப்ஷன் சி அட்ரினல். ஓகேங்களா? கார்டிசால் செக்ரேட்டட் ஃப்ரம் அட்ரினல் தான் செக்ரேட் பண்ணப்படுது. ஓகேவா? சூப்பர் ஹாப்பி. ஓகேவா? ஸோ கார்டிசால் வந்து அட்ரினல் தான் செக்ரேட் பண்ணப்படுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி கார்டிசால் செக்ரேட்டட் ஃப்ரம் அட்ரினல். ஒரு நிமிஷம். Yes, cortisol is secreted by adrenal. Next question பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த நார்மல் ஸ்லீப் வேக் சைக்கிள். ஸ்லீப் வேக் சைக்கிளுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த நார்மல் ஸ்லீப் வேக் சைக்கிள். நார்மலாக இருக்கக்கூடிய நார்மல் ஸ்லீப் வேக் சைக்கிளுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஹார்மோன் எது? ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ நார்மல் ஸ்லீப் வேக் சைக்கிள். நார்மல் ஸ்லீப் வேக் சைக்கிளுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஹார்மோன் எது? ஆன்சர் பண்ணுங்களா? ஆன்சர் பண்ணுங்க. which is the hormone that is responsible for sleep wake cycle. அதை நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம்னா மெலட்டோனின். ஆப்ஷன் சி மெலட்டோனின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி மெலட்டோனின் தான் நம்ம ரைட் ஆன்சராக பார்த்துட்டு. ஓகேவா? ஆப்ஷன் சி மெலட்டோனின் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மெலட்டோனின் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்ம ஸ்லீப் வேக் சைக்கிளுக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது. இட்ஸ் நன் அதர் தென் ஆப்ஷன் சி மெலட்டோனின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? மெலட்டோனின் தான் நம்ம கொஸ்டினாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது என்ன கேள்வி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசான கேள்வி. ஹார்மோன்ஸ் ஆர் கால்டு கெமிக்கல் சிக்னல்ஸ் தட் ஸ்டிமுலேட் ஸ்பெசிஃபிக் டார்கெட் டிஷ்யூஸ். இன்டர்னல் மெசேஜ்னு படிச்சிருப்போம் இல்லையா? The specificity is due to the presence of signals receiving receptors only in the receptive target tissues. Where are these receptors present in the case of hormones of protein nature? Yes? என்ன மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி வருது? எதை வந்துட்டு மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன கேட்டிருக்கானா மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் எது அப்படின்றத கேட்டிருக்கான். சுற்றி எதை வந்து நம்ம மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார் அப்படின்னு சொல்கிறோம். எதை நம்ம மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார் அப்படின்னு சொல்கிறோம். எந்த புரோட்டீன் ஹார்மோன் ரிசெப்டார் present on the plasma membrane? எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா plasma membrane. எந்த புரோட்டீன் ரிசெப்டார் இட்ஸ் present on the plasma membrane of the target tissue. ஸோ அந்த தான் என்ன சொல்லிருக்கோம் மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரக்கனா ஆப்ஷன் சி பிருத்திவிராஜ் அண்ட் ஹாப்பி. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, பிளாஸ்மா மெம்பரேனை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? என்னது பிளாஸ்மா மெம்பரேனை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? பிளாஸ்மா மெம்பரேனை பேஸ் பண்ணி வரக்கிறது தான் மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் டிஷ்யூஸை பேஸ் பண்ணி சாரி பிளாஸ்மா மெம்பரேனை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. ஓகே, எஸ் டன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஒரு மேட்ச் பண்ணுங்க. இட் இஸ் அ மேட்ச்ரா. எஃபினெஃப்ரின், டெஸ்டோஸ்டிரான், குளுக்கோகன்,
adrenal natriuretic factor. நோடா நோ நீட் ஃபார் தட்ரா. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் போடக்கூடாது இங்கே. எவ்ரிதிங் இஸ் a லேர்னிங் பிளாட்ஃபார்ம். எல்லாம் தெரிந்தவனும் யாரும் இருக்க மாட்டான், எதுவும் தெரியாதவனும் யாரும் இருக்க மாட்டான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ டோன்ட் ஃபீல் சாரி ஃபார் தட் அட் ஆல். விச் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ்? பார்த்துருவோமா, மேட்ச் பண்ணி பார்த்துருவோமா. எஃபினெஃப்ரின் increased in heartbeat. Testosterone stimulates muscle growth. Glucagon, glycogen, arterial natriuretic factor, blood pressure decrease பண்ணும். ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் இருக்கணும். ஓகே ஆஷே, எஸ் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். சூப்பரா. பிருத்திராஜ், நீலம், ஹாப்பி. ஹாய் நீலம், ஃபைன்ரா. ஹவ் ஆர் யூ? ஹவ் அபவுட் யூ? ஹவ் இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங்? Okay, so it's going to be option B. Option B is the correct answer. Okay, option B தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். Okay, yes, super. பிருத்திராஜ், நீலம் and happy collecting. Okay, நம்ம next question பார்த்தலாமா? அடுத்த question என்ன வரக்கு போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா, which of the following do not play any role in a calcium balance in human body? Human bodyல வந்துட்டு calcium balance பண்றதுக்கு எந்த ஒரு இது வந்துட்டு எந்த ஒரு ரோலும் ப்ளே பண்ணாது. Do not play any role. எந்த ஒரு ஃபாலோயிங் வந்துட்டு எந்த ஒரு ரோலும் ப்ளே பண்ணாது. டு நாட் ப்ளே எனி ரோல் இன் கால்சியம் பேலன்ஸ் ஹியூமன் பாடி. நம்ம பாடியில் வந்துட்டு கால்சியமை பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஓகே, நம்ம பாடியில் வந்து கால்சியமை பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற எந்த ஆப்ஷன் வந்துட்டு எந்த ஒரு ரோலும் ப்ளே பண்ண மாட்டான். சூப்பர்ரா கண்ணா. ஓகே, கோ வித் தட் ஃப்ளோ, யூ வில் அச்சீவ் இட். என்னது? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி தைமோசின். எந்த ஒரு லேவும் அக்கார்டிங் டு கால்சியமை ரெஃபர் பண்ணி எந்த ஒரு இதுவுமே ப்ளே பண்ண மாட்டான். எந்த ஒரு இதுவுமே அவன் என்ன பண்ண மாட்டான், ப்ளே பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா கண்ணா? இதுவே விட்டமின் டியும் தைரோ கால்சிகைடு என்ன பண்ணுவான், lowering the blood sugar level, calcium level lower பண்ணுவான். பாராதைராய்டு ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுவான். பாராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணுவான், இன்க்ரீஸ் பண்ணுவான். பட் தைமோசின் எதுவுமே பண்ண மாட்டான். தைமோசின் என்ன பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஓகே, சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். சூப்பர். பிருத்திவிராஜ், நீலம், ஷைலின், ஹாப்பி கலெக்டிங். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி தைமோசின் தான். ஏன்னா தைமோசினுக்கும் கால்சியமுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஆப்ஷன் டி தைமோசின் இஸ் கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆன் பண்ணிட்டோம்னா அப்படின்னா, which of the following organ in mammals does not consist of a central medullary region surrounded by a corticoid cell, cortical region. Okay, does not consist of a central medullary region surrounded by the cortical region. எந்த ஆர்கன் ஆஃப் அ பாடி, எந்த ஆர்கன் வந்து மேமல் வந்துட்டு எதுவுமே என்ன சென்ட்ரல் மெடுலரி ரீஜன் கன்சிஸ்டாக இருக்காதான், கார்டிகாய்ட்ஸ் எல்லாம் சரௌண்ட் பண்ணிட்டு அதான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இன்னர் மெடுலா அவுட்டர் கார்டெக்ஸ்னு. அது எந்த ஆர்கனில் இருக்காது அப்படின்னு இருக்காங்க. எந்த ஆர்கனில் வந்துட்டு கன்சிஸ்ட் ஆயிருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூப்பரா நீலம். ஓகேங்களா? எந்த ஆர்கன்லேருந்து கன்சிஸ்ட் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் none other than liver. ஓகேவா? ஆப்ஷன் சி லிவர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் சி லிவர். எஸ் த ஹாப்பி நீலம் கலெக்டிங். ஓகே, ஆப்ஷன் சி லிவர். அது என்ன இருக்குது, சென்ட்ரல் மெடுலரி ரீஜியாவும் அது சரௌண்டிங்காக இருக்க கார்டிகால் ரீஜனும் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. என்ன கொடுத்துருக்கான், டஸ் நாட் கன்சிஸ்ட் தான் கொடுத்துருக்கான். ஓகே, என்ன கொடுத்துருக்கான்றதை பார்க்கணும், அது எப்படி கொடுத்துருக்கான்றதை பார்க்கணும், எந்த மாதிரி வேர்டிங்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு சும்மா கண்ணை மூடித்தனமாக ஆன்சரை சூஸ் பண்ணிருக்க கூடாது. ஓகேவா கண்ணா? சூப்பர். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி லிவர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, which one of the following condition is not linked to the deficiency of thyroid hormone? எந்த ஒரு following condition வந்துட்டு deficiency of thyroid hormones லிங்க் ஆகல. நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, லிங்க் ஆகலையான்னு கேட்குறான்றதான் பார்த்து MCQs ஆன்சர் பண்ணணும்.
லிங்க் ஆயிருக்கா லிங்க் ஆகலையான்றதை பார்த்து எம்சிக்யூஸ் ஆன்சர் பண்ணோம். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் நாட் லிங்க் டு த டிஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோன். It is not linked to the deficiency of thyroid hormone. எந்த ஒரு அது not deficiency of thyroid hormone லிங்க் ஆகலை. கிரெட்டினிசமா, காய்டரா, மெஸ்டிமியலா, இல்லை 𝑬𝒐𝒑𝒔. என்னவா இருக்கும் ஆப்ஷன்? நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி 𝑬𝒐𝒑𝒔. 𝒎𝒐𝒑𝒔 எதனால் நடக்குதுன்னா ஹைப்பர்தைராய்டிசம்னால. அதான் லிங்க் ஆயிருக்காது. ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்கன்னா 𝑬𝒐𝒑𝒔. ஓகேங்களா? 𝑬𝒑ல்மோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் டியூ டு ஹைப்பர்தைராய்டிசம். எஸ், நோ ப்ராப்ளம். நோட் தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா? 𝑬𝒐𝒑𝒔 இஸ் டியூ டு ஹைப்போதைராய்டிசம். ஓகேவாக்கண்ணா? ஓகே நம்ம அடுத்த ஒரு 30 கொஸ்டின்ஸ் கிட்ட முடிச்சிருந்தோம். ஓகே, எஸ் 1.5 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகே, எஸ் த சைலண்ட் ப்ரோ. சூப்பர். ஓகேவா? ஓகே, பிரேக் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னு இருக்கா? உங்கள்கிட்ட என்கிட்ட ஏதாவது டவுட் எதாவது கேட்கணுன்னு இருக்கா? அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இல்லை போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது டவுட் எதாவது கேட்கணுன்னு இருக்கா? நான் வந்துட்டு ஃபார் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேண்டி நான் வந்துட்டு இந்த ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது நமக்கு நம்ம எப்படி சொல்லிடுறேன். 23rd வந்துட்டு பயாலஜி எக்ஸாம் ஃபார் ஸ்டேட் போர்டு, 27th பயாலஜி எக்ஸாம் ஃபார் சிபிஎஸ்சி. ஓகேவா? அதை நம்ம ஈஸியாக எப்படி சென்டம் எடுக்கிறது நமக்கு டக்குன்னு போட்டலாம். ஓகே, ஆர்டர் அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரப்போகுது, கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் என்ன வரப்போகுது நமக்கு தெரியும். நம்ம டக்குன்னு போட்டு விட்டலாம். ஓகே, கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஏதாவது கேட்க இருக்கா கேளுங்க. இல்லை நம்ம எப்படி பிரேக் போயிடலாம். ஒரு குட்டி 5 round போட்டு வச்சு நம்ம பிரேக் போயிடலாம். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. போர்டு எக்ஸாம் டைம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. 12th உங்களுக்கு சொல்ல தேவை இல்லை. நீங்கள் ஏற்கனவே 10th போர்டு எக்ஸாம் பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம கார்மாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ கண்டென்ட்டை கரெக்டாக படிச்சுட்டு அதை கரெக்டாக போய் எழுதினாலே போதும். ஓகேவா? நீட்டு மாதிரி உள்ளே இருந்தால் கேட்பான் ரொம்ப இண்டியன். நீங்கள் நீட்டுக்கே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 12th போர்டு எக்ஸாம்லாம் அவ்வளோ ஈஸி தான். அதுவும் நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேவாக்கண்ணா? ஸோ டென்ஷன் ஆகாமல் போய் அப்ரோச் பண்ணிட்டு வாங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்குது, நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஓகே, ஸ்டடி வித் மீ அப்படின்னு செஷன் போகிறோம். நம்ம சேர்ந்து படித்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுறோம். நம்ம 12th நல்ல மார்க் எடுத்து சென்டம் பயாலஜியில் கிளியர் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம நீட்லேயும் நம்ம பயாலஜி 360 out of 360 எடுத்து கிளியர் பண்ணிட்டு டாக்டர் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். எப்படின்னா டாக்டர் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்றது. ஓகேவாக்கண்ணா? இன்னும் ஒரு 40 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க நான் ஜரிரோட. ஓகே, எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம்? 60 கொஸ்டின்ஸ் பார்த்துருமா? ஒரு 40, 45, 50 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். ஓகேவா ஆன்சி? ஓகேவா? நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரத்தில் வந்துட்டு 11th and 12th. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்காக சொல்கிறேன். 11th and 12th அந்த ஸ்டேட் போர்டு பேஸ் பண்ணி லைன் பை லைன் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு. ஓகேவா? நம்ம என்சிஆர்டி தான் லைன் பை லைன் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்டேட் போர்டு பேஸுக்கும் நம்ம லைன் பை லைன் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்குது தெரியுமா, அந்த புக்லேயும் நம்ம லைன் பை லைன் என்ன கொடுத்துருக்காங்கிறது டிஸ்கஸ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி எழுதுறது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேவாக்கண்ணா? is getting better. Okay, is getting better now, but I hope, I don't know about it, but it's getting better. I hope so. Super, fantastic, congratulations Nancy. ஓகேங்களா? யா இதே மாதிரி நீங்கள் எல்லா எக்ஸாம்லையும் எல்லா எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கணும். ஓகேவா? நான் போன ஒரு மார்க்கை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். ஓகே, நீங்கள் 29 மார்க் எடுத்துருக்கீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் தான். பட் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி நான் 30 மார்க் எடுக்க சொல்ல வரல, இது அப்படியே கண்டினியூ பண்ணாலே போதும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணாலே போதும். கங்க்ராச்சுலேஷன் ஆன்சி. ஓகேவா? ஒரு கங்க்ராட்ஸ் ஃபார் யூ. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 7:25 இருக்குது, ஒரு 10 minutes பிரேக். 7:40 வந்துருங்க. ஓகேவா? 7:40 நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 7:40 நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே, நம்ம 7:40 ரெஸ்யூம் பண்ணலாம். ஸோ செஷன் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷனை லைக் பண்ணி போட்டுருங்க, ஒரு குட்டி 5 ஒன்று போட்டுருங்க. ஓகே, தென் ஓகே வில் ரெஸ்யூம் சூன். எக்ஸாம் முடிஞ்சோடனே டக்குன்னு ஓடி வந்துடணும். ஓகேவா? அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபேர்வெல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எஸ், எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதை விட நம்ம ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு கண்டதெல்லாம் வருத்தி வச்சிடாதீங்க. ஓகேவா? இதோட ஃபேர்வெல் முடியாது, இன்னும் நிறைய ஃபேர்வெல்ஸ்லாம் பார்க்கணும். ஓகேவா கண்ணா? ஓகே, வில் மீட் அப் அட் 7:40.
நாங்கண்ணா ரெடியா? எல்லாம் போயிட்டு வந்தாச்சா? வந்தாச்சா போயிட்டு வந்தாச்சா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்து என்னென்ன பேஸில் கெமிக்கல் இன்டகிரேஷனில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்துலாமா? சாரி guys, ready? Just give me a minute. Yes da. Next type of questions என்னன்னு பார்த்துலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a healthy disorder okay, healthy disorder that results from the deficiency of thyroxine in adults and characterized by healthy disorder that results from a deficiency of thyroxine in adults and characterized by ஒரு healthy disorder இருக்கு. என்னது? a low metabolic rate, increase body weight and tendency to retain water tissues. இதெல்லாம் எதோட healthy disorder நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? which we consider it as a டியா. நல்லா பாருங்க, ஒன்றுக்கு ரெண்டு நல்லா பாருங்கடா. retain water in tissues. okay, low metabolic rate, increase in body weight, retain water in tissues. நல்லா அடிச்சிருந்தது மைசோடிமா. பி தான் வரும். டி வராதுடா. இட்ஸ் ஆப்ஷன் பி த மைசோடிமா தான் என்னது? டிஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோனால காணுது. ஓகே, எதனால் காணுது? பை டிஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோன். ஓகேங்களா? டிஃபிஷியன்சி ஆஃப் தைராய்ட்ஸின் என்னடா என்னென்ன கேரக்டரைஸ் இருக்குது? லோ மெட்டபாலிக் ரேட்டு, இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட், டெண்டன்சி ஆஃப் வாட்டர் டிஷ்யூஸ்கள், மைசோடிமா. ஓகேங்களா? சுஸ்மியா அண்ட் தனுஷ். ஓகே, இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்ட் ஆன்சரை கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, which one of the following pair of organs includes only the endocrine gland? endocrine gland மட்டுமே, only the endocrine gland மட்டுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். which one of the following 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்துட்டு, எந்த ஆர்கன் வந்துட்டு இன்க்ளூட் only the endocrine gland? endocrine gland மட்டுமே இன்க்ளூட் ஆகிக்கூட ஹார்மோன் என்னவா இருக்கு? Yes, it's none other than parathyroid and adrenal gland. Option C da. Super. Okay, parathyroid and adrenal gland. Option C is the correct answer. Parathyroid and adrenal gland. Okay, adrenal gland எங்க பிரச்சனை இருக்கு? கிட்னிக்கு மேலே. எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? கிட்னியோட அப்பரில் வந்துட்டு பிரச்சனை இருக்கு. ஸோ where of organ include only the endocrine gland நம்ம கன்சிடர் இருக்கோம். parathyroid and adrenal gland. ஓகேவா? சுசிமா அண்ட் தனுஷ் கலக்கிறீங்க. ஓகேவா? தனுஷிகா. ஓகே, so it's going to be option C is the correct answer. option C தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேவா கண்ணுங்களா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? அடுத்த क्वेश्चन எதை பத்தி பேஸ் பண்ணா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the blood calcium level is lowest by the deficiency of ஏதோ ஒரு டிஃபிஷியன்சியால blood calcium level வந்து லோவரா இருக்கு. calcium level lower அப்படின்னு நம்மளால எது வரப்போகுது? நோடா, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பிளட் கால்சியம் கிளாசிட்டோனினால நடக்கலாம் இல்லை அப்படின்னு இருக்காது. ஓகேவா? பாராதைராய்டு ஹார்மோனால் மட்டும்தான். ஓகே, டிஃபிஷியன்சி ஆஃப் பாராதைராய்டு ஹார்மோன். பாராதைராய்டு ஹார்மோனால மட்டும்தான். parathyroid hormone. So it's going to be option C. Option C,
parathyroid hormone. Option C is the correct answer. Super happy Dhanush and Sushmia. Okay, so it's going to be option C da. இவ ரெண்டுமே both வராது. Option C is the correct answer. Option C தான் நம்ம correct answer consider பண்றோம். ஓகேவா? Feeling tremors on the earthquake. A scared resident from the 7th floor and a multi-stored building starts climbing down the stairs rapidly. Which of the hormone initiated this action? ஏழாவது மாடல் நீங்கள் எடுத்துருக்கீங்க, டக்குன்னு ஒரு எர்த்குவேக் வந்தால் இன்னும் டக்குன்னு ஓடி போகிறீங்களே. ஸோ இதை இனிஷியேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் எது? இந்த ஆக்ஷனை இனிஷியேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோன் அப்படின்றாங்க. இந்த ஒரு ஜர்க்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மெயினாக சொல்லக்கூடியது என்னன்னா எமர்ஜென்சி ஹார்மோன்றான். ஓகேங்களா, இதான் எமர்ஜென்சியில் நடக்கக்கூடியது எமர்ஜென்சி ஹார்மோன்றாங்க. ஓகேவா, ஸோ இனிஷியேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் எஸ்டா. ஓகே, இதுவே அட்ரினலின். ஆப்ஷன் ஏ அட்ரினலின் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ அட்ரினலின் தான் கரெக்ட் ஆன்சராக பார்த்துருக்கோம். ஓகேவா கண்ணா, சூப்பரா தனுஷிகா சுசியா ஹாப்பி கலக்கிறீங்க. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ அட்ரினலின் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் கேட்கலாம்டா. இந்த மாதிரி இது இப்படி நடக்குது என்னவா இருக்கலாம் அப்படின்றத கொஸ்டின்ஸும் நம்ம எதிர்பார்க்கப்படலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? A person having a problem with a calcium and phosphorus metabolism in a body. Which one of the following glands may not be functioning properly? அவனுக்கு கால்சியம், அவன் உடம்புல கால்சியம்லேயும் ஃபாஸ்பரஸ் மெட்டபாலிசத்துலேயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கான். அப்படி இருந்துச்சுன்னா எந்த ஒரு கிளாண்ட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்றாங்க. எந்த ஒரு கிளாண்ட் வந்துட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்றாங்க. எந்த ஒரு கிளாண்ட் வந்துட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இந்த மாதிரி இது பார்க்கலாம் அப்படின்னாங்க. இப்போ தான் பார்த்தோம் லோவரிங் ஆஃப் என்னது, லோவரிங் ஆஃப் பிளட் கால்சியம் லெவல். லோவரிங் ஆஃப் blood calcium level அதை ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறது என்னது? ஆப்ஷன் டி parathyroid. ஓகே, ஆப்ஷன் டி parathyroid இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, சூப்பர் ஹாப்பி அண்ட் சுஷியா தனுஷிகா கலக்கிறீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி parathyroid இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, parathyroid ஹார்மோன் இருக்கிறதுனால தான் அவனுக்கு என்னது கால்சியம் டிஃபிஷியன்சியும் ஃபாஸ்பரஸ் மெட்டபாலிசமும் பாடியில் சரியா இருக்கா இல்லாமல் இருக்குது அப்படின்னா. ஓகேவா, அது வந்து அது வேலை செஞ்சிருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருந்திருப்போம். ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி கான. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. எஸ், which part of the ovary in mammals act as a endocrine gland after ovulation? ஓவிலேஷன் ஆனதுக்கு அப்புறமா ஓவிலேஷன் ஆனதுக்கு அப்புறமா எந்த பார்ட் ஆஃப் ஓவரி வந்துட்டு எண்டோக்ரைன் கிளாண்டா வந்து ஆட் பண்ணப்படுது அப்படின்னா ஓகேவா, எந்த பார்ட்டு? என்னது? கிராஃபியன் ஃபாலிக்கல். ஆஃப்டர் ஓவிலேஷனால நமக்கு தெரிஞ்சுக்கணும் கிராஃபியன் ஃபாலிக்கல் விச் ஆக்ட் ஆஸ் அன் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஓகேவா, கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் என்ன ஆக்ட் பண்ணப்படுது? எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆக்ட் பண்ணப்படுது. ஓகே, எண்டோக்ரைன் கிளாண்டா ஆக்ட் பண்ணப்படுது. இஸ் நன் அதர் தென் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஆப்ஷன் டி கிராஃபியன் ஃபாலிக்கல் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஓகேண்ணா, சூப்பர் தனுஷுக்கு ஹாப்பி சுஷியா கலக்கிறீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி கிராஃபியன் ஃபாலிக்கல் நம்ம கரெக்டான ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகேண்ணா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்குற முன்னாடி குட்டி 5 ஒன்று போடுங்க பார்ப்போம். 5 கொஸ்டின் 130 135 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுறோம். சார் என்ன 135 கொஸ்டின்னா அது நம்பர் தான். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. ஜம்ப் பண்ணிலாம் போனால் ஜஸ்ட் நம்பர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, கமான் அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா செஷனை லைக் பண்ணி விட்டுருங்க. டக்குன்னு செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. இன்னும் அசைன்மெண்ட் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான அசைன்மெண்ட் முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, தேங்க்யூடா ஹாப்பி. ஓகேவா, எஸ்டா ஆட்டு போட்ட நல்லவங்களுக்கு நன்றி. ஸ்டார் என்னது ஃபயர் போட்ட நல்லவங்களுக்கு நன்றி. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்ன வரக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா which of the following statement is correct? கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானது அப்படின்னு கேட்குறாங்க. which of the following statement is correct அப்படின்றாங்க. கொடுத்த 4 ஆப்ஷனில் எந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க.
ஃபயர். எதிரா வரும், இது வரும், இது வரும். நல்லா பாருங்க, நெய்தர் ஹார்மோன் கண்ட்ரோல் நியூரல் ஆக்டிவிட்டி, நான் நியூரல் கண்ட்ரோல் எண்டக்ட் இல்லையே. கண்ட்ரோல் பண்ணுமே, கண்ட்ரோல் பண்ணாதா? நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, எஃபிப்ரின் நான் எஃபிப்ரின், அட்ரினலின் நான் அட்ரினலின் சொல்ல மாதிரி எஃபிப்ரின் நான் எஃபிப்ரின் அப்படி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ தான். எண்டோக்ரைன் கிளாண்ட் ரெகுலேட்ஸ் நியூரல் ஆக்டிவிட்டி அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேட்ஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரை கன்சிடர் பண்ணுறோம். எண்டோக்ரைன் கிளாண்ட் ரெகுலேட்ஸ் நியூரல் ஆக்டிவிட்டி அட் த சேம் டைம்ஸ் நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேட்ஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். சூப்பர், ஹாப்பி, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ரெண்டுமே ரெகுலேட் பண்ணிக்கும். எஃபிப்ரின் நான் எஃபிப்ரின் சொல்லி இப்போ தான் படித்தோம், பார்த்தீங்களா? அதாவது ஹார்மோன்ஸ் பேஸ்லையும் இது பண்ண முடியும், அட் த சேம் டைம் நர்வஸ் பேஸ்லையும் பண்ண முடியும். அப்படி நம்ம 2 சிஸ்டம் இருக்குன்னா, நர்வல் சிஸ்டம் இருக்குன்னு எண்டோக்ரைன் கிளாண்ட் கிளாண்டை பேஸ் பண்ணி ஹார்மோன் சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 கிளாண்ட்லையுமே பேஸ் பண்ணி பண்ண முடியாது. நம்ம எஃபிப்ரின் சிஸ்டம் அப்படின்னு படிச்சிருந்தோம். ஓகேவா? எஸ்டா, தெர் இஸ் அ கிராஷ் கோர்ஸ் நம்ம இதில் இருக்குது தெரியுமா, நீட் வெற்றி அப்படின்ற கிராஷ் கோர்ஸ் இருக்குது. We are doing it. ஒரு நிமிஷம்டா. If you want to join, we can join. வெற்றி கேஷ் கோர்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஜெய்சன், யூ வாண்ட் டு யூ ஹேவ் டைம். ஓகே, நம்ம ஏற்கனவே அதை பற்றி வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு இன்னும் இதை பற்றி என்னென்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதை டீட்டெயில்ஸ் ஆஃப் அமௌண்ட்லாம் நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. வெற்றி கிராஷ் கோர்ஸ் இருக்குது. ஸோ வி கேன் லுக் இட். ஓகேவா? ஐ திங்க் இட்ஸ் ஆன் கோயிங். நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். புது கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு ஆஃப்டர் த நீட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம போர்டு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் போர்டு செட்டில் டன், போர்டில் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அது பண்ணுவோம். ஓகே ஓகேடா கண்ணா. ஓகே, இது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சராக பார்த்துருக்கோம். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சராக பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்க போது பார்த்தீங்கன்னா, விச் ஹார்மோன் காஸ் டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ், இன்க்ரீஸ்ட் ஆக்சிஜன் கன்சப்ஷன் அண்ட் குளுக்கோஸ். ஓகேவா? அப்படியா, பரவாயில்லையே. அசைன்மெண்ட்லாம் இன்னும் கொடுத்துட்ருக்காங்களா உங்களுக்கு? 11th ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் அப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பரவாயில்ல. இன்சுலினா அட்ரினலின் குளுக்கோஜனா அட்ரினோகார்டிகாய்ட்ஸ் ஹார்மோனா ACTH. Which hormone cause dilation of blood vessels? Blood vessels are dilation, so increase the oxygen consumption and glucose. Increase the oxygen consumption and glucose. எதை பண்ணுறாங்கன்னா, ஒரு த்ரெட்டனிங் கண்டிஷனில் வரும்போது என்ன வரும்போது, ஒரு த்ரெட்டனிங் கண்டிஷனில் மறுபடியும் சொல்கிறான், ஒரே விஷயத்தை தான் மாற்றி கேட்டிருக்கான். இங்கே எல்லாருமே எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எமர்ஜென்சி ஹார்மோன் எமர்ஜென்சி ஹார்மோனாக இருக்கலாம், ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ஹார்மோனாக இருக்கலாம், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எதை பற்றி பேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அட்ரினலின் தான். அதை என்ன பண்ணுவோம்,
dilation, blood vessel dilation பண்ணிட்டு increase oxygen consumption பண்ணிட்டு இருக்குது ஓகேவா so it's going to be option B is the correct answer yes the ANSI happy தனுஷ் கலக்கிட்டீங்க ஓகேவா so it's going to be adrenaline option B adrenaline தான் நம்ம கரெக்டான ஆன்சரை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நான் சொன்னதால அத நம்ம flight hormone emergency hormone நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் ஒரே क्वेश्चन தான் வேற மாடியூல்ல டிஃபரன்ஸா கேட்டுட்டே இருக்காங்க மறந்துடாதீங்க நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துலாம் which of the following is an accumulation and release center of neuro ஹார்மோன் அதாவது அக்குமுலேஷன் அண்ட் ரிலீஸ் சென்டர் ஆஃப் நியூரோ ஹார்மோன் அக்குமுலேட் பண்ணிட்டு ரிலீஸ் சென்டரை எதை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு நியூரோ ஹார்மோன் பேஸ் பண்ணி which is an accumulation and release center of நியூரோ ஹார்மோன் accumulation and release center of neurohormone hypothalamus control பண்றது இருக்கு ஓகே neurohormone actually secreted by hypothalamus தான் ஓகேவா நியூரோ ஹார்மோன் வந்துட்டு எதனால செக்ரேட் பண்ணுதுன்னா நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஹைப்போதலாமஸ்னால தான் நியூரோ ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணப்படுது ஆனால் சர்க்குலேட் பண்ணது தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சர்க்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணக்கூடிய வேலை யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி லோப் தான் பண்ணிட்டு இருக்கு எல்லாமே நம்ம ஹைப்போதலாமஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கு ஓகேங்களா எஸ் போஸ்டீரியர் பிட்யூட்டரி தான் பண்ணிட்டு இருக்கு ஓகேவா so it's going to be option D போஸ்டீரியர் பிட்யூட்டரி லோப் தான் ஓகேங்களா பட் நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் ஹைப்போதலாமஸ் தான் பண்ணிட்டு இருக்கு அது சர்க்குலேட் பண்ற விஷயம் தான் யார் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி லோப் ஓகேங்களா சூப்பர் ஹாப்பி ஆன்சி பாலச்சந்தர் தனுஷ் கலக்கிறீங்க ஓகே so it's going to be option D posterior pituitary lobe is the correct answer option D posterior pituitary lobe தான் நம்ம கரெக்டான ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாமா ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம் அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினது பாத்தீங்கன்னா which one of the following is not a second messenger in a hormone action which one of the following is not a second messenger in hormone action ரெண்டாவது என்ன கேட்டிருக்கான் நாட் அ செகண்ட் மெசஞ்சர்னு கேட்டிருக்கான் ஓகேவா ஏஎம்பி பேஸ் பண்ணி வரவே வராது ஏஎம்பி பேஸ் பண்ணி என்னது வரவே வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் கால்சியம் எதோட செகண்டரி ஹார்மோனை நம்ம ஆசிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்ஷன் ஆஃப் அசிடைலின் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா அசிடைலின் வந்துட்டு ஹார்மோன் ஆக்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ அப்போ நாட் அ செகண்ட் மெசஞ்சர்னா சோடியம் தான் வரப்போகுது இஸ் தான் ஆப்ஷன் பி சோடியம் தான் கரெக்டான ஆன்சர் இருக்க போகுது ஓகேவா ஓகே எஸ் தனுஷ் ஹாப்பி ஸ்கை சூப்பர் ஸ்கை பாலச்சந்தர் ஓகேவா it's going to be option B sodium is the correct answer okay option B sodium தான் நம்ம கரெக்ட் ஆன்சரை கன்சிடர் பண்ணிருக்கோம் ஓகே கண்ணுங்களா எஸ் இஸ் என்னதான் ஆப்ஷன் B sodium okay option B sodium is the correct answer okay நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா a steroid hormone which regulate glucose metabolism is a steroid hormone which regulate glucose metabolism ரெகுலேட் பண்ணக்கூடிய steroid hormone என்னவா இருக்க போகுது ஸ்டீராய்டு ஹார்மோன் கேட்டிருக்கான் என்ன கொடுத்துருக்கான் ஸ்டீராய்டு ஹார்மோன் கொடுத்துட்டான் என்ன கொடுத்துட்டான் ஸ்டீராய்டு ஹார்மோன் கொடுத்துட்டான் அதை வச்சு அடிக்கலாம் 𝑬𝒑𝒑𝒔 சூப்பரா ஓகேவா ஸ்டீராய்டு ஹார்மோன் கொடுத்ததுனால அதை வச்சு நம்ம என்ன அடிச்சிருந்துக்கலாம் ஓகேங்களா ஸ்டீராய்டு ஹார்மோன் ரெகுலேட் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் இஸ் கால்ட் அஸ் அ கார்டிசால் ஆப்ஷன் டி கார்டிசால்
cortisol hormone, steroid hormone தெரியல. Super Monica, Sky, Happy, Dhanush, Ansi கலக்கிட்டீங்க. Okay, so it's going to be option D. Cortisol is the correct answer. Okay, steroid hormone which regulates glucose metabolism is called as a cortisol. Option D is the correct answer. Okay, option D is the correct answer. Super இருக்கணும். Option D தான் நம்ம correct answer பார்த்துட்டோம். ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. 140 क्वेश्चन முடிச்சேன். 5 क्वेश्चन முடிச்சேன். ஃபயர் போடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். குட்டி ஃபயர் ஒன்று போடுங்கடா. நம்ம கட்சி சிம்பிள் போடுங்க பாப்போம். நம்ம கட்சிக்காரங்க வச்சுக்க போறோம். எஸ் சார், நம்ம எலெக்ஷன்லாம் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. நம்ம எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் கிடையாது, நம்ம நீட்டு போர்டு எக்ஸாம் அப்படின்னு எலெக்ஷன்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஒரே கட்சின்றது காட்டணும் இல்லையா? ஸோ ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்கண்ணா. அப்படியே செஷன் லைக் பண்ண, செஷன் லைக் பண்ணிக்கோங்க. கமான் கமான் கமான். எஸ் 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 சூப்பரா சூப்பரா சூப்பர். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மோன் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பற்றி பேசுது அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் எதை பற்றி பேசுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 𝒎𝒑tory cells can regulate by the pituitary hormone known as 𝒎𝒑tory cells can regulate the pituitary hormone. 𝒎𝒑tory cells நான் சொல்லணுமா? மறுபடியும் சொல்கிறேன். 𝒎𝒑tory செல்ஸ்ன்னு கேட்டாச்சு, கொடுத்தாச்சு. ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் டெவலப்மெண்ட் ஆகும். ஸ்பெர்மாட்டிஸ் நரிஷ்மெண்ட் ஆகுது இல்லையா? எங்கே நரிஷ்மெண்ட் ஆகுது? 𝒎𝒑tory செல்ஸ்லேருந்து தான் அதாவது. ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 𝒎𝒑tory செல்ஸ் வந்து ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் வந்துட்டு எதோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு நடுவில் நடக்குது? follicular genesis பேஸ் பண்ணி. எஸ் டா, follicular genesis பேஸ் பண்ணி நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி follicular stimulating hormone. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஹாப்பி, ஆன்சி, தனுஷ், ஸ்கை, மோனிகா கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி follicular stimulating hormone FSH. Okay, FSH தான் pituitary. 𝒎𝒑tory cells are regulated by the pituitary hormone known as follicular stimulating hormone. Spermatogenesis பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஓகே, எஸ் டா பாலச்சந்தர். சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, Parkinson disease, characterized by the traumas and the progressive rigidity of limbs, is caused by the degeneration of brain neurons that are involved in the movement control and makes use of neurotransmitter. Parkinson disease, characterized by the tremors and the progressive rigidity of limbs, is caused by the degeneration of brain neurons that are involved in the movements control and make use of the neurotransmitter. என்ன இருக்க போது? அசிடைல் கோலைனா, பைனெஃப்ரைனா, இல்லை டோப்போமைனா, இல்லை GABAவா? என்னவா இருக்க போதுங்கண்ணா? அசிடைல் கோலைனா, நான்எஃப்ரைனா, டோப்போமைனா, GABAன்னு என்னது? GABAன்னு என்னன்னு தெரியுமா? காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? காமா அமினோ. பட் அது ஆன்சர் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சோம். ஓகே, காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை பொறுத்தவரைக்கும் எது ஆன்சர் இருக்க போது? ஆப்ஷன் சி டோப்போமைன். ஆப்ஷன் பி சி டோப்போமைன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ்டா எஸ்டா சூப்பரா. ஆன்சி, தனுஷ், ஸ்கை, ஹாப்பி கலக்கிட்டிங். ஓகேங்களா? ஸோ சுஷியா, மோனிகா. ஓகேங்களா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி டோப்போமைன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி டோப்போமைன் தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு. ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி டோப்போமைன். யா 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 ஆப்ஷன் சி டோப்போமைன் தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் மோன் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ரீஷன் அண்ட் கொலஸ்ட்ரோசைக்ளோட்டின். ஓகே, CCK அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை டைஜஷன் ஹார்மோன்ஸ் தே ஆர் செக்ரேட்டட் பை செக்ரேட்டின் அண்ட் கொலஸ்ட்ரோசைக்ளோட்டின். CCK வந்துட்டு அது டைஜஸ்ட் ஹார்மோன் தான். அது எதனால் செக்ரேட் பண்ணப்படுது? தே ஆர் செக்ரேட்டட். எதில் செக்ரேட் பண்ணப்படுது? இன் விச் தே ஆர் செக்ரேட்டட். இன் விச் தே ஆர் செக்ரேட்டட். எதில் வந்து செக்ரேட் பண்ண போடுறோம்? in which they are secreted. எல்லடா செக்ரேட் பண்ணப்படுது? செக்ரேட்டரின் கொலஸ்ட்ரோலின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ்டோ ஹாப்பி சுசோ யா 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 ஓகேவா? சூப்பர் சூப்பர். ஓகேவா?
Susi and happy is going to be duodenum. Option D, option D, option B, duodenum is the correct answer. Okay, option B, duodenum is the correct answer. Okay, option B, duodenum is secretory and cholesterol are digestive hormone. They are secretory in duodenum. Okay, duodenum is pancreas based. Duodenum is the correct answer. Super Monica, Susi and happy is going to be option B is the correct answer. Okay, option B is the correct answer. Okay, okay, super, super, super. Super, super. Okay, next question. அடுத்த கேள்வி எதை பத்தி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா which one of the following hormone is a modified amino acid? எந்த ஒரு ஃபாலோயிங் ஹார்மோன் வந்துட்டு நம்ம மாடிஃபைட் அமினோ ஆசிடாக கன்சிடர் பண்ணுறோம்? எந்த ஒரு ஃபாலோயிங் ஹார்மோனை வந்து நம்ம மாடிஃபைட் அமினோ ஆசிடாக கன்சிடர் பண்ணுறோம்? அமினோ ஆசிட்னு வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? வில் கம் அஸ் அமினோ ஆசிட். ஓகே, அமினோ ஆசிட் மாடிஃபைடு டைரோசைன் அமினோ ஆசிட் இருக்கும். என்ன இருக்கும்? மாடிஃபைடு டைரோசைன் அமினோ ஆசிட். எதுவாக இருக்க போது? ஆப்ஷன் பி எஃபினெஃப்ரின். ஆப்ஷன் ஏ எஃபினெஃப்ரின். ஓகேவா? ஏடா கண்ணா. ஓகே, ஆப்ஷன் ஏ எஃபினெஃப்ரின். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஏ. ஓகே, சூப்பரா. பாலச்சந்தர், மோனிகா, சுசியா, ஸ்கை, ஹாப்பி. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி எஃபினெஃப்ரின். ஓகேங்களா? டைரோசின் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் பேஸ் பண்ணியான ஹார்மோன். அமினோ ஆசிட்னால எதாவது வரப்போகுதுக்கண்ணா எதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஆஸ்பெக்டில் என்னென்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஓகேவா? சூப்பரா. ஹரி சூப்பர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஃபார்ம் ஆகுது, என்ன பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் இருங்க, அது நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் புதுசாகவே கொடுத்துட்றேன். அதாவது ஓகே, பெப்டைடு வேறு என்ன இருக்குது? பெப்டைடு, பாலிபெப்டைடு, பெப்டைடாக இருக்கட்டும், பாலிபெப்டைடாக இருக்கட்டும், ப்ரோட்டீன்ல பெப்டைடு, பாலிபெப்டைடு, ப்ரோட்டீன் பேஸ் பண்ண ஹார்மோன்ஸ் எல்லாம் என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்கடா. பெப்டைடு, பாலிபெப்டைடு, ப்ரோட்டீன் பேஸ் பண்ண ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரே கலராக இருக்கட்டும். ஓகே, இன்சுலின் வந்து ப்ரோட்டீன் பேஸ் பண்ண ஹார்மோன் தானே. இன்சுலின் வரப்போகிறோம், குளுக்காகான் வரும், இன்சுலின் வரும், குளுக்கோகான் வரும், பிட்யூட்டரி ஹார்மோன் வரும், அடுத்தது ஹைப்போதலாமிக் ஹார்மோன் வரும். இது பெப்டைடு, பாலிபெப்டைடு, ப்ரோட்டீனை பேஸ் பண்ணி வர்றது. ஓகேவா? நீ இதுக்கு அடுத்தது வரக்கூடியது ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸ்னு வச்சுக்கணும். ஸ்டிராய்ட்ஸ் ஹார்மோன். ஸ்டிராய்டு பேஸ் பண்ண ஹார்மோன்லாம் என்னவா இருக்க போது? ஃபர்ஸ்ட் என்னது? கார்டிசால். நம்ம நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். கார்டிசால். கார்டிசாலு. அப்புறம் என்னது? டெஸ்டோஸ்டிரோன். ஸ்பெல்லிங் டெஸ்டோஸ்டிரோன். ஓகே, டெஸ்டோஸ்டிரோனு. அப்புறம் என்னது? எஸ்ட்ராடியால் அண்ட் ப்ரோஜெஸ்டிரான். ஓகேவா? இது ஸ்டிராய்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஹார்மோன்ஸ். அடுத்தது தான் அமினோ ஆசிட். ஒன்று தான் இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்து படிச்சுட்டு இருந்தோம். எஃபிட்ரின். ஓகேவா? தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பெப்டைடு, பாலிபெப்டைடு, ப்ரோட்டீன் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னது? இன்சுலின், குளுக்காகான், பிட்யூட்டரி ஹார்மோன், ஹைப்போதலாமிக் ஹார்மோன். ஓகே, அதே மாதிரி தான் ஸ்டிராய்டு பேஸ் பண்ணக்கூடிய வரக்கூடிய ஹார்மோன் என்னது? கார்டிசால், டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டிரான். இதெல்லாம் வந்து ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ். ஸ்டெராய்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெராய்டு ஹார்மோன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அமினோ ஆசிட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது எஃபினெஃப்ரின். ஓகேவா கண்ணா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ஆஸ்பெக்ட்ல தான் क्वेश्चंस மாறி மாறி கேட்டிருப்பான். இதை நீங்கள் ஒரே வாட்டி படிச்சிட்டிங்கன்னா இனிமேல் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நம்ம போர்டு எக்ஸாமில் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம போர்டு எக்ஸாம் கூட நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவாக்கண்ணா, சூப்பர். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்டாக சொல்லுவீங்க. ஹாப்பி, ஹரி, பாலச்சந்தர், சுசியா, ஓகே எல்லாமே கரெக்டாக தான் சொல்லுது. ஓகே ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்துடலாம். Which of the following hormone is not a secretion product of a human placenta? ஹியூமன் பிளாசண்டாலேருந்து செக்ரீட் ஆகாத ஹார்மோன் என்னது? நம்ம பார்த்துட்டு டியூரிங் ப்ரெக்னன்சி டைம் அப்போ ஆகும் பார்த்துட்டு போலே. அதே மாதிரி பிளாசண்டா டியூரிங் டைம் ஆஃப் இதில் வந்து பிளாசண்டாலேருந்து செக்ரீட் ஆகாத ஹார்மோன் எது வந்துட்டு செக்ரீட் ஆகாது அப்படின்றாங்க. பிளாசண்டாலேருந்து எந்த ஹார்மோன் வந்துட்டு செக்ரீட் ஆகாது அப்படின்றாங்க. ஹியூமன் குரோனோ ஹெச்சிசின்னு சொல்லுவோம். ஹியூமன் குரோனிக் கோனோட்ராஃபிங் செக்ரேட் ஆகும். ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆகும். ப்ரொஜெஸ்டிரான் செக்ரேட் ஆகும். எது செக்ரேட் ஆகாது? ப்ரொலாக்டின். ப்ரொலாக்டின் என்ன ஆகாது? சூப்பர் சுசியா. ஓகேவா, ப்ரொலாக்டின் வந்துட்டு செக்ரேட் ஆகாது. பிகாஸ் ப்ரொலாக்டின் இஸ் செக்ரேட்டட் பை த ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி லோப்லேருந்து இது ஆக போகுது. ஓகேவா, ப்ரொலாக்டின் செக்ரேட் ஆகாது பிகாஸ் இட் இஸ் செக்ரேட்டட் பை த anterior lobe of pituitary. Anterior lobe of pituitary is option B is the correct answer. Super answer is Kai Susia collecting. Okay, so avena ketirka not secreted by the human placenta. Secrete agadu human placenta avale secrete agadu da ketirka. So it's going to be option B prolactin. Option B prolactin தான் நம்ம கரெக்டான ஆன்சரா பார்த்துட்டோம். ஓகேவா, எஸ் ஓகேவா, ஆப்ஷன் பி prolactin is the correct answer. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, which one of the following pass is correctly matched? Which one of the following pass is correctly matched and hormone with disease resulting from a deficiency? எந்த ஒரு வந்து கரெக்ட்லி மேட்ச் ஆயிருக்கு? which hormone with a disease resulting from its deficiency? இது இருந்தால் இது வரும் அப்படின்றது. அது டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா இந்த டிசீஸ் வரும், இந்த டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா இந்த டிசீஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது எது ஃபாலோயிங் பேர் வச்சு கரெக்டாக வருது? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். luteinizing hormone பேஸ் பண்ணி வர்றது ஃபெயிலியர் ஆஃப் ஓவுலேஷன், இன்சுலின், டயபிட்டிஸ் இன்சிபிடஸ். கரெக்டான மேட்ச்னு கேட்டிருக்கேன். ஆமாம். தைராக்சின் டெட்டனி, பேராதைராய்டு டயபிட்டிஸ் மிலிட்டஸ். is going to be luteinizing hormone failure of ovulation. ஓகேவா, நம்ம 12th வந்து படிப்போம். 12th படிச்சிருந்தீங்கன்னா தெரியாது. 12th வந்து ரீப்ரொடக்ஷன் பேஸில் நம்ம படிச்சிருப்போம். LH சர்ஜ் நடக்கும். என்ன நடக்கும்? LH சர்ஜ் 14th டேல. ஓகேவா, இந்த மென்சுரேஷன் சைக்கிள் படிக்கும்போது படிச்சிருப்போம். 14th டேல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா LH சர்ஜ் பேஸ் பண்ணி நடக்கும். அப்படி LH சர்ஜ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பீக் வந்து என்ன பண்ணணும்? அட்டைன் பண்ணும். ஓகே, ஒரு பீக் அட்டைன் பண்ணி தான் லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓவிலேஷன் நடக்கும். ஓவிலேஷன் என்னது? கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி, அது கால் பண்ணது. ஓகே, கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆகி ஓவா வந்து ரிலீஸ் ஆகுது. கிராஃபின் ஃபாலிக்கல் வந்துட்டு ரப்சர் ஆகி ஓவா வந்து ரிலீஸ் ஆகுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா, சப்போஸ் லுட்டினைசிங் ஹார்மோன் வந்துட்டு டிஃபிஷியன்சியாக இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் ஓவிலேஷன் நடக்கும்.
இப்போ பார்த்தீங்க இப்போ எல்எல் சர்ஜ் நடக்கல. எல்எல் சர்ஜ் நடக்கலன்னா என்ன நடக்கும்? கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகாதா? கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆனாதானே உள்ள இருக்கிற ஓவம் வந்து ரிலீஸ் ஆக முடியும். இப்போ கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகலைன்னா உள்ள இருக்க ஓவம் எப்படி ரிலீஸ் ஆக முடியும்? ஆக முடியாது இல்லையா? முட்டை உடஞ்சாதான் முட்டையிலேருந்து உள்ளே வரக்கூடிய அந்த சிக்கு வந்து வெளியே வர முடியும். ஓகே, முட்டையே உடையலைன்னா அந்த சிக்கு எப்படி வெளியே வர முடியும்? வெளியே வராது இல்லை. ஸோ அதே ஆஸ்பெக்ட்ல தான் கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்சர் ஆனால் மட்டும்தான் ஓவம் ரிலீஸ் ஆக முடியும். ஓவம் ரிலீஸ் ஆகாத நம்ம ஓவிலேஷன் நடக்க முடியும் அப்படின்றோம். அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகக்கூடிய விஷயம் எதுவாக நம்ம இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நன் தட் லுட்டினைசிங் ஹார்மோன். அந்த லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து டிஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகாது? ஓவிலேஷன் நடக்காது, ஃபெயிலியர் ஆஃப் ஓவிலேஷன் நடக்கும். ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ சியா ஸ்கை அண்ட் ஹாப்பி இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. சூப்பர் இருக்கானுங்களா? ஸோ இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்ம ரைட்டான ஆன்சராக பார்த்துட்டோம். ஓகேவா? எஸ்டா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது இருக்கணும். அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு இந்த மார்க் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மார்க் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன மார்க் வருது? உங்கள் மார்க் நல்லா இம்ப்ரூவ் பார்க்க முடியுதா? நான் முன்னாடியே கேட்கணும்னு நினச்சேன். இஸ் யோர் மார்க் டெஸ்ட் மார்க் இஸ் இம்ப்ரூவிங்? ஹூ இஸ் கோயிங் டு ரைட் 2026 நீட்டுக்கு? அவங்களுக்காக கேட்குறேன். 2026 நீட் எழுத போகிறீங்களே, அவங்க கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க. அந்த மார்க் டெஸ்ட்டில் உங்கள் மார்க் வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா? நீங்கள் எந்த ரேஞ்சில் மார்க் எடுத்துட்டீங்கன்னு சொல்ல வேணாம். பட் எனி சப்ஜெக்ட் வைஸாக இருந்தாலும் சரி, டோட்டல் வைஸாக இருந்தாலும் சரி, அவங்க மார்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா? நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிட்டுப்பீங்க. சார் நான்லாம் விட்ட டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கேன் சார். அந்த கேட்டகரி நான் கேட்க வரல. ஓகேவா? அந்த டெய்லி மார்க் டெஸ்ட் எழுத கேட்டகரி நான் கேட்க வரல. பட் சில பேர் இருந்தால் பார்ப்பீங்க, ஒரு மெயின் மார்க் டெஸ்ட் எழுதுவீங்களா, ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து எழுதிட்டு இருப்பீங்களா? ஸோ அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது, ஒரு நாள் உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது உங்கள் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஏன்னா அனலைசேஷன் ரொம்ப முக்கியம். எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே தப்பு பண்ணல, எரர் நோட் புக் பேஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இங்கே தான் தப்பு பண்ணியிருக்கேன், இங்கெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எரர் நோட் புக் வந்து பேஸ் பண்ண சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அது வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா ஆகலையா? ஆகுதா? ஆகுது சார். ஆமாம் மாரி போகுது சார், மெதுவாக போயிட்டுருக்கு சார். ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலே போதுனாக்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். சப்போஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னா எரர் நோட் புக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணப்பாரு. ஓகே, திஸ் இஸ் த டைம்டா, திஸ் இஸ் த டைம். ஷுவர்லி ஒரு மார்க் டெஸ்ட் ஹஸ் டு பி இம்ப்ரூவ். ஓகேவா? இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலே போதும். ஓகேவா? ஓகேவா? கொஞ்சம் சேனல் வந்து சரி இது வந்து இம்ப்ரூவ் ஆனாலே போதும்டாக்கன்னா ரொம்பலாம் இதாகணும் அப்படின்றது இல்லை. ஓகே, இன்னைக்கு 600 தான், நாளைக்கு 700 எடுத்து அந்த அளவுக்கு நல்லா 621 அது கூட இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, அதை கன்சிடர் பண்ணும்போது அது கூட இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை இன்னொரு வாட்டி அனலைஸ் பண்ணிங்கன்னா செஞ்ச மிஸ்டேக்கை மறுபடியும் செய்ய பார்க்காதீங்க. ஓகே, ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஒரு கான்செப்ட்லேயே தப்பு பண்ணியிருக்கீங்க, இல்லை இந்த சப்ஜெக்ட்டில் வந்துட்டு இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க. இப்போ அதே மாதிரியான கேள்வி வந்து அடுத்த கான்செப்ட்டில் அடுத்த மார்க் டெஸ்ட்டில் கேட்குறான்னா அந்த டெஸ்ட் அந்த தப்பை வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. ஓகே, அதை நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, எங்கே மார்க் கம்மியாக இருக்குது? ஓகே, நான் போன டெஸ்ட்டில் இதே இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல அதே இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி நடந்தால் தான் தப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாட்டி தான் மிஸ்டேக் அக்செப்ட் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் வாட்டி மிஸ்டேக் பண்ணுறோன்னா இடியட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேர்டு இருக்குது. ஓகே, மறுபடியும் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்காங்கன்னா நீ இடியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ ஆர் நாட் இடியட், யூ ஆர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். நீங்கள் ஃபியூச்சர் டாக்டர்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரே ஒரு வாட்டி தான் மிஸ்டேக் ஆச்சுன்னா அதை ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதை அனலைஸ் பண்ணால் தான் தெரிய முடியும். ஓகே, நீங்கள் எத்தனை மார்க் டெஸ்ட் எழுதினாலும் அது மார்க் டெஸ்ட்டும் முக்கியம் தான். பட் அட் த சேம் டைம் அனலைஸும் பண்ணணும். ஓகே, எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல தப்பாக போகுது? ஏன்னா நமக்கு இப்போ ஒரு கார் ரேஸ் ஓடிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. கார் ஓடிட்டுருக்கீங்க, இல்லை பைக் ஓடிட்டுருக்கீங்க, உங்களுக்கு அந்த பழக்கம் 18 வயசு ஆகலையே. ஓகேவா? சரி, அதெல்லாம் ஓட்டிட்டுருக்கீங்க இருக்கும்போது நம்ம கொஞ்ச நாள் அந்த பழகியிருப்போம், கார் ஓட்டி பழகிருப்போம், பைக் ஓட்டி பழகிருப்போம். ஒரு நாள் வந்து நம்ம எடுக்கும்போது ஒரு காரில் ஏதோ தப்பாக இருக்குது, இல்லை பைக்கில் ஏதோ தப்பாக இருக்குன்னு நமக்கு தெரியுது. நான் எப்போவுமே இப்படி போனால் இந்த ஸ்பீடில் போகும், இல்லை இந்த சவுண்டு வராது. பட் இப்போ அந்த சவுண்டு வருது, எங்கேருந்து வருதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். எங்கேருந்து வந்து கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ண மட்டும் தான் நம்ம காரையும் பைக்கையும் மெயின்டைன் பண்ணி நம்ம எப்படி ஸ்மூத்தான ரைடு போக முடியுமோ அதே மாதிரி தான் நம்ம மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு இன்னும் பெட்டரான பாத்வேல நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம மிஸ்டேக் அனலைஸ் பண்ணாம ஜஸ்ட் லைக் மார்க் டெஸ்ட் மட்டும் அட்டெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். சார் ஓகே, 10 மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண சார், எங்க சார் சொல்லியிருக்காரு 10 மார்க் டெஸ்ட். இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, நிறைய பேர் பார்த்துட்டேன் காலையில் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறாங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா, காலையில் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறாங்க, காலையில் மார்க் டெஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டு வந்து ஈவினிங் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஓகேவா? காலையில் அந்த மார்க் டெஸ்ட் வந்து ஒரு மார்க் வந்துட்டு இருக்கு, அது ஈவினிங் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிருக்கு. நான் வந்து கேட்டேன், வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணுவீங்களா 2 மார்க் டெஸ்ட்? என்ன வீட்டுக்கு போய் செக் பண்ணுறேன், வீட்டுக்கு போய் படிப்பேன் சார், நாளைக்கு காலையில் மார்க் டெஸ்ட் இருக்குல்ல அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வேணும். நம்ம இன்ஸ்டியூட்லேயே சொல்கிறோம். ஓகே, நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு காலையில் மார்க் டெஸ்ட் எழுதுவாங்களா, மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட் மார்க் டெஸ்ட் எழுதுவோம், ஈவினிங் மார்க் டெஸ்ட் எழுதுவோம். நான் கேட்பேன் நைட்டில் போய் அனலைஸ் பண்ணுவேன், நைட்டில் போய் படிப்பேன் சார், நாளைக்கு மார்க் டெஸ்ட்டுக்கு படிப்பேன் சார். எப்படி நான் படிப்பீங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து மறுபடியும் ரிவைஷன் பண்ணுவேன்,
என்னெல்லாம் விட்டுருக்கேன்னு பார்ப்பேன், என்ன லெக்சர்ஸ் பார்ப்பேன், நோட்ஸ் ரெடி பண்ணுவேன். சரி அந்த மார்க் டெஸ்ட் பேப்பர் பார்ப்பேன், இல்லை சார் அப்படியே வச்சிருப்பேன். அவன் பேக்கை திறந்து பார்த்தா அங்கங்கே பேப்பராக கிடக்கும். கொஸ்டின் பேப்பர் இல்லாத இடமே இருக்காது. அதாவது என்டிஏ கிட்ட கூட அவ்வளோ கொஸ்டின் பேப்பர் இருக்காது, நம்ம பையனோட பேக்கில் அவ்வளோ கொஸ்டின் பேப்பர் இருக்கும். எல்லா மாடலான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் போய் அனலைஸ் பண்ணுவியாடா, இதெல்லாம் எங்கே தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு. இல்லை சார் கொஞ்சம் தான் பார்ப்பேன், ஃபுல்லாலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் தப்பு பண்ணுறது அந்த இடமோ எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, மார்க் இம்ப்ரூவ் ஆகாத பசங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் தப்பு பண்ணுறது அந்த இடமோ எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க. ஓகே, ½ hour ஆகுது உட்காந்துட்டு எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே தப்பாக போயிருக்கு, எதனால் தப்பாக போயிருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி தான், ஒரு கார் வண்டி நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே எங்கே தப்பு நடக்குது, எங்கே பாட்டு வந்து எங்கே வந்து சவுண்டு வருது நம்ம கரெக்டாக பார்த்தா தான் நம்ம மிச்சம் இருக்க ட்ரிப்பை வந்துட்டு மிச்சம் இருக்க ரைடு வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி தான் எங்கள் இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறவங்க மார்க் வந்து பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஹேவ் அ டைம் ஃபார் அனலைசேஷன். ஓகே, அனலைஸ் பண்ணும்போது கூட இது பண்ணிக்கோங்க. டஃப் கொஸ்டினாக இருந்தால் அப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நடக்கும். டஃப் கொஸ்டினாக இருந்தால் மேனேஜ் பண்ண முடியல. எஸ் வி ஆல் நோ தட். பட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, மறுபடியும் சொல்கிறதுனால தப்பாக நினச்சிக்காதீங்க. டஃப் கொஸ்டின் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஆஸ்பெக்டை பொறுத்தா இருக்குது. நம்ம ப்ரிப்பரேஷனை பொறுத்து தான் இந்த பேப்பர் வந்து டஃபஸ்ட் பேப்பரா இல்லை ஈஸியஸ்ட் பேப்பரா அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அது டஃப் பேப்பராக இருந்திருக்கலாம், பட் உங்கள் பக்கத்தில் இருக்க கொலீக்ஸுக்கு அது ஈஸியஸ்ட் பேப்பராக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். இல்லை உங்கள் கொலீக்ஸுக்கு அது டஃபஸ்ட் பேப்பராக இருந்திருக்கலாம், உங்களுக்கு அது ஈஸியஸ்ட் பேப்பராக இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அவர் ப்ரிப்பரேஷன் வில் மேக். நம்ம ப்ரிப்பரேஷன் தான் டிசைட் பண்ணுது whether the paper is going to be or the questions is going to be tough or not அப்படின்றது. ஓகே, நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கான்செப்ட் கரெக்டாக பார்த்துட்டோம்னா நமக்கு தப்பான இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே, டஃப்பான இதெல்லாம் இருக்கும்போது. பட் அப்படி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் கிளியராக படிக்க பாருங்க. ஓகே, எந்த சாப்டர்னு பாருங்க, என்ன பேசிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்காம பாருங்க. ஸோ அந்த பேஸில் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அந்த பேஸுக்கு நம்ம வீக்கஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்டை மாற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். பார்க்கலான்னா வீட்டில் விடவே மாட்டாங்க சார். நானே பார்க்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் வேணா ஒரே விஷயம் பார்த்துக்கோடா, எந்த அளவுக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு முக்கியம் தான்டா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, போர்டு எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க தெரியுமா, போர்டு எக்ஸாம் வர வரைக்கும் நீங்கள் எந்தெந்த கொஸ்டினில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். இப்போ கொஸ்டின் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். பட் போர்டு எக்ஸாம் எழுதி முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு என்னென்ன கொஸ்டின் வரும், இதுக்கு என்னென்ன கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அது எப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோன்னோ, போர்டு எக்ஸாம் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கப்புறம் க்ரோவும் பண்ண முடியாது. அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் மார்க் டெஸ்ட்லாம் பண்ணுறீங்களா, மார்க் டெஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கொடுங்க. மச்சான் இந்த ஆன்சருக்கு என்ன இப்படி வந்திருக்கு, இந்த ஆன்சருக்கு என்ன அப்படி வந்திருக்குன்றத டிஸ்கஸ் பண்ணுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு இதுக்கு இதான ஆன்சர், இதுக்கு இதான ஆன்சர் அதை மாதிரி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. போர்டு எக்ஸாம் சரி, நீட் எக்ஸாம் சரி. ஓகேவா? ஆஃப்டர் த எக்ஸாம், மெயின் எக்ஸாம் சொல்கிறேன், ஆஃப்டர் த மெயின் எக்ஸாம் டோன்ட் கோ அண்ட் டிஸ்கஸ். பட் பிஃபோர் த மெயின் எக்ஸாம் ப்ளீஸ் டூ டிஸ்கஸ். அப்போ தான் நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு மார்க் பூஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா கண்ணா? Yeah, yes, definitely. ஓகேவா கண்ணா? ஸோ நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நிறைய பேர் வந்து சார் இன்னும் இந்த மார்க் டெஸ்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னு சில பேருக்கு இது சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு இதுவாக கூட இருக்கலாம், அனலைஸ் பண்ணாத கூட எங்கே தப்பு பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் எங்கே தப்பாக போறீங்கன்றத வந்து உங்களுக்கு தெரியாது இருக்கிறதுனால தான் உங்களால் சரி செய்ய முடியல, மார்க் டெஸ்ட் இம்ப்ரூவ் பண்ண முடியல, மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண முடியலன்னு கூட இருக்கலாம். ஸோ எங்கே தப்பு பண்ணுறீங்கன்றத டைம் கிடைக்கும் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, chemically hormones are, what is hormones are? சயின்டிஃபிக்கலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது கெமிக்கலி ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கலி ஹார்மோன்ஸ் ஆர் பயோஜெனிக் அமீன் சொல்லியா, ப்ரோட்டீன் சொல்லியா, ஸ்டெராய்ட் சொல்லியா, நம்ம தான் பார்த்தோம். எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதி போட்டுனே, என்னது ப்ரோட்டீன் ஹார்மோன்னா இது, அமினோ ஆசிட் ஹார்மோன்னா இது, ஸ்டெராய்டு ஹார்மோன்னா இது அப்படின்னு சொன்னேன்ல. அப்போ ஹார்மோன்ஸ் என்னவா இருக்கணும்? கெமிக்கலி ஆஸ்பெக்டில் ஹார்மோன்ஸ் ஆர், அதே தான்டா ஹாப்பி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, கெமிக்கலி ஆஸ்பெக்டில் ஹார்மோன்ஸ் ஆர் protein, hormones are steroids, hormones are biogenic amines. Okay, option B இங்கே கொடுத்துருது. ஓகே, என்ன கொடுத்துருக்கேன்? இங்கே கொடுத்துருக்கேன். It is protein, steroids and biogenic amines. Chemically based பண்ணி சொல்லும்போது protein, hormones are protein, steroids and biogenic amines. Protein, steroids and biogenic amines. Okay, மூணுமே தான் வரும்.
ஓகேவா மூணுமே தான் வரும் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சூப்பர் ஓகேவா ஸ்கை தனுஷ் நிஷா ஹாப்பி கலெக்டிங் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே சூப்பராக கணங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா which one of the following pairs matches a hormone with a disease resulting from its deficiency which one of the following pairs matches a hormone with a disease resulting from its deficiency இப்போ தான் பார்த்துருந்தோம் கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்துருக்காங்க ஓகேவா ஒரே கொஸ்டின்ஸ் தான் வேறு மாடலில் கேட்டிருக்காங்க எதுவாக இருக்கும் எதோட கரெக்டாக மேட்ச் ஆகுது எதிராகண்ணா அதே தான்டா ஹாப்பி சூப்பர் எஸ்டா கண்ணா yes is going to be none other than கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க which is correctly matched அப்படின்றது இன்சுலின் டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸா is going to be parathyroid hormone tetany hormone with disease resulting deficiency parathyroid hormone deficiency இருந்துச்சுன்னா tetany rapid spam அப்படி நம்ம சொல்லுவோம் tetany பேஸ் பண்ண டிசீஸ் வரும் so it's going to be option D is a correct answer சூப்பரா Sky, Monica, Dhanush, Nisha, Happy, collecting. Okay, it's going to be option D, parathyroid hormone. Option D, parathyroid hormone, tetany. The parathyroid deficiency is நம்ம tetany வந்து வரப்போகுது ஓகே so it's going to be option D is a correct answer சூப்பரா கணங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாமா அடுத்த क्वेश्चन மூவ் பண்ணிடலாம் 150 क्वेश्चन போயிட்டு நம்ம டின்னர் பிரேக் போயிட்டு வந்து நம்ம மிச்ச क्वेश्चंஸா பார்த்துடலாம் ஓகேவா நம்ம 9:30 குள்ள முடிச்சிருவோம் ஓகே நம்ம 9:30 குள்ள 1 ஹவர்க்குள்ள முடிச்சிடலாம் நான் half an hour break கொடுக்குறேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா acromegaly is caused by acromegaly எதனால காஸ் ஆகுது acromegaly is caused by acromegaly அதாவது அடல்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய growth deficiency disease அடல்ட் இல்லை அதாவது மிடில் ஏஜ் அப்படி கூட சொல்லலாம் growth deficiency என்னது excess of growth hormone GH என்னது growth hormone ஓகேவா excess of growth hormone produce பண்றதுனால தான் இந்த acromegaly வந்துட்டு இருக்கு ஓகே it's going to be excess of growth hormone option A is a correct answer ஓகேவா option A தான் கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம் yes the Dhanush Sky Monica Happy Nisha Susi கலக்கிட்டீங்க ஓகே it's going to be option A excess of growth hormone வந்து acromegaly எதை டிட்டர்மைன் பண்ணுது growth அது எஸ்பெஷலி அடல்ட் growth வந்து டிட்டர்மைன் பண்ணுது ஓகேவா கணங்களா yes da சூப்பர் ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பாப்போம் yes ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம் லாஸ்ட் ஒரு 30 to 40 क्वेश्चंस இருக்கு அதை நம்ம டின்னர் முடிச்சிட்டு வந்து பார்க்கலாம் ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்கடா யா நெருப்பு மழை பொழிகிறது அப்படின்றதா ஓகே ஃபயர் போடுங்க ஹார்ட் போடுங்க we always have a heart to heart connection biology இல்லையா biology is always having a heart to heart connection ஓகேடா சூப்பர் தேங்க் யூ ஓகேவா எஸ் ஹார்ட் போட்டு நல்ல உணவுகள் பண்ணி ஃபயர் போட்டு நல்ல உணவுகள் பண்ணி நம்ம டின்னர் போயிட்டு வந்துட்டு நம்ம மிச்சர் क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ஒரு 45க்கு வரீங்களா 45 ஓகே 9 o'clock வந்துருங்க 9க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம் ஓகேவா கண்ணுங்களா ஸோ நம்ம 9க்கு ரெஸ்யூம் பண்ணலாம் ஸோ சூப்பர் இன்னும் நம்ம அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் முடிக்காம வந்து அசைன்மெண்ட்ஸ் கொஸ்டின் முடிச்சிங்க மேலே அந்த பின் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே இன்னும் முடிக்காதவங்க முடிச்சிடுங்க ஏதாவது ஒர்க் இருந்தால் போங்க சாப்பிட்டு வந்துருங்க நம்ம மிச்சர் கொஸ்டின்ஸை பார்த்து இன்றைக்கி அசைன்மெண்ட் சும்மா டக்குனு முடிச்சு விட்டுலாம் ஓகேவா that is a main question we also have ஓகேங்களா ஹெல்த் இஷ்யூஸ்னால we can't make to force it right now so decision அவர் தான் எடுக்கணும் ஓகேவா we can't do but I hope soon அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இல்லை you will update okay we will update about you ஓகேவா don't worry about it I think we also really missed him but who knows we will see okay yeah இன்னும் செஷன் லைக் பண்ண வச்சுக்கோங்க So
டின்னர் பிரேக் முடிச்சுட்டு நம்ம மிச்சர கொஷனை முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கான டேவை கால் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே வாக்கணுங்களா? எஸ், see you after dinner. ஓகே, யாடா.
Hi, Ved. Vedya, hi, Rakana. Yes. Shall we look into the rest of the questions and finish the session? மிச்சர questions எல்லாம் பார்த்து முடிச்சு நம்ம செஷனை முடிச்சிருவோமா? யா ஹாய் மதி. எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சா? Guys, I have dinner. நம்ம அடுத்து ஆரம்பிச்சிருவோம் மாட்டாங்கங்களா? மிச்சம் இருக்கிறத வெற்றிகரமாக முடித்து விட்டு இன்னைக்கு செஷனை முடிச்சிடலாமா? What is your call? யா இங்கே தானா? ஓகே ஓகேவா? இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 20 to 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து முடிச்சிட்டோம், செஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அந்த லாஸ்ட் 20 to 30 கொஸ்டின்ஸை நம்ம சீனா பார்த்துட்டு கைனா போட்டலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரினலின் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ். அட்ரினலின் எது டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் பண்ணுது? வேர் டிட் அட்ரினலின் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ்? சைனோ ஆர்ட்ரியல் நோடு, அதை எஸ்ஏ நோடா, இல்லை பீட்டா செல்ஸ் ஆஃப் லெஹரன்ஸா, இல்லை ட்ராசல் ரூஸ் ஆஃப் ஸ்பைரல் கார்ட்ஸா, இல்லை எபித்தியல் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமக்கா? எங்கே வந்து அட்ரினலின் டைரக்டாக அட்டாக் பண்ணப்படுது, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு அட்டாக்ல அஃபெக்ட் பண்ணப்படுது? என்னவா இருக்கலாம் ஆப்ஷன்ஸ்? Adrenaline directly affect which? எதுக்குன்னா இருக்கலாம், எங்கே இருக்கலாம்? Adrenaline directly affect எந்த நோடு? யஸ்டஸ்கை. ஓகேவா? Adrenaline we also call it as a neurotransmitter அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, we call it also as a neurotransmitter which acts on SA node. Okay, sino-arterial node. Okay, it's going to be option A is the correct answer. Okay, yes da, super Sky and Ved. Okay, super. Okay, it's going to be Sky. Sino-arterial node, SA node. Okay, option A is the correct answer. Okay, it's going to be option A is going to be a correct answer. Okay, super. Okay, SA node தான் நம்ம கரெக்டான ஆன்சரை கன்சிடர் பண்றோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுதுனா, when both the ovaries are removed, which hormone level gets reduced in blood? ஓகேவா? ovaries இருக்கு இல்லையா? இந்த both the ovaries are removed. Okay, both the ovaries are removed. Which hormone level get reduced? நம்ம bloodல வந்து எந்த ஹார்மோன் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும்? ஓவரிஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா, 2 ஓவரிஸ் இருக்கும், அந்த ஓவரிஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படி அந்த 2 ஓவரிஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா, எந்த ஹார்மோன் பிளட்ல இருக்கக்கூடிய எந்த ஹார்மோன் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. which hormone get reduced? அதாவது என்ன கேட்பாங்க, ஒவேரியன் ஃபாலிக்கல்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்றாங்க. சூப்பரா வேத் அண்ட் ஹாப்பி. சூப்பர். ஓகே, என்னவா இருக்க போது? இட்ஸ் கோயிங் டு பி ஈஸ்ட்ரோஜன். ஓகேவா? ஒவேரியன் ஃபாலிக்கல்ல இருந்து எங்க இருந்து, அதாவது ஒவேரியன் ஃபாலிக்கல்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஈஸ்ட்ரோஜனோட அமௌண்ட் வந்து என்னது, பிளட்ல கம்மியாயிரும். ஓகே, ஒவேரியன் ஃபாலிக்கல்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஓவரியன் ஃபாலிக்கல்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஈஸ்ட்ரோஜனோட லெவல் வந்துட்டு பாடியில் கம்மியாயிரும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர் ஹாப்பி அண்ட் பேஸ். ஓகே, கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாமா? அடுத்த கேள்வி எதை பற்றி பேசுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, which of the following hormones control menstrual cycles in human beings? human beings la எந்த following hormone வந்து menstrual cycles வந்து control பண்ணுது? which of the following hormones control menstrual cycle in human beings? human beings la வந்துட்டு எந்த following hormone வந்துட்டு menstrual cycles வந்து control பண்ணுது? which of the following hormone control menstrual cycles in human beings? menstrual cycles control பண்ணக்கூடிய hormones என்ன hormones?
எஸ் கணங்களா ஓகேவா. ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் வந்துட்டு எஸ்பெஷல் ஃபீமேல் பாடியில் வந்துட்டு மென்சுரல் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னது? ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். ஓகேவா, எஸ் தாகண்ணா, சூப்பர். கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் சி ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்டினைசிங் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர். வேத், நிஷா, சுசி கலக்கிறீங்க, ஹாப்பி. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி follicular stimulating hormone, luteinizing hormone and estrogen. Option C தான் நம்ம கரெக்டான ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம். சூப்பர் கணங்களா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாமா? அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, மெலனின் protects us from. மெலனின் எங்க இருந்து protect பண்ணுது? மெலனின் protects us from. Where do melanin protect us? எங்க இருந்து மெலனின் நம்மள protect பண்ணுது? Where do melanin protect us from? எஸ். எங்க இருந்து மெலனின் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது? யூவி ரேஸ். ஓகேவா, யூவி ரேஸ்ல இருந்தா நம்ம ஸ்கின்ஸை வந்து நம்ம பாடி ஸ்ட்ரக்சரை வந்து யார் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலனின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ யூவி ரேஸ். ஓகேவா, ஆப்ஷன் ஏ யூவி ரேஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, மெலனின் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் யூவி ரேஸ். சூப்பர். வேத் அண்ட் சுசி, நிஷா, ஹாப்பி கலக்கிட்டிங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். யூவி ரேஸ்ல இருந்தா மெலனின் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா, இட்ஸ் நன் அதர் தென் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, which is the next question. Melanocyte stimulating hormone is produced by. melanocyte stimulating hormone எதனால ப்ரொடியூஸ் பண்ணுது? ஒரே ஒரு ஹார்மோன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். எம்எஸ்ஹெச் வந்து ஒரே ஒரு ஹார்மோன் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத பார்த்துருப்போம். 3 விதமாக ஹார்மோன் படிச்சிருப்போம் இல்லையா? அதில் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த ஒரு ஹார்மோன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. என்னது? எஸ்டா கண்ணா, சூப்பர்ரா. ஓகேவா, இந்த ஒரே ஒரு ஹார்மோன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. என்னது அது? இட்ஸ் கோயிங் டு பி இட்ஸ் none other than it's going to be pars intermedia. ஓகேவா, பாஸ் இன்டர்மீடியா அப்படின்னு 3 ஹார்மோன் இருக்குடா கண்ணா. பாஸ் டிஸ்டாலிஸ், பாஸ் இன்டர்மீடியா, பாஸ் நர்வோசா. ஸோ இதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பாஸ் இன்டர்மீடியா ஒன்லி மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மட்டும் தான் இது பண்ணுது. ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சூப்பரா, ஹாப்பி, வேத், நிஷா, சுசி, ஸ்கை கலக்கிட்டீங்க. ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி பாஸ் இன்டர்மீடியட் ஆஃப் பிட்யூட்டரி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா கண்ணா, சூப்பரா. ஒரு குட்டி 5 ரன் போடுங்க பார்ப்போம். 5 क्वेश्चन முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் 5 क्वेश्चन முடிச்சிட்டோம். ஈச் 5 क्वेश्चन ஒரு 5 போடுங்க பார்ப்போம். எஸ், ஜஸ்ட் ஒரு 15 to 20 क्वेश्चंस தான் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஒரு 15 क्वेश्चंस இருப்போம். 170 180 क्वेश्चंस தான் இருக்கும். எஸ் கண்ணா, அப்படியாடா? மெலனோசைட்ஸில் வந்துட்டு 3 விதம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேவா, மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னா நம்ம தோலில் வந்து மெலானின் கண்டென்ட் இருக்குது. அதான் நம்ம கலர் கொடுத்துட்ருக்கு. நம்ம கலருக்கு வந்து எது கொடுத்துருக்குன்னா மெலானின் கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்கு. நம்ம வந்து பிரிக்கும் போது பார்த்துருப்போம் 3 விதமாக நம்ம பிரிப்போம். அந்த 3 விதமாக பிரிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பாஸ் டிஸ்டாலிஸ், பாஸ் இன்டர்மீடியட் அண்ட் பாஸ் நெர்வோசா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் தான் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். நம்ம கலர்லாம் டிட்டர்மைன் பண்ணுறோம் இல்லையா? கலர் பிக்மெண்ட், நம்ம வெள்ளை கலராக பிங்க் கலர் அந்த கலர் பிக்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த கலர் நம்ம கலர் கூடக்கூடியதான் மெலனோனின் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது ஹார்மோன் எதுவாக இருக்குன்னா பாஸ் இன்டர்மீடியட்டாக இருக்குது. ஓகேவா, அதான் சொன்னேன். ஓகேவா, ஓகேண்ணா. ஓகே, சூப்பர். தேங்க்யூடா. ஓகே, நம்மளோட செஷன் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷனை லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, மறந்துடாதீங்க. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, மெலட்டோனின் இஸ் ப்ரொடியூஸ்டு பை. மெலட்டோனின் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுறாங்கன்னா, மெலட்டோனின் எங்கேருந்து செக்ரேட் ஆகுது, எங்கேருந்து ப்ரொடியூஸ்ட் ஆகுது? எஸ்டா, நிஷா, சுசி, சூப்பரா, ஹாப்பி. ஓகேவா, எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? பைனியல் கிளாண்ட்லேருந்து. பின்னாடி இருக்கு தெரியுமா? இப்போ தான் நம்ம கீழே இருக்கக்கூடிய பைனியல் கிளாண்ட்லேருந்து தான் மெலட்டோனின் வந்து செக்ரேட் ஆகுது. மெலட்டோனின் வந்துட்டு பைனியல் கிளாண்ட்லேருந்து என்ன ஆகுது? செக்ரேட் ஆகுது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பரா, வேத், ஹாப்பி, நிஷா, நிவாஸ், சுசி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி pineal gland is the correct answer. Option D, pineal gland நம்ம correct answer consider பண்ணிருக்கோம். நம்ம next question என்ன மூவ் பண்ணிடலாம். next question என்னவா இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா, insulin differ from growth hormone. Insulin that differ from a growth hormone in that insulin எப்படி growth hormone வந்து differ ஆகுது அப்படினு கேக்குறேன். insulin that differ from growth hormone.
how insulin differ from growth hormone? How insulin will differ from a growth hormone? Growth hormone வந்து insulin எப்படி differ ஆகுது? நோ நோ ஓகேவா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்துட்டு ஸ்டிமுலேட்ஸ் ஹார்மோன் விச் சென்சிட்டிவ் லிப்பேஸ் இன் ஃபேட் செல்ஸ் ஆப்ஷன் டி ஓகேவா ஆப்ஷன் டி டாக்கண்ணா எஸ்டா எஸ்கா ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி அது என்ன பண்ணுது ஃபேட் சிந்தசிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது ஃபேட்டில் உடம்புல ஃபேட் இருக்குது ஃபேட் சிந்தசிஸ் பண்ணி விடுது க்ரோத் ஹார்மோன் பண்ணாது ஓகேவா இன்னும் என்ன ஆஸ்பெக்டில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கே அந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் டிஷ்யூஸ் மேலே டிஷ்யூ ஒரு டிஷ்யூ மேலே டிஷ்யூ இருந்தால் நம்ம அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அடிப்போஸ் டிஷ்யூவில் வந்துட்டு ஃபேட் சிந்தசிஸை இன்க்ரீஸ் பண்ணி பேஸ் பண்ணி வருது ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் டி அந்த இன்சுலின் வந்துட்டு எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது பேங்க்ரியாஸ் இருந்து ரிலீஸ் ஆகுதுக்கன்னா அது என்ன பண்ணுது கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஓகே நல்லா பார்த்துக்கோங்க இன்சுலின் எங்கேருந்து பேங்க்ரியாஸ் ரிலீஸ் ஆகுது கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஓகேவா கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்ட்டு ஃபேட்டி ஆசிட் பண்ணிட்டு இருக்கு குளுக்கோஸ் இன்ட்டு ஃபேட்டி ஆசிட் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது ஸ்டிமுலேட் த சென்சிட்டிவ் ஆஃப் லிப்பேஸ் அண்ட் ஃபேட் செல்ஸ் சிந்தசிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூவில் வந்து ஃபேட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுது ஸோ இதெல்லாமே தான் க்ரோத் ஹார்மோன்லேருந்து நம்ம க்ரோத் ஹார்மோன் வந்து என்னது இன்சுலின் வந்து டிஃபர் ஆகுதுன்னு அப்படின்னு அர்த்தம் ஓகேவாக்கண்ணா சூப்பர் நிஷா ஸ்கை சுசி கலக்கிறீங்க ஓகே ஸோ இட்ஸ் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துலாமா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்கலாம் The technique used for the estimation for a minute amount of hormones and drug is called. The technique used for the estimation of minute amount of hormones and drug is called. என்ன technique யூஸ் பண்ணுவோம்? Which is the technique is called as? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த டெக்னிக்கை? எஸ்டா கோல்டு தாண்டா சாரி ஃபார் தட் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரெக்கார்ட் பண்ணுவோம் அது பிரெயினுக்கு வந்துட்டு ஒரு வேவ்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணி அனுப்புவோம் என்னது அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை பிரெயினுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் விச் கனெக்டட் டு த பிரெயின் இன் வேவ் ஃபார்ம் அப்படி நம்ம என்ன சொல்கிறோம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா எலக்ட்ரோ பிரெயின் எதை ரெஃபர் பண்ணுது செஃபலோகிராம் செஃபலோனா பிரெயினாக ரெஃபர் பண்ணுது ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி electrocephalogram option B is a correct answer okay option B is a correct answer okay no problem okay so it's going to be option B electric waves and electric potential record பண்ணி waves வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி நம்ம பிரெயினுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம் electrocephalogram அப்படின்னு சொல்லிருக்கோம் ஸோ இட்ஸ் none other than option B is a correct answer ஓகேவா கண்ணா ஆப்ஷன் B தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அது வந்து மைக்ரேஷன் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து மைக்ரேஷன் வந்துருக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அப்ளை பண்ணுவோம் ஓகேவா கண்ணா சூப்பர் ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B is a correct answer நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்துருக்கான்றத பார்த்துடலாம் ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் B ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா ஆக்சிடோசின் ஹெல்ப்ஸ் இன் என்னடா பண்ணுது ஆக்சிடோசின் என்ன பண்ணுது ஆக்சிடோசின் ஹெல்ப் என்னது லாக்டேஷனா சைல்டு பர்த்தா ஓவிலேஷனா இம்ப்ளான்டேஷன் ஆஃப் எம்ப்ரியோவா ஆக்சிடோசின் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு யா ஓகேம்மா யா ஈஜி வந்துட்டீங்களாடா சித்ரானோயில் ஓகே ஸோ ஆக்சிடோசின் ஹெல்ப் பண்ணுது சைல்டு பர்த் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் ஓகேவா அதே மாதிரி மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் யூஸ் பண்ணப்படும் ஆக்சிடோசின் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் யூஸ் பண்ணப்படும் அதே மாதிரி மசில் கான்ட்ராக்ஷன் சைல்டு பர்த் அப்போ மசில் கான்ட்ராக்ஷனுக்கும் யூஸ் பண்ணப்படும் ஓகே ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ஸ் ஆக்சிடோசின் அப்படின்றது நம்ம டாக்டர்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புல வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் ஆகலாம் அப்படின்னும் போது பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிடோசின் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஆக்சிடோசின் இன்ஜெக்ட் பண்ணிட்டு அவங்களால இன்னும் அதை ஆக்சிடோசின் உடம்புல செக்ரேட் பண்ண முடியாத பட்சத்தில் தான் அவங்க வந்து சிசேரியன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் சிசேரியன் வந்து இது நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன்ஸ் பி சைல்டு பர்த் ஓகே மசில் கான்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகேங்களா எஸ் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் நம்ம பண்ணிருக்கோம் அது நிறைய பேர் தெரியாது மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும்
நாட் ஓன்லி ஃபார் த மசில் எஜெக்ஷன் ரிஃப்ளக்ஸ் மட்டுமே இல்லை, யூட்ரஸ் எஜெக்ஷன் ரிஃப்ளக்ஸ் மட்டுமே இல்லாமல் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளக்ஸ்க்கும் நம்ம ஆக்சிடோசின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். சூப்பர் சூப்பர். சித்ரா, நோயல், நிவாஸ், மனு, ஸ்கை, நிஷா, சுசி, கலக்கிறீங்க. ஓகே, இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராதெரா ஹார்மோன் டிஃபிஷியன்சி ப்ரொடியூசஸ் மசில் ரேம்ஸ் ஆர் டெட்டனி அஸ் எ ரிசல்ட் ஆஃப் மசில் ரேம்ஸ் அண்ட் டெட்டனி. ஏதோ ஒரு ரிசல்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதை பேஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. மசில்ஸ் ரேம் அண்ட் டெட்டனி ஏதோ ஒரு ரிசல்ட்ஸை நம்ம பார்க்குறோம், ஏதோ ஒரு ரிசல்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பாடியில் என்ன இருக்குமா? பிளட்ல என்ன இருக்கணும்? பிளட்ல என்ன தான் ரேம்ஸ் அண்ட் டெட்டனி நம்மளுக்கு வரப்போகுது. எஸ்டா, சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா. சுசி, நிவாஸ், நிஷா, சித்ரா, ஸ்கை கலக்கிட்டீங்க. என்னது? பிளட்டில் கால்சியம் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, ஓகே, பிளட்டில் கால்சியம் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி டிஃபிஷியன்சி வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிளட் கால்சியம் லெவல் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரி டிஃபிஷியன்சி வரலாம் அப்படின்றேன். ஓகேவா? எஸ்டா சூப்பரா. நிவாஸ், வேத், ஸ்கை, நிஷா, சித்ரா, சுசி கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்டான ஆன்சராக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது அப்படின்றது பார்த்தா அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ரேஷன் அண்ட் கொலஸ்ட்ரோசைக்ளோட்ரைனிங் அது 2 ஹார்மோன் இன்வால்வ் இன் டைஜஷன். தே ஆர் செக்ரேட்டட் பை. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சிசிகேவும் செக்ரேட்டடும் நம்ம என்ன பண்ணுவோம்? டைஜஷன் ஹார்மோன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ரெண்டு எதால செக்ரேட் பண்ணப்படுது? ரெண்டு எதால செக்ரேட் பண்ணப்படுது? ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் இருக்காங்கன்னா சீக்கிரம் அடிங்க பார்ப்போம். ரெண்டு எதனால செக்ரேட் பண்ணப்படுது? எஸ் எதனால செக்ரேட் பண்ணப்படுதுன்னா டியோடினம். எதனால செக்ரேட் பண்ணப்படுது? ஆப்ஷன் ஏ டியோடினமால செக்ரேட் ஆகப்படுது. ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்? டைஜஷன் ஹார்மோன் கூட சொல்லிட்டு இருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் டைஜஷன். ஓகேவா? ஆப்ஷன் ஏ டியோடினம் இஸ் கரெக்ட் ஆன்சர். எஸ் தான். சுசி, சித்ரா, நிஷா, ஸ்கை கலெக்டிங். ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ டியோடினம் தான் கரெக்டான ஆன்சராக பார்த்துருக்கோம். ஆப்ஷன் ஏ டியோடினம்ன்றது கரெக்டான ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, ஸ்கை, நிஷா, சித்ரா, சுசி கலெக்டிங். ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கால்சிட்டோசின் இஸ் தைராய்டு ஹார்மோன் விச். கால்சிட்டோசின் தைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணுது? அது கால்சிட்டோசின் தைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணுது? விச் பாடியில் அதிகமாக இருக்கக்கூடிய, எஸ் ஒரே ஆன்சராக வந்துட்டு இருக்கா? ஓகேவா? பாடியில் அதிகமாக இருக்கக்கூடிய கால்சியம் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பாடியில் அதிகமாக இருக்கக்கூடிய கால்சியம் லெவல் என்ன பண்ணுறது? கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். லோவரிங் பண்ணுறதுக்கு. ஓகே, லோவரிங் கால்சியம். எஸ் ஓகே, லோவரி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் நிஷா, சுசி, சித்ரா, ஸ்கை கலெக்டிங். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ நம்ம கரெக்ட் ஆன்சரை கன்சிடர் பண்ணிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துலாமா? அடுத்த கேள்வி என்ன கேள்வியாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the contraction of gallbladder is due to gallbladder contraction is due to thyrocorticoid. ஓகே, சூப்பரா சித்ரா. ஓகே, gallbladder contraction is due to பித்தப்பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த contraction is due to the gallbladder contraction is due to எதனால கால் பிளாடர் கான்ட்ராக்ஷன் பார்க்க முடியும்? எஸ், the gallbladder contraction is due to cholecytokinin CCK அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பரா. சித்ரா, நோயல், சுசி, ஸ்கை, நிஷா, ஷைலின் கலெக்டிங். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி cholecytokinin CCK அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா கண்ணா? சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் கண்ணா. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, the hormone that stimulates the stomach to secrete gastric juice. எந்த ஹார்மோன் வந்து நம்ம ஸ்டொமக் as gastric juice செக்ரேட் பண்றதுக்கு தூண்டுதல் யாரா தூண்டுறா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா, எந்த ஹார்மோன் வந்து இது பண்ணுது? ஸ்டிமுலேட் பண்ணுது நம்ம ஸ்டொமக் வந்து gastric juice வந்து செக்ரேட் பண்றதுக்கு. நம்ம ஸ்டொமக்கில் கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ஹார்மோன் வந்துட்டு இது பண்ணுது அப்படின்றாங்க. கேஸ்ட்ரிக் ஜூஸ்னு வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? கேஸ்ட்ரிக் ஜூஸ்னு வந்தாச்சு. அப்போ என்னவா இருக்கும்? அதேதாம்மா நிஷா. ஓகேங்களா? கேஸ்ட்ரிக் ஜூஸ்னு வந்தாச்சு. கேஸ்ட்ரிக் ஜூஸ்னு வந்தாலே என்னவா இருக்க போகுது? இட்ஸ் ஆப்ஷன் ஓகேவா? ஆப்ஷன் டி. சாரி,
சின்ன கோல்ட் ப்ராப்ளம் ஓகேவா. ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, என்ன ஸ்டிமுலேட் பண்ணுது? ஸ்டொமக் டு செக்ரேட் gastric juice. ஆப்ஷன் டி கேஸ்ட்ரின் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சூப்பரா ஷைலின், நிஷா, சித்ரா, சுசி, ஸ்கை கலெக்டிங். ஓகே, ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி கேஸ்ட்ரின் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். நம்ம அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்துலாமா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துலாமா? அந்த நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி hormones tyrosine, adrenaline and the pigment melanin are formed from. Hormones tyrosine, adrenaline and the pigment melanin are formed from. எங்க இருந்து எல்லாம் ஃபார்ம் ஆகப்படுது? கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவோம்டா ஹரிஹரன். நாட் ஒன்லி ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கும் கூட சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸ்டே சப்ஸ்கிரைப், நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மந்த் நெக்ஸ்ட் மந்த் நம்ம அந்த ஃபோக்கஸ் தான் இருக்க போது. வி ஹேவ் 30 days பிளான் ஃபார் எவ்ரி திங். டக்குனு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க ஹரிஹரன். ஓகே, ஸோ இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஹார்மோன்ஸ் தைராசின், அட்ரினலின் அண்ட் பிக்மெண்ட் மெலானின் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம். சென்டம் எடுக்கிறதுக்கு எப்படி அப்படின்றத நம்ம சின்ன இது பண்ணி பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், leave it to it. Okay, yes, which is called as a tyrosine. Option C, tyrosine is a correct answer. Okay, option C, tyrosine is a correct answer. Okay, option C, tyrosine is a correct answer. Okay, super ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம். யா சூப்பரா. சித்ரா, நோயில், ஹரிஹரன், நிஷா, ஸ்கை, ஷைலின், சுசி கலக்கிட்டீங்க. ஓகே, ஆப்ஷன் சி, தைரோசின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் 15 மோர் கொஸ்டின் இருக்கோட. ஓகே, லாஸ்ட் 15 கொஸ்டின் தான். லாஸ்ட் 15 கொஸ்டின் மோர். இன்னும் 15 கொஸ்டின் தான் இருக்கு. இன்னும் 15 கொஸ்டின் முடிச்சு நம்ம செஷனை முடிச்சிடலாம். ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்கண்ணா. கமான் அப்படியே செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யார் லைக் பண்ணாதவங்க யாருமே குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. அப்போ தண்ணி குடிங்க. ஓகேவா, ஸ்டே ஹைட்ரேட்டட், ஆல்வேஸ் பி ஸ்டே ஹைட்ரேட்டட். யா சூப்பரா கணுங்களா, சூப்பரா. தேங்க்யூடா. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, which one of the following hormone stimulates the let down release process, the milk from the mother's breast when baby is sucking. அதான் milk ejection reflex. நான் முன்னாடியே சொன்னேன். என்னது இது? milk ejection reflexக்கும் யூஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு. நல்லா பார்த்துக்கோங்க. பாடியிலேருந்து பிரெஸ்ட்லேருந்து சக் அவுட் பண்ணப்படுது பேபிக்கு. அப்படி மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் தான் பேசுது. என்ன பேசுது? மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் தான் பேசுது. தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சோங்க. மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் ஆக்சிடோசின் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ப்ளே பண்ணுது. மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் நாட் ஒன்லி ஃபார் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி பட் ஆல்சோ ஃபார் த மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் டியூரிங் பிரெஸ்ட் ஃபீடிங். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி ஆக்சிடோசின் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா கண்ணா, சூப்பரா. ஸ்கை, நிஷா, ஷைலின், சுசி, சித்ரா கலக்கிறீங்க. ஓகேவா, ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஆக்சிடோசின் தான் கரெக்ட் ஆன்சர். அது மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் தான் கேட்டிருக்கான். ஓகே, லெட் டவுன் ரிலீஸ் ப்ராசஸ்ன்றது மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் தான் கேட்டிருக்கான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஆக்சிடோசின் இஸ் கரெக்ட் ஆன்சர் இருக்கானுங்களா? ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, which of the following radioactive isotope is used in the detection of thyroid cancer? தைராய்டு கேன்சரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்? தைராய்டு கேன்சரை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்? தைராய்டு கேன்சரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்? எஸ் டா நோயல், சித்ரா நோயல், சூப்பர். ஓகேங்களா, எந்த ரேடியோ ஐசோடோப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம்? தைராய்டில் கேன்சர் இருக்கிறக்கான ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் மூலியமாக தான் நம்ம டிடெக்ட் பண்ணி ஆகணும், டயக்னோசிஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை பண்ணுறதுக்கு எந்த ஐசோடோப்பை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, which none other than iodine 131 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, iodine 131 அப்படின்ற ரேடியோ ஐசோடோப்பை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி iodine 131. ஓகே கண்ணா, சூப்பர். சுசி, ஸ்கை, சித்ரா, நிஷா கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, so it's going to be option A, iodine 131 is the correct answer. Okay, iodine 131 தான் நம்ம கரெக்டான ஆன்சரை கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேவா கண்ணுங்களா, சுசி சூப்பர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி எதை பத்தி பேசுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, according to the accepted concept of hormone action, if receptor molecules are removed from the targeted organ, if the receptor molecules are removed from the targeted organ, then the targeted organ will receptor molecule targeted organ remove பண்ணிட்டாங்க, then that how will be the targeted organ will? How will be the target? Then how will be the target organ will? ஒரு
டார்கெட் ஹார்மோன் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டார்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஓகேவா? ஒரு ஆர்கன் ரிமூவ் பண்ணுறேன், அதுக்கு நான் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணேன்? என்ன வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கணும். என்ன ஸ்கூலை விட்டு தூக்கிட்டேன், நான் ஸ்கூல் மாறிட்டேன், நான் ஏன் பழைய ஸ்கூலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதே ஆஸ்பெக்ட்ல தான் நாட் ரெஸ்பாண்ட் டு த ஹார்மோன். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தென் இந்த டார்கெட் ஹார்மோன் ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஓகேவா? உன் கீழே இருக்கிற வரைக்கும் தான் நான் கேட்டுட்டு இருப்பேன், உனக்கு மேலே போய் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இந்த டார்கெட் ஹார்மோன் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இட் வில் நாட் ரெஸ்பாண்ட் டு த ஹார்மோன். ஓகேவா? சூப்பர் அனிஷா, ஸ்கை, சுசி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தென் which of the following endocrine glands stores its secretion in the extracellular space before discharging into this blood? அதாவது which of the following endocrine glands stores in secretion in the extracellular space before discharging into the blood. bloodல discharge பண்றதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணுமா? ஓகேவா? which is you know okay. That's my job da. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. It's not about anything. yeah pancreas, adrenal, testis, thyroid. எதுவா இருக்கலாம்? எல்லாம் பார்த்து பாருங்க. தைரா குளோபுலினை இந்த ஃபாலிக்கல்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃபாலிக்கல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி தைராய்டு. ஓகேவா? ஆப்ஷன் டி தைராய்டு இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி தைராய்டுரா. ஓகேவா? சூப்பர் அனிஷா. ஓகேவா? ஸோ அந்த தைராய்டு வந்து நம்ம ஃபாலிகுலர் பேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ நன்னதான் ஆப்ஷன் டி தைராய்டு இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தைராய்டு தான் நம்ம கரெக்ட் ஆன்சரை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா கண்ணுங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா? சூப்பர் அனிஷா, சூப்பர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஓவிலேஷன் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை. ஓவிலேஷன் எதனால ஸ்டிமுலேட் பண்ணப்படுது? ஓவிலேஷன் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை. எஸ்டா. ஓவிலேஷன் எதனால ஸ்டிமுலேட் பண்ணப்படுது? நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். ஓவிலேஷன் எதனால ஸ்டிமுலேட் பண்ணப்படுது? இஸ் none other than ovulation is stimulated by luteinizing hormone. ஓகேவா? ovulation is stimulated by luteinizing hormone. Option A is the correct answer. ஓகேவா? Option A luteinizing hormone தான் கரெக்ட் ஆன்சரை கன்சிடர் பண்ணிருக்கோம். ovulation எதனால ஸ்டிமுலேட் பண்ணப்படுது? luteinizing ஹார்மோனால ஸ்டிமுலேட் பண்ணப்படுது. ஓகேவா கண்ணா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அந்த லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்றத பார்த்துலாமா? ஸோ 170 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் 15 கொஸ்டின், லாஸ்ட் 10 கொஸ்டின் தான் நான் 15 கொஸ்டின் சொல்லிட்டு இருந்தேன் போல இருக்கு. ஓகேவா? நோ ப்ராப்ளம். லாஸ்ட் கொஸ்டினை பார்த்துலாமாடா கண்ணா? ஷால் வி லுக் இன்டு தி லாஸ்ட் கொஸ்டின்? லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு ஒரு ஃபயரை போட்டுடலாம். ஓகே, inhibition of gastric and stimulation of gastric, pancreas and bile secretion are controlled by hormones. எந்த ஹார்மோன்ஸால inhibition of gastric, stimulation of gastric and pancreatic and bile secretion? yes எந்த ஹார்மோனால்? which hormone? எந்த ஹார்மோன்? அதை அப்படியே பார்த்துட்டே அடிக்கலாம். அகெயின் எந்த ஹார்மோன் அப்படின்றத ஹோம்ஒர்க்காக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹோம்ஒர்க் என்ன பண்ணுறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் இங்கே சொல்கிறீங்க. ஓகே, மெயின் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? மெயின் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. ஓகேங்களா? எந்த ஏவா பிஆன்றது கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அடிங்க. ஓகேவா? நீங்கள் சொல்கிறதுல கொஞ்சம் ஒரு ஆல்டர்னஸ் இருக்குது, அதை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஏவா பிஆன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா கண்ணுங்களா?
இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்லிடுவோம். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த இது வந்து போஸ்ட் பண்ணப்படும். நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணப்படும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பிடிஎஃப் வந்து நம்ம கொடுக்கப்படும். ஓகே, எல்லா பிடிஎஃப் என்னென்ன பிடிஎஃப் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோமோ எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு தாராளமாக தரப்படும். ஓகே, அது எதை டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணப்படலாம், இல்லை அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடலாம். ஓகே, அப்போ இந்த பிடிஎஃப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணப்படும், இல்லைன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணப்படும். ஓகேவா கண்ணுங்களா? எஸ், கிளியரா? முடிச்சிடலாமா? ஃபயரா குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். எஸ் ஜக்கண்ணா, செஷன் இஸ் கம்ப்ளீட்டட் வித் அ கிரேட் எஃபெக்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல் த கோஆர்டினேஷன். எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூடா. ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகேவா? மறுபடியும் நாளைக்கு இதே டைமில் 5 மணி அப்படின்னு இதே டைமில் வந்துட்டு நம்ம இன்னொரு கொஸ்டின், இன்னொரு சாப்டர் பேஸ் பண்ணி நம்ம அதை பார்ப்போம். ஓகேவா கண்ணுங்களா? ஸோ see you on tomorrow. Until then is bye from Subash. ஓகேவா? Thank you for all the future daughters. Have a good night and a great dream to become real. நல்ல ட்ரீம் நினைவாகிறதுக்கு, அதாவது கனவு அப்படின்றது நினைவாகிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்கள் கனவுகளும் நினைவாகட்டும். என்ன கனவு? டாக்டர் அப்படின்ற கனவு நினைவாகட்டும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஸோ see you then tomorrow. Bye டாக்கணுங்களா? ஓகே, see you. Bye. தேங்க்யூடா.